Yes. So I hope my audio is clear. நான் பேசுறதெல்லாம் கிளியரா கேக்குதா? நான் டக்குன்னு சட்டுன்னு சொல்லுங்க. சூப்பரா செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் 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 ஹாய். எஸ், நான் பேசுறது கேக்குதா கேக்குதா கேக்குதா? Can a JE aspirant watch? For sure, Dakanna. Even a JE aspirant can watch. Start பண்ணிடலாமா? Audible. Okay, thank you, Vino. Hi, Mohammed. Hi, Naveen. Welcome. So, yes, சொல்லுங்க. சீக்கிரமா செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். So, let me know down the comment box so that we can right away start the session. Yes, marathon and question practice, is it enough for JEE? Dekanna, I'll let you know one thing. Concept wise it is enough, but practice பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு work ஆகும். So even if you continue this marathon, if you finish this marathon முடிச்ச கையோட நீங்க questions practice பண்ணணும். அப்படி questions practice பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த entire physical chemistry ace பண்ண முடியும். So அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, I'm going to give you some set of questions for practicing here in the marathon. Plus, நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு giveaway இருக்கு இல்லையா, when we reach 50,000 subscribers, அந்த giveawayல நான் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராக்டிஸ் கொஷினையும் டம்ப் பண்ணி ஒரு மெட்டீரியலை தரப்போறேன். ஸோ அந்த மெட்டீரியலும் உங்களுக்கு இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ யாராச்சும் கிவ்அவேவை பத்தி எனக்கு தெரியாது மேம்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வேதாந்தோ நீட் தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், ஒருத்தங்க 2 பேர்னு இல்லை, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம நீட் ஆஸ் வெல் அஸ் ஜேஇக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஜேஇன்னு சொல்லும்போது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் இன்க்ளூட் ஆகும். பிளஸ் உங்களுக்கு அதை குவிக்கா ரிவைஸ் பண்ண ரிவிஷன் நோட்ஸ், பிளஸ் ஃப்ளோ சார்ட், அண்ட் ஃபைனலா questions practice பண்றதுக்காக a variety range of questions with all the models inclusive. இத நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா தரப்போறோம். இது ஆக்சுவலா வேதாந்தோல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெய்டா கொடுக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம். பெய்ட் கோர்சஸ் அண்ட் இந்த புக்ஸ்லாம் வாங்குறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் கிவ்அவேக்காக நான் இதை உங்களுக்கு ஃப்ரீயா கொண்டு வந்திருக்கேன். இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் யூ கைஸ். All you have to do is subscribe to the channel and share it with your friends so that அடுத்த 2 நாள்ல நம்ம 50,000 subscribers ரீச் பண்ணோம்னா, ரீச் பண்ண அடுத்த நிமிஷமே ஒரு லைவ் எடுப்போம். லைவ்ல எல்லாருக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? Yes, I'm going to cover the entire physical chemistry concept. கண்ணா, எத்தையும் விட்டு வைக்க போறது இல்ல, எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். சோ டவுட் இருக்காதுன்னு நம்புறேன், நினைக்கிறேன். செஷனுக்குள்ள போயிடலாமா? குவிக்கா சொல்லுங்க பாப்போம். Yes. Let's start. Ma'am, when physics marathon? Quick kanna, most probably this week end la irukum. So weekend la நம்ம physics marathon ஏமே எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. Let's go. So let me know what could be the very first chapter. First எந்த சாப்டர் கவர் பண்ணலாம்? Some basic concept கவர் பண்ணிடலாமா? Some basic concepts கவர் பண்ணிடலாமா? Shall we? Hi actors, good morning.
போல் போடுங்க. ஷோர் ஷோர் ஷோர். அதுக்கு நான் சிஸ்டம் எடுக்கணுமேடா கண்ணா. ரிடாக்ஸ். சரி, we will do one thing. Since it is a marathon, சரியா, இது ஒரு மேரத்தான்ங்கிறதுனால நம்ம என்டையர் கான்செப்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி போலாம். ரைட்டா? எஸ். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சொல்றேன். இப்படிதான் நம்மளோட இந்த செஷன் போகும் அப்படிங்கறக்கான ஃப்ளோ சொல்றேன். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நீங்களும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா ஆல்வேஸ் கோ வித் திஸ் ஃப்ளோ. சரியா? எப்பவுமே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏகேஏ மூல் கான்செப்ட். அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், தென் சொல்யூஷன்ஸ், தென் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் முடிச்சதும் ரிடாக்ஸ், ரிடாக்ஸ்க்கு அப்புறமா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, தென் thermodynamics, ஃபைனலா ஈக்லிபிரியம். இதுதான் நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்க போறீங்கன்னா தென் உங்களோட ஆர்டரா இருக்கணும். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் followed by structure of atom, solution, chemical kinetics, redox, electrochemistry, thermodynamics and finally with equilibrium. So இந்த ஆர்டர்ல தான் இன்னைக்கும் நம்ம செஷனை கொண்டு போறோம். இதுல தெர்மோடைனமிக்ஸ் ஈக்லிபிரியமை இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம். ஈக்லிபிரியம் முடிச்சுட்டு கூட தெர்மோடைனமிக்ஸ்க்கு போய்க்கலாம். அதே மாதிரி சொல்யூஷன் அண்ட் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் இதை ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணி கூட படிச்சுக்கலாம். பட் மற்ற ஃப்ளோவை நீங்க மாற்றக்கூடாது. ஏன்னா இப்படி நீங்க ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போதும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நீங்க இப்படி படிச்சா மட்டும்தான் உங்களால கான்செப்ட்ஸை ரீடைன் பண்ண முடியும். ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். டே கண்ணா, கெமிக்கல் பாண்டிங் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கிடையாதுரா. ஓகேவா? நிறைய பேர் கெமிக்கல் பாண்டிங் எங்க போச்சு மேம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. கெமிக்கல் பாண்டிங் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கிடையாது. இட் இஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ அதனால இன்ஆர்கானிக் மேரத்தான்ல தான் நம்ம கெமிக்கல் பாண்டிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் எஸ் எஸ். How many hours? I'm not sure da kanna. என்னால இவ்வளவு மணி நேரம் தான் சொல்ல முடியாது. Because we have to cover 8 chapters. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு தந்துருங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எனக்குன்னு தந்துட்டீங்கன்னா நான் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்மளோட வாட் வி சே பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை முடிச்சு தந்துருவேன். சரியா? ரைட். ஒரு நிமிஷம்டா, நான் டவுன்லோட் பண்ணது எங்க போச்சுன்னு தெரியல, பாத்துக்கிறேன். வேர் இஸ் இட்? டவுன்லோட்ஸ்ல தான் இருக்கு. இந்த டவுன்லோட்ஸ் local disk D. One minute ra. Okay, some basic concepts start பண்ணிடலாமா? Shall we? சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். சரியா? தேங்க்யூ நாகராஜன். தேங்க்யூ so much தக்கண்ணா. சூப்பர். ஓகே, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ சம் பேசிக் கான்செப்ட்ஸை பத்தி இந்த சாப்டர்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். இந்த சாப்டர்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். குவிக். கமெண்ட்ல சொல்லு பாப்போம். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி? ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் இன் யுவர் லைஃப்.
discipline plus hard work plus NCRT will make you a doctor or an IITN. சரியா? Discipline plus hard work plus NCRT will make you a doctor or an IITN. Trust me. இது நீட் எழுதுறவங்களுக்கும் பொருந்தும், ஜே எழுதுறவங்களுக்கும் பொருந்தும். சரியா? So நீங்க எல்லாரும் இத மைண்ட்ல வெச்சிட்டு you have to start working, my dear. Start working, and with this we will start some basic concepts chapter. But அதுக்கு முன்னாடி obviously யாராச்சும் subscribe பண்ணலனா subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. And here you go. இதுதான் நம்ம some basic conceptsக்கான entire content sheet இருக்க போகுது. புரிஞ்சுச்சுங்களா? மேட்டர்னா என்ன? significant figures நீங்க படிக்க வேணாம், ஏன்னா physicsல படிப்பீங்க. law of chemical combination, Dalton's atomic theory, atomic mass, molecular mass, mole concept, molecular formula, empirical formula, stoichiometry and limiting reagent. இத ஃபுல்லா நம்ம இன்னைக்கு கரைச்சு குடிக்க போறோம். சரியா? புக்ல significant figures இருக்கும், but it is not there in your syllabus for chemistry, physicsல இருக்கு. சரியா? ஓகேவா? ரைட். இப்போ மேட்டர்னா என்னடா கண்ண அர்த்தம்? What do you mean by the term matter? மேட்டர்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட கையில இந்த ஒரு பென் இருக்கு, இத நான் மேட்டர் அப்படின்னு கூப்பிடுறேன். இந்த பக்கம் ஒரு போன் இருக்கு, இதையும் நான் மேட்டர் அப்படின்னு கூப்பிடுறேன். ஏன்? என் கண்ணாடி ஒரு மேட்டர், ரைட்? என் பென் ஸ்டாண்ட் ஒரு மேட்டர். இப்படி என்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மேட்டரா இருக்கு. அப்போ மேட்டர்னா என்ன? எந்த ஒரு பொருளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கக்கூடிய தன்மையும், ஸ்பேஸ ஆக்குபை பண்ணக்கூடிய தன்மையும், பிளஸ் அதுக்கு ஒரு மாசும் இருக்கோ, அதைத்தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? ஒரு குறிப்பிட்ட மாசும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் மேட்டர். அப்ப நம்மளோட பென்னு, பென் ஸ்டாண்டு, புக்கு, வாட்டரு, ஸ்டோனு, நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய போனு எல்லாமே என்னவா இருக்கும்? எல்லாமே மேட்டரா தான் இருக்கும். இந்த மேட்டரை நம்ம நிறைய விதமா பிரிக்க போறோம். ஒன்னு பிசிக்கல் கிளாசிபிகேஷன், இன்னொன்னு கெமிக்கல் கிளாசிபிகேஷன். மேட்டரை பிசிக்கலி பிரிச்சிங்கன்னா யூ ஹேவ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சாலிட் நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப ரிஜிடா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுவே லிக்விட் ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சியோட இருக்கும், பட் அதுக்குன்னு சொல்லி ஒரு வால்யூம் இருக்கும். அண்ட் ஃபைனலா கேஸ். நம்மால கேஸ் இருக்கான் பாத்தியா, அவன் எங்க வேணாலும் ஃப்ரீயா சுத்துவான். காரணம் என்ன? ஏன்னா கேஸோட மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் are said to be extremely free in nature. So சாலிடோட ஆட்டம்ஸ் பார்க்க இப்படிதான் இருக்கும். இப்படி ரொம்ப பக்கமா நெருக்கி அதை வச்சிருப்பானுங்க. சரியா? புரியுதா? வெரஸ் லிக்விட பாத்தீங்கன்னா அதோட மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும்? பக்கமா தான் இருக்கும், பட் ஆனா கொஞ்சம் இடம் விட்டு இருக்கும். இதுவே கேஸஸ பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாண்டா, அவன் ரொம்ப தூரமா இருப்பான், இப்படி ரொம்ப ஸ்பேஸ் விட்டு இருப்பான். அப்போ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ பத்தி நம்ம படிக்கணுமா? என்ன சொல்றீங்க? இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ பத்தி நம்ம படிக்கணுமா? எஸ். So first சாலிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இட் இஸ் ரிஜிட், நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல ஷேப்போட இருக்கு. ஃபிக்ஸட் ஷேப், ஃபிக்ஸட் வால்யூம் அண்ட் cannot be squashed. ஸ்குவாஷ்டுனா இந்த ஆட்டம்ஸோட பொசிஷனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. whereas லிக்விட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லிக்விட் ரிஜிடா இருக்காடா? லிக்விட் ரிஜிடா இருக்கா? நீ தண்ணியில இப்படி ஒரு குத்துற, ஓகேவா, ஒரு பஞ்ச் கொடுக்கிற தண்ணிக்கு,
அதுக்குள்ள உன் கை போயிருமா? எஸ், தண்ணிக்குள்ள உன் கை போயிருமா? இதுவே ஒரு நல்ல செவருக்கு நீ என்ன பண்ற, ஒரு பஞ்ச் கொடுக்கற. அப்போ ஒரு செவருக்கு நீ பஞ்ச் கொடுத்தேன்னா அங்க உன் கை தான் வலிக்கும். ஏன்னா அந்த மாலிகுல்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகாது. பட் லிக்விட பொறுத்தவரை அவன் ரிஜிடா இருக்காததுனால கண்டிப்பா நம்ம கை என்ன பண்ணும், லிக்விடுக்குள்ள போற மாதிரி இருக்கும். So he is not rigid, no fixed shape, but வால்யூம் இருக்கு. அதனால தான் நம்ம தண்ணிய 1 லிட்டர் தண்ணி தாங்க, 2 லிட்டர் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறோம். அண்ட் இவனையும் எக்ஸாக்டா நம்மளால ஸ்குவாஷ் பண்ண முடியாது. ஆட்டம்ஸோட பொசிஷனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. அண்ட் மூணாவதா நம்ம தலைவன் வரா, விச் இஸ் கேஸ். கேஸை பொறுத்தவரை அவன் ரிஜிடா இல்ல, ஷேப் இல்ல, வால்யூம் இல்ல. ஆனா அவனை என்ன பண்ண முடியும், அந்த மாலிகூல்ஸை ஈஸியா டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அதனால இட் கேன் பி ஸ்குவாஷ்ட். புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்காக்கன்னா, ஏன்னா இது ரொம்ப பேசிக், அதனால தான் நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன். வாட் அபவுட் பிளாஸ்மா மேம்? ஆக்சுவலா டே கண்ணா, பிசிக்கல் கிளாசிபிகேஷன்ல நமக்கு 5 கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பிளாஸ்மா அண்ட் தென் அதர் காம்போசிஷன். பட் அது உங்களுக்கு நீட் ஆஸ்பெக்ட்ல தேவையில்லை. ஸோ அதனால நான் இதை அதை வந்துட்டு இங்க கொண்டு வரல. இஃப் ஐ எம் பிரிங்கிங் இட், then plasma would have been somewhere between solid and liquid. ஓகேவா? solid and liquidக்கு இடையே plasma வந்திருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எனி டவுட்ஸ் கண்ணா? புரிஞ்சுச்சுன்னா ஒரு ஃபயர் போட்டு விட்டு பார்ப்போம். காலையில நீங்க பயங்கர ஆக்டிவா இருக்கணும், சரியா? காலையிலேயே நீங்க ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் உங்க பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும், நிறைய விஷயத்த உங்களால ஈஸியா படிக்க முடியும். So come on guys, let me know in the fire. Let me know in the comment section with the fire. சீக்கிரமா சொல்ல பாப்போம். நெக்ஸ்ட் போலாமா? சூப்பர் டக்கனா, வண்டர்ஃபுல். நிஷாம் and வினோ, இளமதி, முகமது, சூப்பர் பக்கா ஐடியா. ரைட், அடுத்ததா நம்ம எப்படி சாலிட் லிக்விடாவும் லிக்விட கேஸாவும் ஆர் வைஸ் வர்சாவும் மாத்துறதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர், when you heat solid it becomes liquid and when you heat liquid it becomes gas. அதே மாதிரி கேஸை கூல் பண்ணீங்கன்னா லிக்விட் வரும், லிக்விடை கூல் பண்ணா சாலிட் வரும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ரைட்? நம்ம ஒரு பார்ட்டிகலுக்கு லெட்ஸ் சே, ஹைப்போதெட்டிக்கலா தான் சொல்றேன், உடனே கோச்சுக்காத. ஒரு பெஞ்ச் இருக்கு, அந்த பெஞ்சில் உன்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீ என்ன வேணா பண்ணலாம், ஆனா அவனுங்களை தொடக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஓகேவா? நீ என்ன வேணா பண்ணலாம், அவனுங்களை தொடக்கூடாது அண்ட் பேசக்கூடாது. பட் அவங்க 3 பேர்த்த இந்த பெஞ்ச்ல இருந்து நீ எந்திரிக்க வைக்கணும். அவனுங்க அந்த பெஞ்ச்ல இருக்க கூடாது, எந்திரிச்சு ஓடிடணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? உன்னால டைரக்டா பேசவும் முடியாது, உனக்கு ஹெல்ப் பண்ண வேற யாரும் இல்லை, பட் யூ கேன் யூஸ் எனி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நீ என்ன பண்ணுவ? Sure, Hariharan, don't you worry, I'll give you Kanna, don't you worry. So JEE students ku physics and chemistry kana materials கிடைக்கும். Maths I will try to work out because நம்ம டீம்ல மேக்ஸ் ஃபேக்கல்டி இல்லாததுனால என்னால் அது ஒர்க் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு டெல் யூ தட் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ஃபேக்கல்டிஸே உருவாக்குனதுரா கண்ணா, சரியா? ஸோ அதனால JEE ஐ வில் ட்ரை டு கிவ் ஃபார் மேக்ஸ், பட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபார் ஷுவராக தரோம், சரிங்களா? எஸ் வினோ கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணலாம்? அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பெஞ்சுக்கு கீழே நெருப்ப கொளுத்தி விடு, போட்டு தக்கிட்ட நெருப்ப கொளுத்தி விடு. அப்ப என்ன ஆகும்? இனிஷியலா 3 பேரும் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. கொஞ்சம் ஆக இந்த டாம் அண்ட் ஜெரியில அந்த பூனைக்குட்டி கத்திட்டு ஓடும் பாத்தீங்களா?
அதே மாதிரி 3 பேரும் ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பெஞ்ச சூடானதும் எட்ரா ஓட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சை விட்டு ஓடிடுவாங்க. கரெக்டா? கரெக்டா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்குது. சாலிடோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கம் பக்கமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதை ஹீட் பண்றோம். இதே மாதிரி ஹீட்டு கொடுக்குறோம். ஹீட்டு கொடுத்ததும் பார்ட்டிகல்ஸ் எக்ஸைட் ஆகி செதறி ஓடிடுது, ஃப்ரீ ஆயிருது. That is how solid becomes liquid. திருப்பி ஹீட் பண்ற, இன்னும் எக்ஸைட் ஆகுது, they become gas. ஃபைனலா கேஸ்ல இருந்து வேணாப்பா நான் லிக்விட் ஆர் சாலிடாவே மாறிக்கிறேன்னு அதை கூல் டவுன் பண்ணினோம். நான் the reaction becomes reverse. புரிஞ்சுச்சுங்களா? கௌஷிக் கண்ணா, ஓகே, சூப்பர், ரைட். அடுத்ததா நம்ம மேட்டரை கெமிக்கலி எப்படி கிளாசிஃபை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரியா? மேட்டரை நீங்க கெமிக்கலி கிளாசிஃபை பண்றீங்கன்னா இட் இஸ் இன்டு 2 டைப்ஸ். ஒன்னு பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்னு மிக்ஸ்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? இந்த ஆஷிர்வாத் நெய், அப்புறம் அந்த ஜிஆர்பி நெய் விளம்பரத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஐயோ அவன் பேர் எனக்கு ஞாபகம் வரலடா, ஏதோ ஒரு நல்ல கம்பெனி, ஹெச்ல தான் ஆரம்பிப்பான். அந்த கம்பெனியில எப்போ பார்த்தாலும் ஒரு மாட்டை, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கவ்வை காமிச்சிட்டு பரிசுத்தமான நெய், பரிசுத்தமான பால் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருப்பாங்க. கரெக்டா? பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் அந்த பரிசுத்தமானங்கிற கான்செப்ட்ல தான் வரும். எனிதிங் which is absolutely pure is called as pure substance. பியூர் சப்ஸ்டன்ஸ் நம்ம 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு எலிமெண்ட்ஸ், இன்னொன்னு காம்பவுண்ட். Let's say ஹைட்ரஜன், கார்பன், அயன், இந்த மாதிரி ஒரு ஆட்டமே அதோட மாலிகுலை உருவாக்கி இருந்துச்சுனாவோ இல்ல தனியா இருக்குதுனாவோ தென் அதையெல்லாம் எலிமெண்ட்னு சொல்லுவோம். இதுவே மோஸ்ட்லி ஒரு மாலிகுல் மட்டும் இருக்கு, அந்த மாலிகுலை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அத காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். let's say நான் முன்ன சொன்ன மாதிரி H2, Cl2, F2, Br2 அது எல்லாமே எலிமெண்ட். whereas H2O, CO2, NH3 இந்த மாதிரி மாலிகுல்ஸ் எல்லாமே காம்பவுண்ட். whereas மிக்சர்னா நம்ம எப்படி சாப்பிடக்கூடிய மிக்சர்ல பூந்தி, சேவா, கேஷ்யூ அப்படின்னு எல்லா விதமான எலிமெண்ட்ஸும் இருக்குமோ, காம்பவுண்ட்ஸும் இருக்குமோ, ஐ மீன் சாப்பிட்ற பொருட்கள் இருக்குமோ, அதே மாதிரி நல்லா மல்டிபிள் மாலிகுல்ஸை மிக்ஸ் பண்ண ஒருத்தனை தான் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிடக்கூடிய மிக்சர் மாதிரி அது 2 வகைப்படும். ஒன்று ஹோமோஜீனியஸ், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான சொல்யூஷன்ஸ் அண்ட் அலாய்ஸ். whereas ஹெட்ரோஜீனியஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்கோம். சஸ்பென்ஷன், எமல்ஷன், சாலிட் சொல்யூஷன் அண்ட் ஏரோசால்ஸ். கிளியரா? எஸ். என்சிஆர்டி லைன் பை லைன் சொல்லி தருவீங்களா? ஆக்சுவலா என்சிஆர்டியில் உள்ள எல்லா கான்செப்ட்ஸும் நான் இங்க கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க புக் எடுத்து வச்சு பார்த்தாலும் இதுதான் இருக்கும். யூ கேன் கிராஸ் செக். பெஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணலாம்னா, இஃப் யூ ஆர் அ ரைட் ஹேண்டர், லெஃப்ட் சைடு என்சிஆர்டி ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. ரைட் சைட் உங்களோட நோட்ஸ் எடுக்கக்கூடிய ரஃப் ஷீட் இருக்கணும். சரியா? நான் சொல்லித்தர அது என்சிஆர்டில எங்க இருக்குன்னு பார்த்துட்டே அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வேறஸ் ரைட் சைட்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னேன்னா அதை நோட் பண்ணி வைங்க. இதைத்தான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நோட்ஸ் எடுக்கும்போது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். சரியா? இதை ட்ரை பண்ணுங்கடா கண்ணா, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் எஸ் குரு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஹட்சன், ஆமா அவன்தான், அவனே தான், அவங்கதான். அவனா ஒரு கவர் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு மாடை காமிச்சிட்டு பரிசுத்தமான அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கையும் போட்டு விட்டுருவாங்க. எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். தே ஆர், ஐ மீன் அந்த வார்த்தை தான் நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ். சரியா? ஓகே 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 டக்கண்ணா. ஆல் ரைட். இப்போ ஒரு क्वेश्चन. வாட்டர் என்ன? வாட்டர் இஸ் a டேஷ். யோசிச்சு சொல்லு பாப்போம். வாட்டர் என்னவா இருக்கும்? வாட்டர் என்னவா இருக்கும்?
யோசி 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 யோசி. Water is a water is a water என்னவா இருக்கும்? சூப்பர் சூப்பர் வினோ. தட் இஸ் மோர் தேன் எனஃப் ரக்கனா. ஏன்னா நான் எப்போவுமே மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணும்போ, சரியா, உங்களுக்கு கிளாஸ்க்கு நோட்ஸ்லாம் கிரியேட் பண்ணும்போ நான் என்ன பண்ணுவேன், நம்மளோட என்சிஆர்ட்டும் எடுத்து வச்சுப்பேன். பாஸ்ட் ஒரு சாப்டர் எடுக்கிறோம்னா 20-30 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சிருவேன். தென் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்கு அண்ட் சிலபஸையும் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கான்செப்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை வேற ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்சஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு இந்த பிபிடியில் ஆட் ஆன் பண்ணி தந்துடுவேன். ஸோ என்சிஆர்டியில் எதுவுமே உங்களுக்கு இங்கே மிஸ் ஆகாது. ட்ரஸ்ட் மீ, நத்திங் வில் பி மிஸ்ட் ஃப்ரம் என்சிஆர்டி. அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இங்கேயுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ லெட் யூ நோ ஆல் ஆஃப் தீஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஐ ஹோப் யூ கேன் சி. ஓகே, ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம். எவ்ரி சிங்கிள் திங் வில் பி கிளியர்ட் ஹியர். காம்பவுண்டா? ஷியோரா. சூப்பர் இருக்கனா. வாட்டரோட ஸ்ட்ரக்சர் என்ன? H2O. அப்போ ஒன்னிற்கும் மேற்பட்ட ஆட்டம்ஸ் இருந்தா, டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருந்தாவே அது என்னவா இருக்கும்? காம்பவுண்டா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ நீங்க இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடணும்டா. ஃபர்ஸ்ட் ஆட்டம்னா என்ன? ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், குளோரின், இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்டமா நான் பார்த்தேன்னா அத ஆட்டம்னு தனியா மென்ஷன் பண்ணுவாங்க. whereas elements தான் என்ன? atoms in their stable form. atoms அதோட ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கணும். எப்படி இருக்கும்? லெட்ஸ் சே ஹைட்ரஜன் ஸ்டேபிளா இருக்கணும்னா ஹைட்ரஜன் மாலிகுலா இருக்கணும். ஆக்சிஜன் ஸ்டேபிளா இருக்கணும்னா ஆக்சிஜன் மாலிகுலா இருக்கணும். குளோரின் ஸ்டேபிளா இருக்கணும்னா குளோரின் மாலிகுலா இருக்கணும். அயன் ஸ்டேபிளா இருக்கணும்னா அது அயன் மாலிகுலாக வேணா அயனாவே இருக்கலாம். ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆட்டம் அதோட ஸ்டெபிலைஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும், ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கணும். விச் மீன்ஸ் அது மாலிகுலா மாறணும்னா ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் கூட தான் சேரணும், ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் கூட தான் சேரணும்னா அப்படி ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய எல்லாரையும் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மேம் எனக்கு இந்த மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆக பிடிக்கல, நான் வேற வேற மாலிகுல்ஸ் கூட சேர்ந்து தான் ஸ்டெபிலைஸ் ஆவேங்கிற மாதிரி H2O, CO, CO2, HCl இந்த மாதிரி வேற 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 ஆட்டம்ஸ் கூட சேர்ந்து ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா தென் அதை தான் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? How air is homogeneous? ஆக்சுவலா நான் ஏர்ன்னு சொல்றது பியூர் ஃபார்ம் ஆஃப் ஏரை தான் மென்ஷன் பண்றேன். பொல்யூட்டன்ஸ் இல்லாத, ஃபாக் இல்லாத, இந்த வில்லேஜ் சைட்லாம் போனீங்கன்னா, ஓகேவா, வில்லேஜ் இன் த சென்ஸ் அல்ட்ரா வில்லேஜ் சைட்லாம் போனீங்கன்னா உண்மையிலேயே நமக்கு போனோம்னா அவ்வளோ இஷ்டமா இருக்கும். காற்று வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கே ப்ரீத் பண்ணும்போது அந்த காற்று வந்து லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏரை தான் நம்ம ஹோமோஜீனியஸ்னு சொல்லுவோம். மற்றபடி இப்போ இந்த சென்னையில், பெங்களூர்ல, அதுவும் பெங்களூர்லாம் சொல்லவே வேணாம், சென்னை, பெங்களூர் இந்த ஏரியால எல்லாம் இருக்கக்கூடிய காத்தெல்லாம் பயங்கர பொல்யூட்டன்ஸோட இருக்கு. ஸோ அந்த கேஸ்ல தட் பொல்யூட்டட் ஏர் இஸ் ஹெட்ரோஜீனியஸ். ஏர்னா ஹோமோஜீனியஸ்பா, பொல்யூட்டட் ஏர்னா ஹெட்ரோஜீனியஸ். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? 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 நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? எஸ். ஓகே, அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். அடுத்த क्वेश्चन and here you go. Dash is made up of two or more pure substances which may be in any ratio. Which may be in any ratio. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. Is it mixture, element, molecule or atom? Is it mixture, element, molecule or atom? யோசி, என்னவா இருக்கலாம்?
பாவனா மிக்ஸ்சர் சொல்லியிருக்காங்க. மத்தவங்க ப்ளீஸ் ஆன்சர் டக்கனா. Let me know your answers. Let me know your answers. எல்லாரும் மிக்ஸ்டர் தான் சொல்றீங்க. You guys are absolutely right. ரெண்டு மூணு பியூர் சப்ஸ்டன்ஸ் ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோல இருந்துச்சுன்னா, ரைட், ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோல இருந்துச்சுன்னா then absolutely it is a mixture. பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லும்போது குளோரினும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் அங்கே இருக்கு, which means two different molecules. Obviously it is a mixture. இல்ல HCl-ம் குளோரினும் மட்டும்தான் இருக்கு, once again two different molecules, it is a mixture. நிறைய பேர் இந்த கேஸ்ல மாலிகுலா மிக்ஸ்டராங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ப்ளீஸ் 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 கீப் இட் இன் மைண்ட், இட் இஸ் அ மிக்ஸ்டர். சூப்பர் ராக்கண்ணா. நெக்ஸ்ட், which of the following is not a pure substance? இதுல எது pure substance கிடையாது? இதுல எது pure substance கிடையாது? டேக்கண்ணா இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா then please subscribe. ஏன்னா அடுத்த 2 நாள்ல எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்ரீ giveaway இருக்கு. giveaway in the sense you will get quick revision notes. You will get quick revision notes, an entire chapter in one page flow chart and எல்லா types of questions அடங்கக்கூடிய practice question booklet. சரியா? ஸோ இது வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்ராக்சிமேட்டா இன்னும் 400 and something சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சுகர் சொல்யூஷனா? ஷியோரா ஷியோரா? நிறைய பேர் சுகர் சொல்யூஷன் தான் சொல்லியிருக்க. இதுல எது பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது? காப்பர் பியூர், கோல்ட் பியூர், வாட்டர் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா இது ஒரு காம்பவுண்ட். பட் யாரு பியூர் இல்ல? சுகர் சொல்யூஷன் தான் பியூர் இல்ல. ஏன்னா அங்க சுகரும் இருக்கு, வாட்டரும் இருக்கு. That is why we call it as a mixture and not as a pure substance. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். ஸோ நெக்ஸ்ட், அடுத்ததா உங்க புக்ல இந்த எஸ்ஐ யூனிட்டை பத்தி எல்லாம் கொடுத்துருப்பான். பட் இது எதுவுமே தேவை கிடையாது. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. புக்ல இருந்துச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ரைட்டா? அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். ரைட், லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல நமக்கு மொத்தம் 5 லாஸ் இருக்கு. இந்த 5 லாஸ்ல 3 மாஸ் பேஸ் பண்ண லாஸ், மிச்ச 2 வால்யூம் பேஸ் பண்ண லாஸ். எந்த 2 வால்யூம் பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம் கமெண்ட் செக்ஷன்ல. எந்த 2 வால்யூம் பேஸ் பண்ணதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். குவிக் 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 குவிக். எந்த 2 வால்யூம் பேஸ் பண்ணது? குவிக்கா சொல்லுடா கண்ணா. கண்டுபிடிச்சிட்டியா? எஸ். சூப்பர் டாக்கண்ணா. Very good. Law of wonderful law of chemical gaseous volume Avogadro's law. Master kana. So out of these 5, இந்த 2 லாவை நம்ம வால்யூம் பேஸ் பண்ணலாம் அப்படின்னும் மிச்ச 3 லாஸை நம்ம மாஸ் பேஸ் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லுவோம். And if something is based on volume, then obviously
it is about a gas, whereas if something is based on mass, then it is basically based on solid and liquids. சரியா? So first மூணு law solids and liquids பத்தி பேசும், whereas last ரெண்டு laws, இந்த ரெண்டு லாஸுமே எதை பத்தி பேசும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா gas and gaseous volume பத்தி பேசும். கிளியரா? இது இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் which you have to note it down. Next, ஒவ்வொரு லாவா பார்த்தலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் law of conservation of mass. நீங்க law of conservation of energy பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனர்ஜி உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா ஒன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரிதான் அதே கான்செப்ட்ல law of conservation of energyல எங்கெல்லாம் எனர்ஜி வருதோ அதை தூக்கிட்டு மாஸ் போட்டீங்கன்னா நமக்கு இந்த லா கிடைச்சிடும். அண்ட் இந்த லால என்ன சொல்றாங்க? மேட்டரை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, பட் இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஒன் ஃபார்ம் டு அனதர். அப்போ ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுதுதான். தென் சம் ஆஃப் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஷுட் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் mass of product. இதத்தான் நம்ம law of conservation of massல சொல்றோம். பட் இந்த லாக்குன்னு சொல்லியே ஒரு எக்ஸெப்ஷனல் ரியாக்ஷன் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷனல் ரியாக்ஷன் என்னங்கிறத எனக்கு இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். அந்த எக்ஸெப்ஷன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். Quick. Quicker comment section la solla paapom. What is that exception case? What is that exception case Rakana? And the exception case என்னவா இருக்கும்? வெரி குட் வினோ பாவனா பரவாயில்லடா கண்ணா. சூப்பர். நம்மளோட நியூக்ளியர் ரியாக்ஷன், be it நியூக்ளியர் ஃபிஷன் ஆர் ஃபியூஷன், ரெண்டு இடத்துலயுமே ஒரு amount of certain mass of that compound is converted into energy. கரெக்டா? அப்போ அந்த இடத்துல mass of reactant will not be equal to mass of product. ஏன்னா ஒரு சில reactantோட mass எனர்ஜியா மாறிடும். ஸோ அதனால law of conservation of massக்கான ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் நியூக்ளியர் ரியாக்ஷன், be it nuclear fission or fusion, ரெண்டுமே இங்க உள்ளடங்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. இப்போ இந்த லாவை யாரு சொன்னாரு? இந்த லாவை கண்டுபிடிச்சவர் பேரு ஆண்டனி லவாய்சியர். அண்ட் இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்டி நாமாஸ், ஆண்டனினா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். சரியா? கொஞ்சம் கிரிஞ்சுதான் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆன்டி நாமாஸ், ஆண்டனினா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ யார் சொன்னாங்க அப்படிங்கறத உங்களால கிளியர் கட்டா மைண்ட்ல வைக்க முடியும். ஓகேவா? ஃபைனா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்ததா நம்ம லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் குள்ளதான் போறோம். லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷனை என்ன சொல்றாங்க? The same compounds always contain same elements combined in the same fixed proportion by mass. அதாவது let's say நான் வந்துட்டு NaCl உருவாக்குறேன். NaCl ஃபர்ஸ்ட் கேஸ்ல சோடியம் பிளஸ் குளோரின் மைனஸ் அயோனை சேர்த்து வச்சு உருவாக்குறேன். செகண்ட் கேஸ்ல NaOH-ஐயும் HCl-ஐயும் ரியாக்ட் பண்ண விட்டு
NaCl எடுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு கேஸ்லயுமே எனக்கு NaCl தான் உருவாகுது. அண்ட் இப்படி எத்தனை ரியாக்ஷன் நடந்து எனக்கு சோடியம் குளோரைட் உருவானாலும் irrelevant of whatever the reaction is, எப்படி வேணா அந்த ரியாக்ஷன் நடக்கட்டும், ஆனா ஃபைனலா எனக்கு சோடியம் குளோரைட் உருவாச்சுன்னா தென் அந்த சோடியம் குளோரைடோட மாஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தேன்னா, சோடியம் இஸ் டு குளோரைட் மாஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தேன்னா அந்த மாஸ் ரேஷியோ சோடியம்க்கு 23, குளோரினுக்கு 35.5 தான் இருக்கும். இது நீங்க உலகத்துல எந்த மூலையில NaCl ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த ரேஷியோ தான் இருக்கும். இதத்தான் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் சொல்லி இருக்குது. கிளியரா? கலைவாணி, ஷாம் ராஜசேகர் ஏதோ கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். If you guys have any doubts, you can ask me. Okay வா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. So Bhaskar, again tell me how nuclear reaction is an exception. டேக்கண்ணா, இங்க ஏன் நியூக்ளியர் ரியாக்ஷன் ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொன்னேன்னா, always note it down. நியூக்ளியர் ரியாக்ஷன்ல let's say உன்கிட்ட ஒரு 100 grams of uranium இருக்கு. But after reaction, want 98 grams of product தான் உருவாயிருக்கு. அப்போ இந்த 98 grams of product கூட சேர்ந்து ஒரு amount of எனர்ஜியும் உருவாயிருக்கும். Which means இந்த 100 gramsல 98 gram ப்ராடக்டா மாறிடுச்சு, மிச்சம் 2 gram எனர்ஜியா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல obviously mass is converted into energy, and in that case sum of reactant is not equal to sum of mass of product, and yes, nuclear reaction is an exception for law of conservation of energy. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோக்கண்ணா, டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். கிளியரா? Bhaskar clear-ஆ? Bhavana clear-ஆ? Vino clear-ஆ? ஓகே, இப்போ law of definite proportion உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். and law of definite proportion சொன்னவர் ஜோசப் ப்ரோஸ்ட். எப்பவுமே நீங்க லைஃப்ல பார்த்திருக்கீங்களா? ஈவன் நம்மளே ஒரு சில நேரம் எப்பவுமே எந்த விஷயத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணலனா கூட ஏதாவது ஒரு விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா, டெஃபினட்டா பண்ணிட்டோம்னா, then we will feel proud about ourselves. கரெக்டா? எங்கேயாச்சும் வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணதும் ஆஹா இதை கரெக்டா பண்ணிட்டோமேன்னு நம்மளே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். கரெக்டா? சோ அப்படி டெஃபினட்டா பண்ணதுனால ஃபீல் பண்றவங்க தான் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் ஜோசப் ப்ரௌஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனுக்குள்ள தான் போறோம். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, when two elements combine to form more than one compound, the different masses of one of the element combines with the fixed mass of the other element, and they are in the simple whole number ratio. Definition பார்த்தா புரியாது. So நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லித்தரேன். Law of multiple proportionல என்ன சொல்றாங்கன்னா, நம்மள்ட்ட ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு, ரெண்டோ மூணோ நாலோ ரியாக்டன்ட் இருக்கு. அந்த ரியாக்டன்ட் ஒரு சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டையும் இன்னொரு சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்ணி இன்னொரு ப்ராடக்டையும் தருது. ஓகேவா? அண்டர் டூ சர்க்கம்ஸ்டான்சஸ் இட் இஸ் கிவிங் அஸ் டூ டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ். இப்படி இந்த ரியாக்டன்ட் எத்தனை ப்ராடக்ட்ஸ் தந்தாலும் அந்த ப்ராடக்ட்ஸோட கம்போசிஷன், மாஸ் கம்போசிஷனை நம்ம ரேஷியோவா எடுத்து பார்த்தோம்னா, here it is 2:8 gives 80. கரெக்டா? அப்போ 2:16 எடுத்துக்கலாம்.
இங்க 2:32 2:32 எடுத்துக்கலாம். இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் கட் பண்ணா 1:8 வரும். இங்க 1:16 வரும். ஸோ எப்படி ஒரு ப்ராடக்ட் தந்தாலும் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அந்த ப்ராடக்டோட மாஸ் ரேஷியோ எடுத்தீங்கன்னா அதுவுமே ஃபிக்ஸட் சிம்பிள் ரேஷியோவா இருக்கும். இதைத்தான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ல சொல்றாங்க. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபர்ஸ்ட், ஜான் அப்படிங்கிற பேரை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் சோ ஜான் டால்டன் அப்படிங்கிற பேரு மல்டிபிள் ப்ரொபோர்ஷனுக்கே உடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான்னா மல்டிபிள், ஜான் டால்டன்னா மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓ சாரி வினோ, நான் ஒரு ஃப்ளோல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங். H2O H2O2. கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? If you guys have any doubts, let me know in the comment section. Yes, clear. Super rakana. அடுத்ததா law of gaseous volume க்கு போயிடலாம். gaseous volume நாவே G gaseous Gay-Lussac அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இந்த gaseous volume lawல என்ன சொல்றாங்கன்னா, it states that when gases combine to form gaseous product, their volumes are in simple whole number ratio at constant temperature and pressure. அதாகப்பட்டது என்னன்னா, if in case நான் ஹைட்ரஜனையும் குளோரினையும் ரியாக்ட் பண்ண விடுறேன். ரியாக்ட் பண்ண விடும்போது எனக்கு HCl உருவாகுது. Let's say all three are gases. HCl கூட gas ன்னு வச்சுக்கலாம். In that case, I used 1 mole of hydrogen with 1 portion of chlorine to give us 2 portions of HCl. இவங்களோட வால்யூம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 1 liter 2 literங்கிற ரேஷியோல வரும். And so this always gives us a whole number ratio of volume 1:1:2. இதைத்தான் நம்ம law of gaseous volumeல சொல்றாங்க. Whenever gases combine to form a product, then the volume of reactants and products form a simple whole number ratio. புரிஞ்சுச்சுங்களா? Clear? Is that clear? டே கண்ணா, எந்த பார்ட் நான் திருப்பி சொல்லணும்? சரி, if you guys have any doubts நோட் பண்ணி வைங்க. நான் இந்த சாப்டர் முடிச்சதும் ஒரு குட்டி பிரேக் தருவேன். அந்த பிரேக்ல we will discuss all the doubts. இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர் முடிச்சு ஒரு 5 minutes பிரேக் விடுவேன். அந்த 5 minutes பிரேக்ல we will revise all the doubts and clarify your doubts. ஓகேவா? so doubts நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம ஃபைனலா அவகேட்ரோஸ் லாக்கு வந்துட்டோம். அவகேட்ரோஸ் லால என்ன சொல்ல வரார்னா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் contain same number of molecules. அதாவது என்கிட்ட 1 2 3 balloons இருக்கு. Let us consider that all 3 balloons are of same volume and are kept at same temperature and pressure. இப்படி 3 balloonsையும் நான் சேம் வால்யூம்லயும் சேம் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர்லயும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பலூன்ல ஃபுல்லா ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்றேன். செகண்ட் பலூன்ல குளோரின் கேஸ், தேர்ட் பலூன்ல ஹீலியம் கேஸ். இப்படி வித்தியாசமான கேஸஸை ஃபில் பண்ணாலும் since their volume is same, the number of molecules in the balloon is also going to be same. And thus,
volume is directly proportional to number of molecules n அப்படிங்கறத தான் யாரு சொல்லியிருக்காங்க? நம்மளோட அவகேட்ரோ சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Yes, is that clear? Is that clear? At fixed volume, at same temperature and pressure, all the gases will have same number of molecules. அதைத்தான் V is directly proportional to N அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுச்சுங்களா? சஹானா, for sure my dear JE ஸ்டூடெண்ட்டும் இதை பார்க்கலாம். So don't you worry, JE students can also watch this my dear. And finally, நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரிக்குள்ள வந்துட்டோம். டேக்கண்ணா, ஃபர்ஸ்ட் ஆட்டமை டிவைஸ் பண்ணது யாரு? இதுதான்ப்பா ஆட்டம் அப்படின்னு ஆட்டமை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜான் டால்டன். அந்த ஜான் டால்டனை பத்தி தான் அண்ட் அவர் சொன்ன அட்டாமிக் தியரியை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில இருந்து தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் சாப்டரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பார்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டைய காலத்துல ஃபர்ஸ்ட் டைமா இவர் ஆட்டமை கண்டுபிடிச்சதுனால ஆட்டமை விட குட்டியான பார்ட்டிக்கல் எதுவும் கிடையாது, ஆட்டமை நம்மளால பிரிக்கவே முடியாது, கட் பண்ணி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். Matter consists of indivisible of atoms. Indivisible atoms. ரெண்டாவது, atoms of same element are identical in mass. ஒரு சேம் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஹைட்ரஜன், குளோரின் இந்த மாதிரி சேம் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா அவங்களுக்கு மாஸ் ஐடென்டிக்கலா இருக்கும். பட் இது தப்பு. அண்ட் இதற்கான ஒரு எக்ஸெப்ஷன் தான் ஐசோடோப். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஐசோடோப்பை பொறுத்தவரை ஹைட்ரஜனே, புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம் அப்படின்னு 3 வெரைட்டியில இருக்கு. அண்ட் 3 பேருக்குமே டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்கும் due to the difference in number of protons, number of electrons and number of neutrons. கரெக்டா? Similarly, இது கூடவே அவர் இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னாரு, atoms of different element have different masses. And அந்த பாயிண்ட்டுக்கான எக்ஸெப்ஷன் ஐசோபார்ஸ். ஏன்னா ஐசோபார்ஸை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸுக்கும் சேம் மாஸ் இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? Clear? Dekanna, JE student can watch this. Don't you worry, JE student can watch this. Alright. மூணாவதா, ஆட்டம்ஸை உருவாக்கவும் முடியாது, டிவைட் பண்ணவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவைட் பண்ணலாம் இப்போ, அண்ட் அதைத்தான் நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். நாலாவதா, ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கேன் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் in simple whole number ratios. இதத்தான் நம்ம law of definite proportion அப்படின்னு சொல்றோம். And finally, in a chemical reaction, atoms are rearranged, combined and separated. So, in the entire Dalton's atomic theory, அதோட கான்செப்ட் குள்ளேயே 3 லாஸ் ஒளிச்சு வச்சிருக்கு. ஒன்னு, law of conservation of mass. ரெண்டாவது, law of definite proportion. and மூணாவது, law of multiple proportion. இந்த 3 லாவும் டால்டன் அட்டாமிக் தியரியில வருது அப்படிங்கறத நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்சோ இந்த 3 லாஸுமே மாஸ் பேஸ் பண்ணது, which means Dalton's law only talks about solid and liquid, not about gas. இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியரா? புரிஞ்சுச்சுன்னா ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். If you guys are clear with the concept so far, let me know with a fire.
Yes. Clear ma'am. Super 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 dakana. Okay. அடுத்ததா நம்ம ஒரு சில questions பார்க்க போறோம். So first question, law of definite composition is also known as what? Law of definite composition நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Let me know in the comment section dakana. Law of definite composition ஓட இன்னொரு பெயர் என்ன? Quick answer பண்ணனும். Very good, very good. It is absolutely definite proportion. அடுத்த question, the law of conservation of mass holds good for all of the following except. Exception கேட்டிருக்காண்டா, exception கேட்டிருக்கான். யோசிச்சு சொல்லுங்க. Super, 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 my dear. Very good. It is absolutely nuclear reactions. மூணாவதா, according to law of conservation of mass, which of the following reaction is not correct? Which of the following reaction is not correct? டே கண்ணா, யாராச்சும் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளால கிவ் அவே பிளேஸ் பண்ண முடியும். அப்படி தாண்டா நான் கம்பெனிக்கும் வாக்கு கொடுத்துருக்கேன். So if you guys have not subscribed, please subscribe without fail. Option B தானா? Sure. You guys are absolutely right. Option B தான் கரெக்டான ரீசன். என்ன காரணம்? ஏன்னா இங்க ரியாக்டன்ட்ல 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, ப்ராடக்ட்ல 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஆல்சோ ரியாக்டன்ட்ல 2 ஆக்சிஜன் தான் இருக்கு, ப்ராடக்ட்ல 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ there is an imbalance in mass. அதனால ஆப்ஷன் B is the absolute correct answer. Okay, சூப்பர் அக்கண்ணா. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ல ஆரம்பிச்சு அவகேட்ரோ லா வரைக்கும் சூப்பரா படிச்சிட்டீங்க, மாசா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அடுத்ததா நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்டான கீ டேர்ம்ஸை பத்தி பேச போறோம். கரெக்டா சொல்லணும்னா ஒரு 13 கீ டேர்ம்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பேச போறோம். ஸ்டார்டிங் வித் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ்னா என்ன? ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது it is a number which expresses how many times the mass of one atom of an element is greater than 1/12 of the mass of carbon 12 atom. So இப்போ இவங்க என்ன பண்றாங்க? கார்பன் 12 எடுத்துக்கிட்டாங்க. இந்த கார்பன் 12 12 கட் பண்றாங்க. 1 2 3 4 4னா 8 பீஸ் ஆயிருக்கும். இது இல்லாம இப்படி நான் அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன், பட் எக்ஸாக்டா ஒரு 12 பீஸா கார்பனை கட் பண்றாங்க. இப்போ அந்த 12 பீஸ்ல 1/12 ஆஃப் த பீஸ் இருக்கும் பாத்தீங்களா? 1/12 ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கும் பாத்தீங்களா? இத ஒரு வெயிங் ஸ்கேல்ல போட்டு இதோட மாஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிடுறாங்க. ஓகேவா? ஒரு கார்பன் ஆட்டமை எடுத்து கார்பன் 12 ஆட்டமை எடுத்து 12 பீஸா கட் பண்ணி லெட்ஸ் சே இங்க நம்மள்ட்ட ஒரு பிஸ்கட் இருக்கு. இதுதான் கார்பன் 12 ஆட்டம்னு வச்சுக்கோங்க. இதை நான் என்ன பண்றேன்? 12 பீஸா கட் பண்ணி 12 பீஸா பிரிச்சிரு. தென்
அந்த 12 பீஸ்ல ஒரு பீஸை மட்டும் நான் இப்படி எடுத்துறேன். இப்போ இந்த ஒரு பீஸை இதோட மாஸ் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிடுறேன். அண்ட் அந்த மாஸ் அப்படிங்கிறது இந்த 1/12 ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரஜனோட மாஸா இருக்கு. இதுவே ஹீலியமோட மாஸ் வேணும்னா இன்னும் ஒரு 1/12 கார்பனை வைக்க வேண்டியது இருக்கு. So this 1/12 of carbon is equivalent to 1 hydrogen, 2 helium, 3 lithium அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிமெண்டோட கவுண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். This count is none other than the atomic mass. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? Is that clear? Is that clear? So இப்படி 1/12 of கார்பனோட மாஸ் எடுத்து அது எந்த ஆட்டமோட மாஸுக்கு ஈக்குவலண்டா இருக்கு, ஹைட்ரஜன் கூட ரிலேட் பண்ணேனா 1 ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 1/12 கார்பன், ஹீலியம் கூட ரிலேட் பண்ணேனா 2 ஹீலியம் இஸ் ஈக்குவல் டு 1/12 கார்பன், லித்தியமோட ரிலேட் பண்ணேனா 3 லித்தியம் மூணு 1/12 கார்பன் இஸ் ஈக்குவல் டு 1 லித்தியம். இப்படி கண்டுபிடிக்கிறேன் பார்த்தியா? அந்த கவுண்டை தான் நான் என்னன்னு சொல்றேன், அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இந்த அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல நம்ம ஆட்டம்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு கீப் இட் இன் மைண்ட். நெக்ஸ்ட் அடுத்ததா அட்டாமிக் மாஸ் யூனிட். நான் இப்போ சொன்னேன் இல்லையா 1/12 கார்பன் ஆட்டம். இந்த 1/12 கார்பன் ஆட்டமோட மாஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா it is 1.6 into 10 to the power minus 24. இந்த மாசத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், 1 AMU அப்படின்னு சொல்றோம். So mass of 1 hydrogen atom is 1 AMU. Mass of 1 helium atom is 2 AMU. இப்படி mass of 1 carbon atom is 12 AMU. இப்படி ஈஸியா அதோட மாஸ் நம்மனால AMU வச்சும் சொல்ல முடியும். ஸோ அட்டாமிக் மாஸ் தான் 1/12 ஆஃப் கார்பன் ஓட மாஸ் எவ்வளோ ஆட்டமோட எவ்வளோ ஈக்குவலன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் அதை நான் கிராம்ல சொன்னேன்னா அதுதான் 1 AMU. புரிஞ்சுச்சுங்களா? எஸ் தியாகு, அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் மாஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? அட்டாமிக் நம்பர் அண்ட் அட்டாமிக் மாஸ் ஆர் போத் த சேம் கான்டெக்ஸ்ட். கண்ணா குழப்பிக்க வேணாம். ஃபைன். நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸ். பேர்லயே அர்த்தம் இருக்கு. ஆட்டமோட மாஸ் அட்டாமிக் மாஸ், மாலிகுலரோட மாஸ் மாலிகுலர் மாஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மாலிகுல்ல என்னென்ன ஆட்டம் இருக்கோ அந்த ஆட்டம்ஸோட அட்டாமிக் மாஸஸ் ஆட் பண்ணீங்கன்னா, லெட்ஸ் சே கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4, ஸோ ஓவராலா 16. This count is called as molecular mass of the component. இப்போ I'll give you an example. இவனோட மாலிகுலர் மாஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். இவனோட NH3 ஓட மாலிகுலர் மாஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். குவிக் 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 டக்கனா. Okay, Vinu 17, Tyagu 17, Bhaskar 17. Alvin 42 எப்படிடா வரும்? நைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் இஸ் 14. 3 ஹைட்ரஜனுக்கு 3. அப்போ ஓவராலா இட் இஸ் 17. So you guys are absolutely right. இந்த மாலிகுலோட molecular mass is absolutely 17. சூப்பரா, wonderful. அடுத்ததா நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ் ஆர் கிராம் ஆட்டம் பத்தி பேச போறோம். கிராம் அட்டாமிக்
mass na என்னடா கண்ணா அர்த்தம்? What do you mean by the term gram atomic mass? யாராச்சும் சொல்ல முடியுமா? மேம் gram atomic mass na இதுதான் மேம், இவ்வளவுதான் மேம் அப்படின்னு சொல்ல முடியுமா? Quick. கோகுல பிரியா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் கோகுல பிரியா. So it will take time. gram atomic mass தான் என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்ல, உங்களோட atomic mass கிராம்ஸ்ல எழுதுனீங்கன்னா அதுதான் gram atomic mass. Example, atomic mass of hydrogen is 1. அப்போ gram atomic mass of hydrogen is 1 gram. Atomic mass of helium is 2. அப்போ gram atomic mass of helium is 2 grams. Atomic mass of carbon is 12. அப்போ gram atomic mass is 12 gram. Atomic mass of nitrogen is 14. அப்போ gram atomic mass is 14 grams. அதோட atomic mass கூட ஒரு கிராம் போட்டீங்கன்னா அதுதான் gram atomic mass. புரிஞ்சுச்சுங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, but still you can just understand the concept easily. Fine? Yes? அடுத்ததா கிராம் மாலிகுலர் மாஸ். அதே கான்செப்ட் தான். நீங்க என்ன பண்றீங்க? மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறீங்க, அது முன்னாடி ஒரு கிராம போடுறீங்க. that is called as gram molecular mass. எக்ஸாம்பிள், அமோனியாக்கு 17 பார்த்தோமா, அதுக்கு பக்கத்துல ஒரு கிராம் போட்டா that is gram molecular mass of ammonia. வாட்டருக்கு 18 கிராம் போட்டீங்கன்னா gram molecular mass of water. இப்படிதான் கிராம் அட்டாமிக் மாஸ் அண்ட் கிராம் மாலிகுலர் மாஸை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஹாய் ஜெயகணேஷ், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். கான்செப்ட் புரிஞ்சுச்சா? அடுத்ததா நம்ம மோல் கான்செப்ட் குள்ளதான் வர போறோம். பட் மோல் கான்செப்ட்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியராடா கண்ணா? Are you guys clear with the concept so far? இப்ப வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் கிளியரா? குவிக்கா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை போட்டு சொல்லுங்க. போலாமா? ஓகே, சூப்பர். Offline tuition for NEET repeaters. Dekana, for NEET repeaters we have courses Vedantu offline centersல இருக்கு. நீங்க அங்க டைரக்டா செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட நியரஸ்ட் சென்டர்ல போய் நீங்க விசிட் பண்ணி கூட பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ மோல் கான்செப்ட் குள்ள தான் போறோம். டே கண்ணா, மோல்னா என்னடா அர்த்தம்? லெட்ஸ் சே நீ ஒரு கடைக்கு போற, சரியா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொட்டி கடைக்கு போற. போயிட்டு அண்ணா ஒரு சீப்பு வாழைப்பழம் தாங்க, ஒரு சீப்பு பனானா தாங்கன்னு கேக்குற. அப்போ ஒரு சீப்பு பனானா தாங்க அப்படின்னு சொன்னதோ, ஆர் 1 dozen of banana தாங்க அப்படின்னு சொன்னதோ, அவன் எத்தனை பனானா உங்களுக்கு தருவான்? அந்த கடைக்காரன் உங்களுக்கு எத்தனை பனானாஸ் தருவான்? பனானா வாழைப்பழம் எத்தனை வாழைப்பழம் தருவாங்க? நீங்க எந்த பிரான்ச்? டே கண்ணா, நான் பெங்களூர் கண்ணா. நான் ஹெட் ஆஃபீஸில் இருக்கேன். பிகாஸ் மோஸ்ட்லி ஹெட் ஆஃபீஸில் தான் யூடியூப் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ எஸ், எத்தனை பனானாஸ்? 12 பனானாஸ். வெரி குட். ஸோ ஒரு சீப்பு வாழைப்பழம் தாங்க ஆர் 1 dozen of பனானா தாங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அதில் 12 பனானாஸ் தருவாங்க. சிமிலர்லி நான் உங்கள்கிட்ட 1 mole of carbon தாங்க or 1 mole of an atom தாங்க அப்படின்னு கேட்டேன்னா நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தருவீங்க? 6.023
into 23 10 to the power 23 atoms தருவீங்க. This count of particle is none other than mole. புரிஞ்சுச்சா? எப்படி ஒரு சீப்பு வாழைப்பழம் தாங்கன்னு கேட்டீங்கன்னா 12 வாழைப்பழத்தை கடைக்காரர் உங்களுக்கு தராங்களோ அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட 1 mole of atom தாப்பா or 1 mole of hydrogen தா, helium தா, கார்பன் தா, HCl தா, வாட்டர் தா அப்படின்னு கேட்டேன்னா நீங்க எனக்கு 6.023 into 10 to the power 23 atoms or molecules தருவீங்க. ஸோ இந்த கவுண்டை தான் நான் என்னன்னு சொல்றேன், மோல் அப்படின்னு சொல்றேன். இப்போ மோல் அண்ட் மாஸிற்கான வித்தியாசத்தை பார்த்துடலாம். டேக்கண்ணா நான் என்ன பண்றேன், ரெண்டு கேஸுக்குமே உங்கள்கிட்ட ஒரு பவுல்ல கொஞ்சோண்டு ரைஸ் தந்துடுறேன். சரியா? ஆர் ரைஸ் கூட வேணாம்ப்பா. ஒரு பவுல்ல let's say 1 mole of hydrogen gas தந்துடுறேன். அண்ட் அதை வெயிட் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி இது கரெக்ட் வேல்யூலாம் இல்லை, சும்மா சொல்கிறேன், அப்ராக்சிமேட்லி ஒரு 250 grams இருக்கு. சாரி 250 வராதே, அப்ராக்சிமேட்லி ஒரு 2 grams இருக்கு. சரியா? இப்போ மோலுக்கும் மாசுக்குமான வித்தியாசம் என்ன? மோலுக்கும் மாசுக்குமான வித்தியாசம் என்ன? 1 mole of hydrogen is none other than 6.023 into 10 to the power 3 hydrogen molecules present in a ball. அப்போ மோலுங்கிறது அங்க எத்தனை atoms or molecules இருக்கு அப்படிங்கறத பொறுத்து மாறும். பட் 2 grams அப்படிங்கிறது it is actually mass value. and உங்கள்கிட்ட எவ்வளவு quantity of atoms or molecules இருக்கு அப்படிங்கறத மாஸ் குறிக்கும். let's say for example ஒரு 250 grams of rice எடுத்துட்டு உங்கள்கிட்ட இதோட மாஸ் என்ன மோல் என்னன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பவுல் அப்படியே வெயிங் ஸ்கேல்ல வச்சு பார்க்கும்போது 250 grams இருக்கு. அப்போ 250 gramsங்கிறது அதோட மாஸ். whereas அந்த பவுல்ல இருக்கக்கூடிய ரைஸை ஒன்னொன்னா நீங்க எண்ணி பார்ப்பீங்க, 1 2 3 4ன்னு எண்ணி பார்த்துட்டு டோட்டலா அந்த பவுல்ல எத்தனை ரைஸ் இருந்துச்சோ அந்த கவுண்ட்டை நீங்க மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை அந்த அவகேட்ரோ நம்பர் பேஸ் பண்ணி நீங்க மோலா கன்வெர்ட் பண்ணுவீங்க. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ மோல்னா என்ன, மாஸ் அண்ட் மோல்கான வித்தியாசம் என்ன, இதை பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே பார்ப்போம். குவிக்கா கீழே பார்ப்போம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க பார்ப்போம். குவிக். Dekana, mole na amount of substance in the given quantity. Let's say இந்த ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட சரி இதை விட்டுருவோம், ஒரு 3 பிஸ்கெட் வச்சிருக்கேன். சரியா? அப்போ total number of biscuit in this bowl is 3. அப்போ 3ங்கிறது இதோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். கரெக்டா? அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்போ 6.023 into 10 to the power 23 அட்டைன் ஆகுதோ that is mole, 1 mole. பட் இதுவே நான் என்ன பண்றேன், இந்த 3 பிஸ்கெட்டை எடுத்துக்கொண்டு போய் வெயிங் ஸ்கேல்ல வச்சு பார்க்குறேன். அப்ராக்சிமேட்டா எனக்கு ஒரு 30-40 grams வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குவான்டிட்டி இஸ் கால்ட் as மாஸ். புரிஞ்சுச்சுங்களா? ஒரு கிவன் பொருள்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா that count of number of particles is none other than mole. எப்படி கடைக்கு போய் 12 பனானா வாங்குனீங்கன்னா 12 பனானா is equal to ஒரு சீப்பு or 1 dozen of பனானான்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நீங்க
ஒவ்வொரு ஆட்டம்ஸா கவுண்ட் பண்றீங்க. அந்த கவுண்ட் எப்படி 6 பாயிண்ட் எப்போ வந்து 6.023 into 10 to the power 23 ரீச் பண்ணுதோ then that is called as 1 mole. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? கோகுல பிரியா, is that clear? Is that clear டக்கனா? மத்தவங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. we will clarify it. சூப்பர் டக்கனா. அடுத்ததா மோலார் மாஸ். மோலார் மாஸ்னா என்னதாக்கனா அர்த்தம்? 1 mole of a substanceல இத சொல்ல மறந்துட்டேன் பாரு. ஒரே நிமிஷம். இப்போ ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ நீங்க இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஆட்டம்ஸ் as well as moleculesக்கு எப்படி நீங்க மோலை கண்டுபிடிக்கிறது? For atoms it is number of moles is equal to given mass divided by atomic mass. இதுவே moleculesக்கு number of moles அப்படிங்கிறது given mass divided by molecular mass. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? atoms பொறுத்தவரை it is given mass divided by atomic mass. molecules பொறுத்தவரை it is given mass divided by molecular mass. let's say உங்கள்கிட்ட ஒரு 16 gram of water இருக்கு. இதோட number of moles என்னன்னு கேக்குறான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? given mass 16, வாட்டரோட molecular mass 18. அப்போ 16/18 என்ன வேல்யூ வருமோ that is equal to the number of moles present in 16 grams of water. புரிஞ்சுச்சுங்களா? இப்படிதான் moles mass of atoms and mass of molecule வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க. கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? Hi Sai Crafty, welcome. How many hours ma'am? Not sure dakana. It can be any time. Okay va, evlo நேரம் வேணாலும் எடுக்கலாம். I'm not sure about the timings. And yes, but அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் டேக்கனா நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடுத்த 2 நாளுக்குள்ள ரீச் பண்ணோம்னா then எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம கிவ் அவே பிளான் பண்ணியிருக்கோம்டா. ஸோ அதனால அந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களுக்கும் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும். அதாவது ஒவ்வொரு சாப்டரையும் ரிவைஸ் பண்றதுக்கான ரிவிஷன் நோட்ஸ், handwritten flowchart, printed flowchart and all types of questions which can be asked in the NEET. இந்த 3 மெட்டீரியலும் உங்களுக்கு தேவைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த 2 நாளைக்குள்ள நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணோம்னா தென் அந்த 50,000ங்கிற கவுண்ட் வந்த அடுத்த நிமிஷமே நம்ம சேனல்ல ஒரு லைவ் வைப்போம். அந்த லைவ்ல நான் வருவேன். அண்ட் அந்த லைவ்ல எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்லாம் இல்லை, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக தரப்படும். இந்த மெட்டீரியல்ஸ் வேதாந்துல பே பண்ணி வாங்க வேண்டியது இருந்துச்சு. பட் நம்ம நீட் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வேதாந்து நீட் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம அதை ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகேவா? எஸ் ஆர்டிஸ்ட் நியர்லி 600 more subscribers needed. 600 கூட வேணாண்டாக்கா, 400 and something இருந்தாவே we will reach the count. So subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாரு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அதை நம்ம மெயின் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றீங்களோ தென் அவங்களுக்கு ஆஸ் பர் த செக்கிங் லிஸ்ட் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸும் இருக்கு. ஓகேவா? இந்த கிவ் அவே இல்லாம ஸ்பெஷல் கிஃப்ட்ஸும் இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் இருக்குடா, கிவ் அவே இருக்குடா. ஓகேவா? ரைட் ஆல் ரைட்.
அடுத்ததா நம்ம மோலார் வால்யூமை பத்தி பேச போறோம். இப்போ நம்ம என்ன படிச்சிட்டோம்? 1 mole of a substance is equal to atomic mass or molecular mass அப்படின்னு படிச்சிட்டோம். பட் அதே 1 mole of a substance ஓட வால்யூம் என்ன அப்படின்னு பிராக்டிக்கலா செக் பண்ணி பார்க்கும்போது, be it 1 mole of carbon, be it 1 mole of hydrogen, எந்த மாலிகுல் எடுத்து பார்த்தாலுமே they have a fixed volume which is 22.4 liters. இதை நீங்க 22,400 ml னு கூட ஒரு சில புக்ஸ்ல பார்த்திருக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். And this is none other than our molar volume which is 22.4 liter. புரிஞ்சுச்சுங்களா? ஆனா இந்த 22.4 liters வேணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. உங்களோட டெம்பரேச்சர் 273 இருக்கணும், pressure 180 இருக்கணும். At standard temperature and pressure தான் உங்களோட volume of 1 mole will be equal to 22.4. இல்லைன்னா அது கண்டிப்பா மாறுபடும். புரிஞ்சுச்சுங்களா? Ma'am, how many YouTube account can I open in my phone? Ramu, தெரியலேடா கண்ணா. I'm not sure, my dear. Yes. சுபாஷ் தலைவர் எங்க மேம்? சுபாஷ் சரும் மதன் சரும் ஊருக்கு போயிருக்காங்க கண்ணா தீபாவளியில. ஸோ அதனால ஊருக்கு போயிருக்காங்க. they will be back soon. ஃபைன், நாளைக்கெல்லாம் வந்துருவாங்க. நெக்ஸ்ட், அட்டாமிசிட்டி. ஒரு மாலிகுல்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் அந்த மாலிகுலோட அட்டாமிசிட்டி. லெட்ஸ் சே ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்தீங்கன்னா அங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்தீங்கன்னா அங்க 2 ஆக்சிஜன் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு எடுத்தா அங்க ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்கு. CH4 எடுத்தீங்கன்னா அங்க ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கு. இப்படி எத்தனை ஆட்டம்ஸ் அந்த ஒரு மாலிகுல இருக்கு அப்படிங்கிறது தான் அட்டாமிசிட்டி. இந்த அட்டாமிசிட்டியை வச்சு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கண்டுபிடிக்க முடியும் or number of molecule கண்டுபிடிக்க முடியும். So number of atoms is equal to number of molecules into atomicity. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? எஸ். இல்ல 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 கோகுல பிரியா, நான் போலடா கண்ணா. ஐ எம் நாட் லிவிங் எனிவேர். நம்ம நீட் எக்ஸாம் முடியிற வரைக்கும் மேக்ஸ் டு மேக்ஸ் நான் எங்கேயும் போற மாதிரி பிளான் இல்லை. So don't worry, I'll be there in all the leaves. எல்லா லீவ்லயும் உங்களுக்கு கிளாஸ் வச்சிருவேன். சரிங்களா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். டெக்கனா ஃபார்முலா ரொம்ப சிம்பிள்ரா. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் n கண்டுபிடிக்கணும் தான். உங்கள்கிட்ட மாஸ் இருக்குன்னா then it is given mass divided by atomic or molecular mass. இல்ல மேம் என்கிட்ட வால்யூம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. லெட்ஸ் சே 20 liters ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. அந்த மாதிரி வால்யூம் இருக்குன்னா then it is given volume divided by 22.4 liters. இல்ல மேம் என்கிட்ட வால்யூமும் இல்ல பட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. என்கிட்ட வந்துட்டு ஒரு 4 into 10 to the power 20 பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா then given number of molecules divided by Avogadro number of molecules. Avogadro number of molecule அப்படிங்கிறது என்னங்குது? 6.023 into 10 to the power 23. புரிஞ்சுச்சுங்களா? Clear? Okay, thank you Muhammad. Thank you so much Shakana. Yes. Is that clear? Is that clear? Is that clear? வீடியோ ஸ்டக்கான மாதிரி இருக்கே. ஓகே, சூப்பர். அடுத்ததா நம்ம மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலாக்குள்ள தான் போறோம். டெக்கனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு. Let's say we have C6H12O6. இங்க ஒவ்வொரு தடவையும் C6H12O6 C6H12O6 அப்படின்னு எழுதிட்டு இருக்க முடியுமா? கஷ்டம் தானே.
அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த கவுண்ட்டை சிம்பிளிஃபை பண்றதுக்காக இந்த மூணுத்துக்குமான சிம்பிளஸ்ட் ரேஷியோவை எடுக்கிறோம். 6:12:6 which is 1:2:1. கரெக்டா? 6:12:6 இந்த நம்பரை ரேஷியோவா எடுத்தோம்னா 1:2:1 வருது. இப்போ இந்த ரேஷியோ படி நம்ம இந்த மாலிகுலோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலாவை எழுதுறோம். இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முலாவை தான் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல்னா சிம்பிளஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் எஸ், ஒரு மாலிகுலோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ எடுத்து அடுப்படி அந்த ஆட்டம்ஸை செட் பண்ணி வச்சோம்னா then that is called as empirical formula. அப்போ ஒரிஜினலா இருக்கக்கூடிய இந்த மாலிகுலுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. ஒரிஜினலா பிராக்டிக்கலா நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடிய இந்த மாலிகுலுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. இந்த மாலிகுலோட பேரு தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ எஸ், ஒரு மாலிகுல் எல்லா இடத்துலையும் பிராக்டிக்கலா எப்படி இருக்குமோ அது பேரு மாலிகுலர் ஃபார்முலா. இல்ல நான் அதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முலாவோட பேரு எம்பிரிக்கல் ஃபார்முலா. பட் இந்த மாலிகுலர் ஃபார்முலாவை ரேஷியோ எடுத்தப்போ இந்த வேல்யூஸை நான் 6 ஆல டிவைட் பண்ணதுனால தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்திருக்கு. கரெக்டா? அண்ட் ஸோ I would say that molecular formula is equal to 6 into empirical formula. ஏன்னா இந்த டிவைட் பண்ண இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா 6, அந்த 6 நான் எம்பிரிக்கல் ஃபார்முலா கூட மல்டிப்ளை பண்ணேனா, இது கூட மல்டிப்ளை பண்ணேனா எனக்கு மாலிகுலர் ஃபார்முலா வருது. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலால ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளு பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தா கேளு பார்ப்போம். ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சு நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ்குள்ள போறோம். ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்போ உனக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. Is it clear? Is it clear? Clear. Super, super, super டக்கண்ணா. இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு question. What is the mass of carbon dioxide which contains the same number of molecules as and are contained in Okay va? What is the mass of carbon dioxide which contains same number of molecules as in 40 grams of oxygen? இதற்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். Quick. தியாகோ impurities calculation இருக்குடா கண்ணா. Don't you worry. We will go for that. But as of now இதை மட்டும் பார்த்துக்கோங்க. Yes, Srimati, already some basic concepts பார்த்துட்டோம்டா கண்ணா. This is a physical chemistry marathon. So physical chemistry ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட்டா நம்ம இங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் நம்ம இங்க பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்க நான் 16 எழுதியிருக்கேன்டா. ஓகேவா? I have written 16. வினோ ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? வினோ ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ் ரக்கனா? ஸ்ரீமதி ஆப்ஷன் சி.
ஷூரா ஆப்ஷன் சி தானா? ரெண்டு பேர் தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் ப்ளீஸ் ட்ரை அண்ட் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ். தியாகு, நிஷாம், எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Okay, Gokula Priya, we can see da Kanna, don't worry. Okay, தியாகுக்கு 110 கிடைக்குதா? தியாகு, இங்கேயோ நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கடா கண்ணா. You have taken the value nearly in double, I believe. Hi, Dr. Chandru. Welcome on board, my dear. Good morning. So guys, யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு விச் கண்டெய்ன்ஸ் த சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஸ் அண்ட் வென் contained in 40 grams of oxygen. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜனுக்கு இது 16, அப்போ ரெண்டு ஆக்சிஜனுக்கு என்னவா இருக்கும்? 32 இருக்கும். கரெக்டா? ரெண்டு ஆக்சிஜனுக்கு 32 இருக்கும். நமக்கு என்ன தெரியும், ஜெனரலாவே atomic mass or molecular mass is equal to Avogadro number of molecules or 1 mole, which is 6.023 into 10 to the power 23. Also, we know 44 grams of இங்க இருக்காம் 44 grams of carbon dioxide. ஏன்னா carbon dioxide ஓட molecular mass 44 இல்லையா, is also equal to 1 mole of a substance. Questionல 40 gram of oxygen க்கு equivalent ஆன carbon dioxide தான் கேட்டிருக்கான். நமக்கு என்ன தெரியும், 32 grams of oxygen is equal to 44 grams of carbon dioxide னு தெரியும். அப்போ obviously 40 grams of oxygen ஓட மாசுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பா இத ரெண்டு விதத்துல நீங்க கண்டுபிடிக்கலாம்டா கண்ணா, அதையும் சொல்லிடுறேன். ஒன்னு we can equate 32 grams of oxygen is equal to 44 grams of carbon dioxide. கரெக்டா? அப்போ 32 gram 1 gram of oxygen is equal to 44 into 32 grams of carbon dioxide. அப்போ 40 grams of oxygen வேணும்னா 40 grams of oxygen வேணும்னா அந்த equationல left and right hand side 40 ஆல multiply பண்ணும். அப்போ 44 divided by 32 into 40 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இதுதான் நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கும்போது வரக்கூடிய ஆன்சர். பட் பிராக்டிக்கலா இதை பத்தி பேசணும், எனக்கு அப்ராக்சிமேஷன் எதுவுமே ஐ மீன் ஸ்டெப்ஸே வேணாம் மேம், ஆன்சரை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. 32 grams is equal to 44 grams. கரெக்டா? அப்போ 40 grams will be equal to something which is more than 44. Questionல ஆப்ஷன்ஸை பாருங்களேன், 44 விட அதிகமான குவான்டிட்டி எங்க இருக்கு? ஆப்ஷன் சில தான் இருக்கு. and so option C is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? clear-ஆ? oxygen molecule டாக்கனா, because இங்க same number of molecules as contained in 40 grams of oxygen னு சொல்லியிருக்கான். அப்போ மாலிகுலை பத்தி தான் பேசுறான், ஆட்டமை பத்தி இல்ல. அப்ப நம்ம O2 தான் எடுத்துக்கணும், O இல்ல. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா?
Next question. The number of oxygen atoms present in 14.6 gram of magnesium bicarbonate is. Magnesium bicarbonate la அதுவும் 14.6 grams of magnesium bicarbonate ல எவ்வளவு number of oxygen atoms இருக்கு? MVSAT na Mega Vedantu Scholarship Admission Test rakana. Gokula Priya already MVSAT க்கு நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன்டா கண்ணா. Please go and watch so that அதோட complete details அதில் நான் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. தியாகு முகமது, நிஷா, ஸ்ரீமதி, சந்துரு, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். திருக்கருணேஷ் ஆப்ஷன் டி சொல்லியிருக்காரு. வினோ ஆப்ஷன் பி. முகமது ஆப்ஷன் பி. ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கொஸ்டினை ட்ரை பண்றீங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றீங்க, which is very good, which is absolutely good. And அதோட the answer is option B. என்ன காரணம்னா டேக்கனா mass of magnesium bicarbonate, molecular mass of magnesium bicarbonate 146. அப்போ 146 கிராம்ஸ்ல 14.6 grams அப்படிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ்? 146 is 1 mole. அப்போ 14.6 is 0.1 mole. கரெக்டா? 1 mole of magnesium bicarbonateல மொத்தம் 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ for 1 mole it is 6 moles of oxygen. அதே மாதிரி 0.1 மோல்க்கு அது 0.6 moles of oxygen atoms இருக்கும். அதன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸா மாத்தணும்னா 0.6 into அவகேட்ரோ நம்பர் பண்ணா போதும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? ஹாய் பாலாஜி, வெல்கம் ஆன் போர்ட் ராக்கண்ணா. நோ வரிஸ் even if you are late. First chapter தான் முடிக்க போறோம். So don't worry, 7 more chapters are waiting for you. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. I know you guys will let me know the answer soon, but still யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். டிஃபிகல்ட்டா இருக்கா? டே கண்ணா, கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். பட் நீங்க நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணதான் இட் வில் கெட் ஈஸியர். சரியா? நம்ம கான்செப்ட் பார்க்கும்போது படிக்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பட் கொஸ்டின்ஸ்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போதுதான் அதோட டிஃபிகல்ட்டி நமக்கு புரியும். அதற்காக தான் நான் கொஸ்டின்ஸும் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். வினோ ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? நிஷா ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸி கொஸ்டின்ரா, ரொம்ப ஈஸி கொஸ்டின்.
Very good, very good, very good. So it is absolutely option C. என்ன காரணம்? ஏன்னா இங்க CH2O கொடுத்திருக்கான். CH2O ஓட மாஸ் எவ்வளோடா? molecular mass பார்த்துக்கிட்டீங்கன்னா it is 30. கரெக்டா? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 30 வரும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? molecular masses, molecular formula is equal to n into empirical formula. n கண்டுபிடிக்கிறதுக்கான formula என்ன? n is equal to molecular mass divided by empirical mass. இங்க molecular mass 180, empirical mass இங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 30. 180 by 30 is 6. அப்ப 6 into CH2O empirical formula gives you molecular formula C6H12O6. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எப்படி கான்செப்ட் அப்ளை பண்ணணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா? எஸ் எஸ். அடுத்ததா நம்ம பெர்சன்டேஜ் கம்போசிஷன் குள்ள போக போறோம். பெர்சன்டேஜ் கம்போசிஷன் அதாவது ஒரு மாலிகுல்ல ஒரு எலிமெண்ட் எவ்வளவு பெர்சென்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் பெர்சன்டேஜ் கம்போசிஷன். லெட்ஸ் சே we have H2O. இதுல ஹைட்ரஜனோட கம்போசிஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா mass of hydrogen is 2 gram divided by mass of the molecule is 18 grams. percentageனால into 100 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருமோ that is your percentage composition of hydrogen. இதுவே percentage composition of oxygen கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 2 gram போக 16 grams. So 16 divided by 18 into 100 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருமோ that is percentage composition of oxygen. இது கிளியரா? எஸ், இது கிளியரா? இது கிளியரா? டிகனா நான் இந்த பிபிடில உனக்கு தந்துருவேன். ஸோ டோன்ட் யூ வரி. பட் ஸ்டில் ரஃப் ஒர்க்கா எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. இஸ் திஸ் கான்செப்ட் கிளியர்? இந்த கான்செப்ட் கிளியர்னா ஒரு ஃபயரை போட்டு பார்ப்போம். இந்த கான்செப்ட் கிளியர்னா கிளியர்னா போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம இந்த பெர்சன்டேஜ் கம்போசிஷன்ல ரெண்டு கான்செப்ட படிக்க போறோம். ஒன்னு பெர்சன்டேஜ் ஈல்ட், ஓகேவா? அண்ட் இன்னொன்னு பெர்சன்டேஜ் பியூரிட்டி. ஒன்னு percentage yield and ரெண்டாவது percentage purity. percentage yield na என்ன, percentage purity na என்னடா கண்ணா? What do you mean by percentage yield and percentage purity? சொல்ல பாப்போம். இப்போ நம்ம வந்துட்டு தியரிட்டிக்கலா ஒரு ரியாக்ஷன் நடத்துறோம். ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் gives water molecule. நமக்கு அந்த ரியாக்ஷனை நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கும்போது 100% ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வாட்டரா மாறிடுச்சு அப்படின்னு நம்புறோம். பட் பிராக்டிக்கலா பார்க்கும்போது தட் வில் நாட் பி த கேஸ். ஏன்னா பிராக்டிக்கலா கெமிக்கல் கைனெட்டிக்ஸை பொறுத்தவரை எல்லா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்டா மாறாது. கரெக்டா? கரெக்டா? ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? பிராக்டிக்கலா நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் கிடைச்சிருக்குங்கிறத, பிராக்டிக்கலா நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் கிடைச்சிருக்குங்கிறத தியரிட்டிக்கல் வேல்யூ கூட ஒப்பிட்டு அதோட பெர்சென்ட்டை கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் கால்ட் as percentage yield.
So percentage yield is none other than actual yield, practical yield divided by theoretical yield into 100. புரிஞ்சுச்சுங்களா? Clear? Yes. Next, percentage purity. நம்மள்ட்ட ஒரு சாம்பிள் இருக்கு. நம்மள்ட்ட ஒரு சாம்பிள் இருக்கு. அந்த சாம்பிளோட டோட்டல் மாஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதுல எவ்வளோ பியூர் சப்ஸ்டன்ஸ் உருவாயிருக்கு ஆர் டிசையர்ட் சப்ஸ்டன்ஸ் உருவாயிருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் பெர்சன்டேஜ் பியூரிட்டி. நமக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளோட டோட்டல் சப்ஸ்டன்ஸ்ல உருவாயிருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் பெர்சன்டேஜ் பியூரிட்டி. இதுவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரியாக்ஷன்ல டோட்டல் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளோ இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பெர்சன்டேஜ் வேல்யூ தான் பெர்சன்டேஜ் இம்பியூரிட்டி. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ் எஸ் திவ்யராஜ் yes Dakana, whatever I teach here is equally important for NEET as well as JEE. ரெண்டு பேருமே இதை பார்க்கலாம், ரெண்டு பேருக்குமே இதுல லைக் யூஸ் இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? So please take a note of it. Please take a note of it. நோட் பண்ணி வச்சுக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோ. கிளியரா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். சரி, இது பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டாக்கியோமெட்ரி இங்க பார்க்க வேணாம், we will learn about it separately. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பெர்சன்டேஜ் பியூரிட்டி, பெர்சன்டேஜ் இம்பியூரிட்டி கூடவே வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ யூ ஷுட் நெவர் ட்ரை டு மிஸ் திஸ் ஒன். கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன? பேர்லயே அர்த்தம் இருக்கு. ஒரு ரியாக்டன்ட்டை லிமிட் பண்ணக்கூடிய ஆர் ஸ்டாப் அப்படின்னு எண்டு கார்டு போடக்கூடிய ஒரு ரியாக்டன்ட் தான். ஒரு ரியாக்ஷன்ல 2 3 4 ரியாக்டன்ட் இருக்கலாம். பட் அதுல ஏதோ ஒரு ரியாக்டன்ட் இந்த ரியாக்ஷன் இவ்வளோ நடந்தா போதும் அப்படின்னு எண்டு கார்டு போடக்கூடிய ரியாக்டன்ட் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இங்க வச்சிருக்கேன். லெட்ஸ் சே என்கிட்ட இங்க 5 ஹாட் டாக்ஸ் இருக்கு, பட் 4 பன்னு தான் இருக்கு. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், 4 பன்லையும் ஒவ்வொரு ஹாட் டாக்னு சொல்லி வைங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 2 3 4 அப்படின்னு 4 பன்னுக்குள்ள 4 ஹாட் டாக் வச்சீங்கன்னா மிச்சம் ஒரு ஹாட் டாக் இருக்கும். இதுதான் நம்மளோட எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போ இந்த ரியாக்ஷன் இவ்வளோ நடந்தா போதும், இவ்வளோ பன்ஸ் உருவானா போதும் அப்படிங்கறத யாரு டிசைட் பண்றா? இந்த பன்னு தான் டிசைட் பண்றான். ஏன்னா 4 பன் இருந்ததுனால தான் இந்த ஒரு ஹாட் டாக் வீணா போயிருச்சு. 5ஆவதா ஒரு பன் இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அண்ட் சோ the reactant which is lesser in count than expected is called as limiting reagent. புரிஞ்சுச்சுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுச்சுங்களா? ஒரு ஃபயரை போடுங்க, ஃபயரை போடுங்க. Is that clear? Is that clear? Yes. Okay, wonderful. இப்போ
Here you go with the very first question. இந்த question try பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். இந்த question try பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். டேக்கண்ணா யாராச்சும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தேன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிகாஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்கு நம்மளோட கிவ்அவேக்கு. ஸோ அந்த கிவ்அவேக்கு நம்ம எல்லாருமே ஓகேவா 1-2 பேருக்கு மட்டும் கிவ்அவே கொடுக்க போறதில்ல, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த கிஃப்ட்டை கொடுக்க போறாங்க. ஸோ அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி எ சப்ஸ்கிரைபர். அண்ட் அந்த கிவ்அவே நடக்கணும்னாவே யூ ஷுட் பி எ சப்ஸ்கிரைபர். ஏன்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை அடுத்த 2 நாளில் நம்ம ரீச் பண்ணாதான் நமக்கு இந்த கிவ்அவே இருக்கு. ஓகேவா? ஸோ குவிக் டக்கண்ணா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? வாட் மாஸ் ஆஃப் CaCl2 in grams would be enough to produce 14.35 grams of AgCl? எஸ் ஆர்டிஸ்ட். ஆமாண்டா கண்ணா, இன்னும் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீமே தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரமாக அடுத்த 2 டேஸ்க்குள்ளே நம்ம அந்த 400 அப்படிங்கிற கவுண்டை ரீச் பண்ணிட்டோன்னா தென் இங்கே வேதாந்துல பே பண்ணி கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷேர் மேக்ஸிமம் டாக்கண்ணா. ஆர்டிஸ்ட் மாதிரியே எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். 50,000 ரீச் பண்ணாதான் நமக்கு அந்த கிவ்அவே கிஃப்ட் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். சூப்பர் நிஷா. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா the answer is absolutely option A. என்ன காரணம்? நமக்கு எப்படி நம்மளோட AgCl உருவாகும் அப்படின்னு தெரியும். So the reaction is so simple. CaCl2 AgNO3 கூட ரியாக்ட் பண்ணாதான் AgCl தரும். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இங்க ஒரு 2 போடணும், ரைட்? அண்ட் so the equation becomes balanced. கரெக்டா? ரைட். இப்போ ஒரு CaCl2 is used to produce 2 AgCl. இது நமக்கு தெரியுது. அப்போ 1 mole of CaCl2 வச்சுதான் 2 moles of AgCl ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு we know 1 mole of AgCl is 143.5. அப்போ 2 moles னு சொல்லும்போது 2 into 143.5 which is 111 gram. இப்போ CaCl2 required to produce 14.35 எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. we know 1 mole of CaCl2 is equal to 2 moles of AgCl2. கரெக்டா? அப்போ 1 mole of CaCl2ங்கிறதோட வேல்யூ என்ன? 111 grams is equal to 2 into 143.5. கரெக்டா? இப்போ எனக்கு 1 gram of AgCl வேணும்னா என்ன பண்ணலாம்? 111 divided by இந்த வேல்யூ அங்க கொண்டு போய்க்கலாம். 2 into 143.5 will give me 1 gram of AgCl. அப்போ 14.35 வேணும்னா ரெண்டு சைடும் 14.35 ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அழகா ஆன்சர் வந்துரும். the answer is absolutely option E. சுபடக்கனா. next question. the moles of oxygen required for reacting with 6.8 grams of ammonia is? the moles of oxygen required to react with 6.8 grams of ammonia is?
கண்டிப்பா வரும் கிருபாகரன். கிவ்அவேக்கு நோட்டிபிகேஷன் எல்லாருக்கும் வரும். ஓகேவா, எல்லாருக்கும் வரும். ஸோ டோன்ட் யூ வரி. வெரி குட், வெரி குட் கோகுல பிரியா. நீங்க என்ன மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம்டாக்கண்ணா, பட் சூட் த ஒன் விச் இஸ் ஈஸியஸ்ட் ஃபார் யூ. ஓகேவா, எது ஈஸியஸ்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க வேல்யூஸ் ஹாஃப் எடுத்திருக்கீங்க கோகுல பிரியா. தட்ஸ் ஆல்சோ ஃபைன். இந்த क्वेश्चन ட்ரை பண்ணி பாருங்க and let me know the answer. முகமது 0.5 மோல் சொல்லியிருக்காரு. முகமது 0.5. தியாகு ஆப்ஷன் டி. ஓகே, கரெக்ட் ஆன்சர் பாத்துடலாமா? கரெக்ட் ஆன்சர் பாத்துடலாமா? So yes, 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 the correct answer is absolutely option D. எப்படி வந்துச்சு? The moles of oxygen required for reacting with 6.8 grams of ammonia is, first balance equation எழுதிக்கிறோம். இங்க நமக்கு என்ன தெரியுது? For 4 moles of ammonia, for 4 moles of ammonia நமக்கு 5 moles of oxygen தேவைப்படுது. Correct? அப்ப 4 moles of ammonia na, it is 4 into 17 grams is equal to 5 moles of oxygen na 5 into what? 5 into what? 5 moles of oxygen. அது அப்படி கூட வச்சிருங்க. ஏன்னா இங்க என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க, அந்த moles of oxygen தானே கேட்டிருக்காங்க. So 4 into 17 is equal to 5 into moles of oxygen. Correct? இப்போ நம்ம என்ன பண்றோம்? We have to find the number of moles of oxygen which requires 6.9 grams of ammonia. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த moles of oxygen க்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? 6.8 substitute பண்ணலாம். Then இந்த வேல்யூவை இப்படி denominatorக்கு கொண்டு வந்துடலாம். So the value would be 5 into 6.8 divided by 4 into 17, and so it is absolutely 0.5 moles. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஈஸியான क्वेश्चन. ஸோ இதோட நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட சம் பேசிக் கான்செப்ட்ஸை முடிச்சிட்டோம். வெரி குட், வெரி குட். மேம் கிவ் அவே ஸ்டில் ஆக்டிவா? எஸ் எஸ் மேக்லா, கிவ் அவே ஸ்டில் ஆக்டிவ். இன்னும் 2 நாள் இருக்கு. ஸோ நம்ம அடுத்த 2 நாள்ல 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்றோம்னா தென் நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கிவ் அவே கொடுக்க போறோம். செலக்டிவா இல்ல, எல்லாருக்குமே கொடுக்க போறோம். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் which includes easy flowchart to remember a chapter, entire revision notes for a chapter, and practice question which includes all the types of questions which comes in NEET and JEE. இதத்தான் நம்மளோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் 50,000 அடிச்சதுமே கிவ் அவேவா கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு அந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். ஓகேவா? எஸ் எஸ் எஸ், நிறைய தடவை சொல்லிட்டேன்டா. ஸோ யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் ஷேர் பண்ணலனா ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஃபைன். இப்போ ப்ளீஸ் கோ அண்ட் ஹாவ் அ பிரேக். எல்லாரும் ஒரு
குட்டி பிரேக் எடுத்துட்டு வாங்க. ஓகே, ஒரு குட்டி 5 minutes பிரேக் எடுத்துட்டு வாங்க. எஸ் எஸ் முகமது, பிடிஎஃப்ல தருவோம். பிடிஎஃப்ல தருவோம்டா கண்ணா. So it is 9:10 இல்லையா? எல்லாரும் 9:15 குள்ள வந்துருங்க பாப்போம். எல்லாரும் பிரேக் எடுத்து 9:15 குள்ள வந்துருங்க பாப்போம். கண்டிப்பா கண்டிப்பா கண்ணா, we will cover all the topics, don't you worry. ஏன்னா இது ஒரு தடவை இல்ல, நான் நிறைய தடவை இந்த மாதிரி மெகா மேரத்தான்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம வேதாந்து நீட் தமிழ்லயே. ஸோ அதனால நீங்க கவலையே பட வேணாம். ஐ வில் கவர் ஆல் த கான்செப்ட்ஸ் வித்தவுட் ஃபெயில். ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு பி பேக் பை 9:15. 9:15க்கு எல்லாரும் வந்துருங்க. மதன் சார் அண்ட் சுபாஷ் சார் ஊருக்கு போயிருக்காங்க கண்ணா. they will be back soon. Okay, they will be back soon. meanwhile எல்லாரும் பிரேக் எடுத்துட்டு வாங்க பாப்போம். அடுத்ததான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பார்க்க போறோம். அடுத்ததான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பார்க்க போறோம். மேம் நீங்க போல? இல்ல இல்லடா கண்ணா, நான் போலடா கண்ணா. ஷோர் தியாகு, கெமிஸ்ட்ரி கண்டிப்பா நம்ம மைண்ட் மேப்பை வச்சு படிக்கலாம். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே we can use mind map da kana. It's easy for us when we start using it. ரிவிஷனுக்கு நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு மைண்ட் மேப் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். meanwhile you guys have a break.
Yes. Shall we start? Shall we start? என்ன சொல்றீங்க? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வந்துட்டீங்களா? ஓ நான் தான் லேட்டோ. Sebastian, அது mole concept இல்லடா. Mole concept இல்ல, it comes in solution. Okay. So solutions பார்க்கும்போது we will go into molarity and all. எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். So guys, shall we start? அடுத்தது structure of atom பார்க்க வேண்டியது இருக்கு. குடு கடன்னு சொல்லுங்க. ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. We will start it right away. ஒரு ஃபயரை போட்டு விட்டீங்கன்னா we'll start it right away. யாருப்பா அது? என்னடா இது சத்தத்தையே காணோம். கிளாஸ் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு போனா போதுமே, ஒருத்தனையும் காணமே. குவிக் சீக்கிரம் ஒரு ஃபயரை போடுங்க and let us start. டே கண்ணா, நீயும் கொஞ்சம் என்ன மோட்டிவேட் பண்ணும், நானும் உன்னை மோட்டிவேட் பண்ணோம். அப்போதான்டா மேரத்தான்ல 2 பேருமே ஃபார் அ லாங் ரன் இருக்க முடியும். ஸோ அதனால give me a fire so that we can start. Yes. சூப்பர் கண்ணா. மாஸ். இன்னும் 2 ஃபயர் வந்தா நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் 2 ஃபயர் வந்தா நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர் ராக்கண்ணா. சரி, ஓகே. First, to all my dear NEET and JEE aspirants, உங்களுக்காகவே இந்த ஒரு வார்த்தை தான், நோட் பண்ணிக்கோ. Living a normal life. Living a normal life is not your cup of tea. Living a normal life is not your cup of tea. இததான் எல்லா NEET and JEE aspirants டீமே சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன். எஸ்பெஷலி ரிப்பீட்டர்ஸ்க்கு நான் சொல்லுவேன். ஏண்டா, என்ன காரணம்? இதுல நான் என்ன சொல்ல வரேன்? வாட் ஸ்பெஷல் ஃபுட் மேம்? இனிதான் பார்க்கணும். ஸோ ஏன் இதை நான் எல்லார்ட்டையும் சொல்றேன்? வை லிவிங் அ நார்மல் லைஃப் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ, எஸ்பெஷலி NEET and JEE aspirants. ஏன்னா இந்த NEET and JEE aspirants ஒரு நல்ல பழக்கமும் இருக்கு, ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கு. நம்ம எய்ம் எப்பவுமே பெருசா இருக்கும், சரியா? நம்ம எய்ம்ஸுக்கு போனோம், ஜிப்மருக்கு போனோம், GMC கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கு போனோம்னு நம்ம பயங்கரமா எய்ம் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னா, லெட்ஸ் சே நீ ஒரு மாக் டெஸ்ட் எழுதுற, மார்க் கம்மியாயிருச்சு. ஆர் நீட் எக்ஸாமே ஒரு தடவை எழுதுற, மார்க் கம்மியா வந்துருச்சு. இப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன சர்க்கிள் வந்ததுமே அவங்க சரி பிடிச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு நினைச்சிருவாங்க. தட் இஸ் நாட் வாட் யூ நீட். உனக்கு ஒரு நார்மல் லைஃப் வேணும்னா நீ எதுக்குடா நீட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ற? நானே சொல்றேன், 10th 11th 12th முடிக்கிறியா, நீட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேரே பண்ணாட. இஃப் யூ வாண்ட் அ நார்மல் லைஃப், கோ ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்துரு. பட் if you are aiming for something big, if you are having that mindset, then உனக்கு அந்த நார்மல் லைஃப் வேணா. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, மிஞ்சி போனா ஒரு எக்ஸாம் மார்க் கம்மியாகுமா?
மிஞ்சே போனா மார்க் கம்மியாகுமா? எஸ், மற்றபடி உன்கிட்ட இருந்து எதையும் அது எடுக்க போறது இல்லை. நீட் will only teach you something in life. ஸோ அதனால ஒரு நார்மல் லைஃபுக்கு செட்டில் ஆயிராத, ஆல்வேஸ் ட்ரை டு பிரிங் அப் த குட் திங்ஸ் இன் யூ அண்ட் ரீச் த ஸ்டார். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன், நீட் அண்ட் ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸ், எனக்கு இஷ்டப்பட்டது கிடைக்கலப்பா அப்படின்னு பிடிச்ச வாழ்க்கைக்குள்ள போயிடாத. ஏதோ ஒன்று வந்துருச்சு அதுக்குள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து போயிடாத. யூ ஆர் ஆல் ஹார்ட் கோட் நீட் அண்ட் ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸ். நீ நினைச்சதை சாதிச்சு காமிக்கணும். ஓகேவா? எஸ் 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 ஸ்ரீதர், ஹவு மெனி சப்ஸ்கிரைபர்ஸ் மேம்? இதோ பார்த்துறேன். ஆஸ் ஆஃப் நவ் இப்போ கரெக்டா 49,477 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட சேனல்ல இருக்காங்க. நியர்லி 400 and something மோர் தேவைப்படுறாங்க. சாரி, 500 and something எக்ஸ்ட்ராவா தேவைப்படுறாங்க. ஓகே, அந்த கவுண்டர் ரீச் பண்ணதும் we will give you the giveaway free materials. எல்லாருக்குமே அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, செஷனுக்குள்ள போயிடலாமா? Shall we? So channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. And here we go with the contents of structure of atom. First, atom, atomic theory, representation of atom. இது மூணுமே நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா என்ன காரணம்னா ஆல்ரெடி some basic conceptsல பார்த்துட்டோம். டால்டன் தான் ஆட்டமை கண்டுபிடிச்சாரு. ஆட்டமோட தியரி என்னென்ன அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், டிஸ்கவரி ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தேவையில்லை. ஆனா அதுல ஒரு குட்டி கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. தென் மேக்ஸ்வெல்ஸ் வேவ் தியரி, ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், அதுல இருந்து தான் இந்த என்டையர் சாப்டரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க எப்படி படிக்கணுங்கிறத நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சொல்றேன். சரியா? நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்க படிக்கணும், இந்த லைவ்ல ஃபுல்லா இருக்கணும். சரியா? இருந்துடலாமா? ஸ்ரீதர், வாட் ஹேப்பன் டாக்கண்ணா? மெசேஜ் ரிட்ராக்ட் ஆயிருக்கே. ஷால் வி ஸ்டார்ட்? ஒரே நிமிஷம் டாக்கண்ணா, லேப்டாப்பு சார்ஜ் போக போகுது. ஸோ அதனால I'll just charge it down. Just give me a minute. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில இருந்து தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டால்டன் அவரோட அட்டாமிக் தியரியில ஃபர்ஸ்ட் ஆட்டமை கண்டுபிடிச்சது டால்டன் தான். ஆட்டம் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்மாலஸ்ட் இன்டிவைசபிள் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கூடவே சேர்ந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை பத்தி, லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷனை பத்தி அண்ட் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை பத்தி எல்லாம் இவரு பேசியிருப்பாரு. கிளியரா? இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், மல்டிபிள் ப்ரொபோர்ஷனை கவர் பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டியோட லைன் தான் இது. சரியா? ரைட். அடுத்ததா இப்போ இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாடல்ஸ் ஆஃப் ஆட்டம் வந்துச்சு. அதாவது ஆட்டம் பார்க்க இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணுதான் தாம்சன்ஸ் மாடல். தென் யூ ஹேவ் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல். அதுக்கப்புறமா தான் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்றாங்க. அண்ட் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளோட மேக்ஸ்வெல்ஸ் கான்செப்ட், போர்ஸ் மாடல் இதெல்லாம் வருது. சரிங்களா? புரிஞ்சுச்சுங்களா? ஸோ உங்களோட புக்ல இருக்கக்கூடிய இந்த தாம்சன்ஸ் மாடல், ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல், சப்அட்டாமிக் டிஸ்கவரி இது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. பட் அதுல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இருக்கு, அது உங்களுக்கு முக்கியம். which is deflection of
charged particles. Deflection of charged particles. இந்த deflection எதனால நடக்குது? Magnetic and electric field இருக்கிறதுனால நடக்குது. And இந்த deflection எதையெல்லாம் பொறுத்து மாறுபடும்னு கேட்டீங்கன்னா, first, it changes as per charge of the particle. ஏன்னா deflection is directly proportional to modulus of charge. ஏன் இங்க modulus போட்டிருக்கேன்? ஏன்னா modulus குள்ள எதை வச்சாலும் சரி அது வெளியில வரும்போது பாசிட்டிவா தான் வரும். எக்ஸாம்பிள், -1 ஓட modulus is 1, -2 ஓட modulus is 2, 2 ஓட modulus is 2. அதனால சரியா, எதோட modulus எடுத்தாலும் அதோட வேல்யூ மட்டும்தான் எடுத்துப்போம், மைனஸ் சைனை நம்ம விட்டுருவோம். ரெண்டாவது வேல்யூ இஸ் mass. Always remember, deflection is inversely proportional to mass of a substance. Mass of a substance கம்மியா இருந்தா deflection அதிகமா இருக்கும், mass of a substance அதிகமா இருந்தா deflection கம்மியா இருக்கும். And மூணாவது important point is magnitude of electric or magnetic field. நம்ம கொடுக்கக்கூடிய electric or magnetic field ஓட magnitude என்னங்கிறத பொறுத்து தான் deflection இருக்கும். Greater the magnitude, greater the deflection. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. If you guys have any doubts, let me know in the comment section. Yes, இந்த part clear ஆடா? subatomic particle தேவையில்லை அப்படின்னு நினைக்காத, அதுல deflection of charges நமக்கு போர்ஷன்ல இருக்கு. சரிங்களா? சோ எது இருக்கு எது இல்லை அப்படிங்கறதையெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். Is that clear? Is that clear? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்ததா நம்ம ஒரு மாலிகுலோட ரெப்ரசன்டேஷன் குள்ள தான் போறோம். இப்போ இங்க நான் ஒரு மாலிகுலர் எழுதியிருக்கேன். இந்த மாலிகுலுக்கு மேல இருக்கக்கூடிய 12ங்கிற நம்பர், அதோட பேர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை என்னன்னு நம்ம கூப்பிடுவோம், அதோட பேர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டே கண்ணா, நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஸோ குறுக்கு முறுக்குன்னு ஏதாச்சும் சவுண்ட் கேட்டுச்சுன்னா ப்ளீஸ் பாடன், ஐ எம் ஈட்டிங் பிஸ்கட்ஸ் தான். இந்த 12ங்கிற நம்பர் என்னடா கண்ணா? what does it mean? What does it mean? Yes, 12ங்கிற நம்பர் அட்டாமிக்கா? Very good, very good. It is none other than mass number A. அப்ப கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர் Z. ஓகேவா? ரைட், மாஸ் நம்பர் தான் நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் நம்பர் A, அட்டாமிக் நம்பர் Z. நம்ம ABCD எழுதுவோம், ஏல இருந்து Z தான் எழுதுவோம். ஸோ அதனால மேலேயே கீழே Z அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா கிளியரா கிளியரா? இப்போ இந்த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் எதை மென்ஷன் பண்ணுது? அட்டாமிக் நம்பர் இஸ் none other than the number of protons or electrons
in an atom. ஒரு ஆட்டம்ல எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கு ஆர் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அட்டாமிக் நம்பர் மென்ஷன் பண்ணும். whereas மாஸ் நம்பருங்கிறது நம்பர் ஆஃப் nucleons which is proton plus neutron present in an atom. அப்போ உங்களுக்கு ஒரு ஆட்டம்ல எவ்வளவு நியூட்ரான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் தான். நீங்க என்ன பண்ணா போதும், ஈஸியா உங்களோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரை மைனஸ் பண்ணி பார்த்தா போதும். இந்த கேஸ்ல 12 minus 6 நம்பர் ஆஃப் நியூட்ரான் 6. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காடா கண்ணா? எஸ், அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன, அதோட ரெப்ரசன்டேஷன் என்ன அண்ட் அதற்கான மீனிங் என்ன, இதைத்தான் பார்த்திருக்கோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? If you guys have any doubts, please let me know. Please let me know. Clear? Mass number, ma'am. ஓகே ஐ மீன் நீங்க முன்னாடி கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிளியர், சூப்பர். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சில மாலிகுல்ஸை இங்க நான் எழுதுறேன் ஆர் ஆட்டம்ஸை இங்க நான் எழுதுறேன். இப்போ ஒவ்வொரு கேஸ்லயும் அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சிடலாம்ல? எஸ். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன, ஆர் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஹைட்ரஜன்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1. எத்தனை புரோட்டான் இருக்கு? 1. எத்தனை நியூட்ரான் கண்ணா இருக்கு? அட்டாமிக் நம்பர் மைனஸ் மாஸ் நம்பர் 1 - 1 0. ஸோ 0 நியூட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மெக்னீசியமை பொறுத்தவரை எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்குடா கண்ணா? மெக்னீசியமை பொறுத்தவரை எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு? மெக்னீசியம்ல டோட்டலா 12 புரோட்டான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் இஸ் 12. ரைட்? 12 புரோட்டான் இருக்கு. பட் இங்க மெக்னீசியமோட சார்ஜ் 2+. அப்போ மெக்னீசியமோட சார்ஜ் 2+ தான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 12 - 2. பிளஸ்ல வந்துச்சுன்னா இங்க மைனஸ் போடணும். which means 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எத்தனைன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எத்தனைன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸி. மாஸ் நம்பர் minus atomic number, you get the number of neutrons. Next, phosphorus. Phosphorus பொறுத்தவரை mass number is 31, atomic number is 15. ஓகேவா? அப்போ எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? இல்ல, இத நீங்க சொல்லுங்களேன். பாஸ்பரஸ்க்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு? E, P, N அப்படின்னு பாஸ்பரஸோட வேல்யூவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். பாஸ்பரஸோட வேல்யூவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். குவிக். ஓகே கோகுல பிரியா, டே கண்ணா, இப்போதைக்கு நான் வந்துட்டு யூடியூப் மட்டும்தான் கண்ணா ஹேண்டில் பண்றேன். ஏன்னா மை மெயின் கோல் when I came to Vedantu, when I came to the SETTech is to give quality educations in a free form.
அதுக்காக தான் இந்த வேதாந்து நீட் தமிழ் டீமையே நம்ம கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி புது ஃபேக்கல்டிஸ் மதன் சார் அண்ட் சுபாஷ் சார் பார்த்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் நியூ ஃபார் வேதாந்து. சரிங்களா? ஸோ புது ஃபேக்கல்டிஸை கொண்டு வந்தது. நான் போன வருஷமே சொல்லிட்டு இருந்தேன், ஒரே ஒரு ஆளாக கிளாஸ் டீச் பண்ணும்போது ஜேகனா உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி ஃபேக்கல்ட்டியே கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவங்களையும் கொண்டு வந்தேன். ஸோ வேதாந்து நீட் தமிழை பொறுத்தவரை we all three are யூடியூப் டீச்சர்ஸ். இப்போ வரைக்கும் நாங்கள் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் வேதாந்துவில் டீச் பண்ணதில்லை. இனி டீச் பண்ணுவோமான்னு தெரியலை. ஸோ இட் கேன் பி சேஞ்ச்ட் இன் த ஃபியூச்சர். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஸ்பெஷலி நான் யூடியூப்பில் மட்டும்தான் டீச் பண்ணுறேன். எஸ், சூப்பர் 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 டக்கனா. மாஸ் 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 கடகடான்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களே. வெரி குட் வெரி குட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எத்தனை? 15. பட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? -3 வந்துச்சுன்னா +3ன்னு போடுன்னு சொன்னேன், அப்போ 18. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எத்தனைடா? 31 -15 = 16. அப்போ ஆப்வியஸ்லி எலக்ட்ரான் 18, புரோட்டான் 15, நியூட்ரான் 16. கிளியரா? கிளியரா? கோகுல பிரியா நம்மளோட கிளாஸஸ் எல்லாத்துக்குமே ரெகுலரா வந்துருங்க. நம்ம பெய்ட் கிளாஸுக்கு போனா, கோச்சிங்க்கு போனாதான் நம்ம வந்துட்டு மார்க் வாங்குவோம்லாம் இல்லடா கண்ணா. நீங்க நம்ம கிளாஸுக்கு வாங்க, அதுவே போதுமானதா இருக்கும். யூ கேன் கிளியர் ஃபார் ஷூர். ஓகே, ஃபைனலா CO3 2- பத்தி பேசணும்னா, CO3 2- டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எத்தனை? இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் தீஸ் மொத்தமா சேர்த்து பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எத்தனை? இட் இஸ் 30. இங்க 2- இருக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 30 + 2 32, ரைட்? அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எத்தனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 - 30, you will get 30. ஸோ மாலிகுலா இருந்தாலும் அதே கான்செப்ட் தான், அயான்ஸா இருந்தாலும் அதே கான்செப்ட் தான், ஆட்டமா இருந்தாலும் அதே கான்செப்ட் தான். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கான்செப்ட் சிம்பிள், பட் இது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்திருக்கு. ஸோ அதனால யூ guys should be thorough with this concept. ஓகேவா? கிளியரா? கவலையே படாதீங்க கோகுல பிரியா. நீங்க தியாகு, வினோ எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் அட்டென்ஷன் தான். சரியா? ஸோ நம்ம லைவுக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே ஸ்பெஷல் அட்டென்ஷன் தான். நீங்க கவலையே பட வேணாம். யூ வில் பி டேக்கன் கேர், ரைட்? இப்போ அடுத்ததா நம்ம ஐசோடோப், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் இத பத்தி எல்லாம் பேச போறோம். So first we will start with isotopes. Amongst the iso compounds, இந்த ஐசோடோப், ஐசோடோன், ஐசோபார், ஐசோ எலக்ட்ரானிக் இவங்களை எல்லாம் நம்ம வந்து ஐசோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Amongst the iso compounds நம்ம ஐசோடோப் மட்டும்தான் சேம் எலிமெண்ட்டுக்கு இடையே வரக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். பாக்கி எல்லா ஐசோ காம்பவுண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸுக்கு இடையே வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நீட்ல கேட்டிருக்கான். ரெண்டாவது, ஐசோடோப்ஸை பொறுத்தவரை your atomic number is same but mass number is different. எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா I'll give you multiple examples so that ஒரு clear understanding கிடைக்கும். இப்போ இந்த மூணு கேசஸையும் பாருங்களேன். இது மூணுமே ஹைட்ரஜன் தான், பட் மாஸ் நம்பர் மட்டும் மாறுதா? 1 2 3 அப்படின்னு. இப்படி மாஸ் நம்பர் மாறுறதுனால ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட் உருவாச்சுன்னா அதைத்தான் ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. I'll give you another example with potassium, which is K19 39 and K19 40. ஏ நம்ம கார்பன்ல கூட இதை பார்க்க முடியும். C612, C613, C614 அப்படின்னு. ஈவன் ஆக்சிஜன்ல கூட இருக்கு,
O8 I think O8 16 ஒன்னு O8 17 ஒன்னு O8 18 ஒன்னு புரிஞ்சுச்சுங்களா? so இந்த மாதிரி same atoms with same atomic number but different mass number is called as isotopes. Clear? Clear? Yes. Super. Nisha, correct rakana. Super Gokula Priya. Right. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? ஐசோடோப் படிச்சிட்டோம். Yes. ஐசோடோப்பை பத்தின இன்னொரு இம்பார்ட்டன்ட் NCERT context நம்ம பார்க்க போறோம், which is isotopes have same chemical properties. ஓகேவா? ஐசோடோப்புக்கு என்னதான் அவங்களோட மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். என்ன காரணம்? பிகாஸ் தே ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அவங்கள்ட்ட சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க காமிப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். ஓகே. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? ஐசோபார்ஸ் பத்தி பேச போறோம். ஐசோபார்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். அண்ட் இங்க அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும், மாஸ் நம்பர் சேமா இருக்கும். ஸோ ஐசோடோப்பும் ஐசோபாரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஐசோடோப்ல என்ன நடந்துச்சோ அங்க யார் சேமா இருந்தாங்களோ அவங்க இங்க டிஃப்ரெண்ட், ஐசோடோப்ல யார் டிஃப்ரெண்டா இருந்தாங்களோ அவங்க இங்க சேம். அப்படி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ஐசோபார்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், கார்பன் 6 14 and nitrogen 7 14. நெக்ஸ்ட், இது இல்லாம வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வேணும்னா I would say potassium 19 40 and calcium 20 40. ஸோ இவங்களுக்கு இடையே உள்ள சிமிலாரிட்டி என்ன? அவங்களோட மாஸ் நம்பர் சேமா இருக்கு, பட் அட்டாமிக் நம்பர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஐசோபார்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கீழடா கண்ணா, ஏதாவது டவுட் இருந்தா கீழே பார்ப்போம். வெரி குட் நிஷா. அடுத்ததா நம்ம ஐசோடோன்ஸ் பத்தி தான் பேச போறோம். So what do you mean by the term isotones? யாருக்கு n வரதுனால same number of neutrons இருக்கோ அவங்கள தான் நம்ம ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், C6 14 N7 15 O8 and 16. So இந்த மூணு கேஸ்லயும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க 14 minus 6 என்ன நம்பர் வருது? 14 minus 6 8, 15 minus 7 8, 16 minus 8 8. So total number of neutrons same இருக்கு. And so they are all called as
ஐசோடோன்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஐசோடோப்ஸுக்கு சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், ஐசோடோன்ஸுக்கு சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? ஓகே, இப்போ அடுத்ததா நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் பத்தி பேச போறோம். ஓகே, அடுத்ததா நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் பத்தி பேச போறோம். இந்த பேரை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐசோனா சேம் அப்படின்னு அர்த்தம், எலக்ட்ரானிக்னா எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்க்கு சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்க்கு சேம் எலக்ட்ரான் இருந்தா அது ஐசோ எலக்ட்ரானிக், சேம் ஆட்டம்க்கு சேம் எலக்ட்ரான் இருந்தா அது ஐசோடோப். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்க்கு சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் -3, ஆக்சிஜன் -2, ஃப்ளோரின் -1, அப்புறம் நியானு, அப்புறம் சோடியம் ப்ளஸ், அப்புறம் மெக்னீசியம் 2+. இவங்க கேசஸ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியான் ஓட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10, சோடியம்க்கும் 10, மெக்னீசியம் 2+க்கும் 10, இங்க வர எல்லாருக்குமே 10. கரெக்டா? கரெக்டா? சோ இப்படி சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சிருக்கக்கூடிய செட் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் தான் நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சுங்களா? இது இல்லாம we have two categories, just தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஒன்னு ஐசோ டயாப்பர்ஸ். ஜெயில இது கேட்டிருக்கான், நீட்ல இவ்வளவு டீப்பா கேட்க மாட்டான், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஐசோஸ்டர்ஸ். ஐசோடயாப்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? they have same difference of neutron and proton count, but it should be never 0. Example, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரெண்டு மாலிகுல் எடுக்கிறீங்க, போரான் 511, கார்பன் 613. இவங்க ரெண்டு பேரோட கேஸ்லயும் இங்க 6 நியூட்ரான், சாரி 6 - 5, 6 நியூட்ரான் 5 புரோட்டான் 1, இங்க 7 நியூட்ரான் 6 புரோட்டான் 1. So the difference between neutron and proton is said to be 1, but it is not equal to 0. They are same and so they are called as isodiapers. MM0 இருக்க கூடாது, ஏன்னா நிறைய ஆட்டம்ஸ்க்கு நியூட்ரான் அண்ட் புரோட்டான் டிஃபரன்ஸ் 0 தான் வரும். அப்போ அதை பார்த்தது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆஹா 0, அதனால ஐசோடயாப்பர்ஸ்னு. ஸோ அதனால தான் இந்த ஒரு கண்டிஷனை ஐசோடயாப்பர்ஸ்க்கு வச்சிருக்காங்க. சரியா? புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் ஐசோஸ்டர்ஸ். ஐசோஸ்டர்ஸ்க்கு they have same number of atoms, sorry, they have same number of atoms and electrons. எந்தெந்த மாலிகுல்ஸ்க்கெல்லாம் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் எலக்ட்ரான்ஸும் இருக்கோ அதுதான் ஐசோஸ்டர்ஸ். எக்ஸாம்பிள் N2CO. இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரெண்டு கேஸ்லயுமே 2 தான், அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் 14, இங்கேயும் 14. ஸோ இப்படி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் எலக்ட்ரான்ஸும் எந்த மாலிகுல்ல சேமா இருக்கோ அவங்கள தான் ஐசோஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோ பாப்போம்.
ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா குடுகுடுன்னு கேட்டுக்கோ, டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோ. கிளியர்? என்னடா கண்ணா கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு? See, we have to maintain a count of at least 10. சரியா? எல்லா லைவுமே it is being monitored. So marathonலாம் கொண்டு வரோம்னா I want the count to be 10. ஏன்னா அப்பதான் I can also say that yes, marathon is working. ஸோ அதனால நம்ம இன்னும் நிறைய மேரத்தான்ஸ் கொண்டு வரலாம், பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி என்னாலேயும் சொல்ல முடியும். சரியா? ஸோ தயவு செஞ்சு எல்லாரும், if you have friends, ask your friends to come and join soon. So that நம்ம செஷனுக்குள்ள சூப்பரா போலாம். சரியா? ரைட், இந்த மாதிரி நிறைய 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 செஷன்ஸும் நம்மளால கொண்டு வர முடியும். ஆல்ரைட், is that clear? Is that clear? Hi Subhashri. டே கண்ணா, நாளைக்கு உங்களுக்கு லீவ் இருக்காடா? Let me know in the comment section. Do you guys have leave tomorrow? நாளைக்கு உங்களுக்கு லீவ் இருக்கா? நாளைக்கு உங்களுக்கு லீவ் இருக்கா? குவிக்கா சொல்லு பாப்போம். குவிக்கா, நாளைக்கு உங்களுக்கு லீவ் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லு பாப்போம். இல்ல, நோ மேம், ஸ்கூல் தான். ஓகே ஓகே. ஸோ 4 நாள் தான் லீவ் விட்டுருக்காங்க, சாட்டர்டே, சண்டே, மண்டே அண்ட் டியூஸ்டே. ரைட்டா? ஓகேடா கண்ணா. சரி, ஸோ வி வில் டூ ஒன் திங். இந்த வீக் எண்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி பை சாட்டர்டே அண்ட் சண்டே, இப்போ நான் கெமிஸ்ட்ரி மேரத்தான் வச்சுருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி மேரத்தானை நான் வைக்க சொல்கிறேன். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகேவா? டேக்கான ஐசோடைப்பர்ஸ்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரானுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதைத்தான் ஐசோடைப்பர்ஸ்னு சொல்கிறோம். சேமாக இருக்கணும்னா ஜீரோவாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி சேம். மேம், டிஃப்ரெண்ட் மாஸ் ஆனால் சேம் மாலிகுல்னா என்னன்னு சொல்லுவோம் மேம்? டேக்கண்ணா, I'll show it to you. நீங்க ஐசோடோப்ஸை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் பட் சேம் எலிமெண்ட் வித் சேம் அட்டாமிக் நம்பர். கரெக்டா? கரெக்டா? Yes, Tiagu, you are absolutely right. Isoelectronic species are most reactive amongst the iso group. Absolutely right, Rakana. An artist it is none other than isotopes, Rakana. புரிஞ்சுச்சுங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? டே, ஐசோடயப்பர், ஐசோஸ்டர்ஸ்லாம் உனக்கு தேவையில்லை. ஐசோடோப், ஐசோட்டோன், ஐசோபார், ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ், இந்த 4 மட்டும் புரிஞ்சா போதும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஹாய் உமா, வெல்கம் ஆன் போர்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் குள்ள போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் குள்ள போலாம். And yes, here we go. அடுத்ததா நம்மளோட போர்ஸ் மாடலுக்கு போறதுக்கு முன்னாடி, what were all the developments leading to போர்ஸ் மாடல் பார்த்தரலாம். அதுல ஃபர்ஸ்டா நம்ம படிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் மேக்ஸ்வெல்ஸ் போர் கான்செப்ட் நான் காமிக்கிறேன். அத 1 minute.
1 minute 1 minute டேக்கண்ணா ஒரே நிமிஷம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் போயிட்டு இருக்கு கண்ணா. ஒரு எந்த question doubt, whichever doubt you have, please ask and please clarify. Okay, meanwhile Maxwell's wave theory பத்தி பார்த்தறலாம். Maxwell என்ன சொன்னார்னா, ஒரு லைட் வேவ் இப்படி மூவ் ஆகுதுன்னு வெச்சுக்கோ. ஓகே, ஒரு லைட் வேவ் ஒரு ஏதாவது ஒரு வேவ் இப்படி மூவ் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. அந்த வேவ் மூவ் ஆக அந்த வேவ் Harish, next chapterல we will discuss about this question rakana. இப்போ நான் plain-ஆ சொன்னேனா உங்களுக்கு புரியாது. So next chapterல we will discuss. ஓகேவா? Meanwhile concept குள்ள போலாம். Maxwell's wave theory குள்ள போறோம். So Maxwell's wave theory-ல நம்ம தலைவர் Maxwell என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வேவ் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஒரு வேவ் இப்படி மூவ் ஆயிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு வேவ் ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆயிட்டு இருக்கும்போ, ஓகே, இப்படி ஒரு வேவ் ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆயிட்டு இருக்கும்போ, இந்த வேவ் கூடவே சேர்ந்து இந்த வேவுக்கு பர்பெண்டிகுலரா எலக்ட்ரிக் ஃபீல்டும், இந்த வேவுக்கு பர்பெண்டிகுலரா எலக்ட்ரிக் ஃபீல்டும், இந்த வேவ் பிளஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு வேவ் டைப்ல அது கூடவே சேர்ந்து மூவ் ஆச்சுன்னா, தென் அந்த வேவை தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறச்சே அது கூடவே சேர்ந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் காம்போனன்ட் இருக்கும். அந்த வேவுக்கு பர்பெண்டிகுலரா எலக்ட்ரிக் காம்போனன்ட்டும், அந்த வேவ் அண்ட் அந்த எலக்ட்ரிக் காம்போனன்ட்டுக்கு பர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் காம்போனன்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? சோ இந்த வேவ்னால வேக்யூம்ல கூட மூவ் ஆக முடியுமா மேம்? எஸ், அதுக்கு எந்த மெட்டீரியல் ஆர் மீடியம் ஆஃப் ப்ரொபகேஷனும் தேவையில்லை. அதனால இட் கேன் ஈவன் மூவ் இன் வேக்யூம். இந்த ரேடியேஷன்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும்? தே ஹாவ் வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு இணையா இவங்கனால மூவ் ஆக முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வேவ்ல இருந்து ஏதாவது எனர்ஜி எமிட் ஆகுதா? எஸ், ஒரு ரேடியன்ட் எனர்ஜி எமிட் ஆகுது. அந்த எனர்ஜி தான் இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸா இருக்கு. அண்ட் சோ அதை நம்ம ரேடியேஷன், ரேடியேஷனால ஒரு ஆகிற எனர்ஜிங்கிறதுனால ரேடியன்ட் எனர்ஜின்னு கூப்பிடுறோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே, இப்போ அடுத்ததா இவங்க என்ன பண்றாங்க, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை either by means of wavelength or by means of frequency, either by means of frequency or by means of wavelength அடுக்கி வைக்கிறாங்க, ஒவ்வொன்னா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சாங்கன்னா that arrangement of these electromagnetic radiation is none other than electromagnetic spectrum. So electromagnetic spectrum எப்படிடா கண்ணா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரேடியோ வேவ்ஸ் வரும், ஓகேவா? அதுக்கப்புறமா மைக்ரோவேவ்ஸ், அதுக்கப்புறமா இன்ஃப்ராரெட், அதுக்கப்புறமா விசிபிள் லைட், அதுக்கப்புறமா UV, then X-ray, then gamma rays, finally cosmic rays. இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய ட்ரிக்ஸ் வச்சுக்கலாம். நான் இப்போ டைரக்டா ஒரு ட்ரிக் சொல்றேன், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரேடியோ அண்ட் மைக்ரோ இத நீங்க RAM அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இன்ஃப்ரா இங்க விஷுவல் வா ராம் இங்க வா யுவி ஓ எக்ஸ் எக்ஸ்ரே எக்ஸ்ரேவ சோ இது கொஞ்சம் ரைமிங்கா கூட இருக்குல்ல ராம் இங்க வா ஓ எக்ஸ்ரேவ தா இங்க வா வி வந்து பார்க்க மியூ மாதிரி இருக்கு so we can relate it with gamma okay and தா cosmic just தெரியலனா கூட just தாங்கிறது cosmic அப்படி ஞாபகம் வெச்சுக்கோங்க ஓகேவா so ராம் இங்க வா ராம் stands for radio and micro இங்க infra வா visual un uv then x-ray x gamma is for வா பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல and cosmic ஃபைனலா காஸ்மிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ இங்க நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான எஸ் வினோ சொன்ன மாதிரி மேம் எல்லா மீடியம்லயும் லைட் ஸ்பீட்ல போகுமா இல்ல 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 கண்ணா சுபஸ்ரீ வேக்யூம்ல மட்டும்தான் லைட் ஸ்பீட்ல போகும் இப்போ இந்த ஆர்டர்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா as you go from left to right உங்களோட frequency increase ஆகும் or wavelength குறைய செய்யும் especially visual light பத்தி பேசணும்னா visible light பத்தி பேசணும்னா you have your color அத R ல ஸ்டார்ட் பண்ணி V ல எண்ட் ஆகுற மாதிரி நம்ம வச்சிருப்போம் புரிஞ்சுச்சுங்களா கிளியரா இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா Is that clear? Is that clear? Is that clear? Right? So Maxwell's theory பார்த்துட்டோம் அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது Planck's quantum theory. Planck's quantum theory. நம்ம தலைவர் Planck's என்ன சொன்னாரு according to this theory எந்த ரேடியேஷனை நீங்க எடுத்தாலும் அந்த ரேடியேஷன்ஸ் எதுவுமே கண்டினியூஸ் கிடையாது they are all discontinuous அப்படின்னு சொல்றார் அதுவும் ஸ்பெசிபிக்கா ஏன் டிஸ்கண்டினியூவஸ் தான் இந்த வேவ்ல குட்டி 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 பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அண்ட் இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி எல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் அந்த வேவ் மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்குது So yes, this packets of energy is none other than quanta. And due to this quanta, wave is discontinuous அப்படின்னு சொல்லியிருக்கார் புரிஞ்சுச்சுங்களா இத அவரு ஃபார்முலா வச்சுமே சொல்லியிருக்காரு ஸோ இந்த குவாண்டாங்கிறது எனர்ஜியா அந்த எனர்ஜி எதை பொறுத்து மாறும் ஒரு வேவோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மாறும் அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றாரு E is equal to h mu இங்க hங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் which is 6.6 into 10 to the power minus 34 joules second புரிஞ்சுச்சுங்களா கிளியரா இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா டே கிளியர்னா சொல்லுங்க ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் சரியா இந்த வீக் ஏன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜியோட மேரத்தான்ஸ் கவர் பண்ணோம் ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட டாப் எத்தனை கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம் 300 500 700 1000 அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் சரியா ஓகேவா 300 was in my mind பட் நீங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இருக்கு ஸோ பேஸ்ட் ஆன் தட் நெக்ஸ்ட் வீக் சண்டே நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின் பிராக்டிஸ் மேரத்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ரைட்டா நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா ரைட் இப்போ மேம் இந்த ஒரு வேவ்லயே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே ஒரு 4-6 குவாண்டாஸை வரைஞ்சிக்கிட்டீங்க அப்போ எனர்ஜி எப்படி நான் வெறும் ஹெச்மிஓ வச்சு சொல்ல முடியும் அங்க நிறைய குவாண்டாஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது ஆர் நிறைய நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு என்ன போடணும் n
can be anything starting from 1 2 3 4 and அது அந்த நம்பர் அந்த கவுண்டை குறிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? 500. ஓகே ஓகேடா கண்ணா, for sure நம்ம 500 questions physical chemistryல இருந்து next week Sunday பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? கிளியரா? இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட், மேம் நியூ யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுமா? இல்லடா கண்ணா, ஹெச் நியூக்கு பதிலா ஹெச் சி பை லாம்டாவை கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் frequency into wavelength ன்னு தெரியும். அதை வச்சு சி பை லாம்டான்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்சோ கால்குலேஷனுக்கு இந்த பார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா கண்ணா. நான் ஹெச் அண்ட் சி ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணி வேல்யூ எடுத்து வச்சிருக்கேன். ப்ளீஸ் நோட் இட் டவுன். If you multiply h, which is 6.6 into 10 to the power minus 34 with c, which is 3 into 10 to the power 8, okay va, multiply பண்ணீங்கன்னா approximate உங்களுக்கு என்ன வேல்யூ வருது? You will get 19.86 into 10 to the power minus 26 by lambda. இந்த வேல்யூவை approximate பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 2 into 10 to the power minus 25 divided by lambda ன்னு எடுத்துக்கலாம். or electron voltல, இது வந்துட்டு ஜூல் செகண்ட்ல நான் சொல்றேன். சரியா? இதுவே electron voltல உங்களுக்கு வேல்யூ வேணும்னா then you can go with 12400 by lambda electron volts. சரியா? ஏன்னா we know 1 joule is equal to 1.6 into 10 to the power minus 19. ஸோ அந்த பேசிஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்முலாவை எலக்ட்ரான் வோல்ட்லையும் எழுதியிருக்கேன். டேக்கண்ணா இதை நோட் பண்ணிக்கோங்க. இது நான் ஆக்சுவலாக நேற்றுக்கு உங்களுக்கு மேரத்தானுக்காக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அப்போதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, இந்த வேல்யூவை சொன்னோன்னா பசங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ராக்கண்ணா. வாட் இஸ் குவாண்டா? பேக்கெட் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி பொட்டலம். நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க. we can move to the next part my dear. We can move to the next part, and if you guys have not subscribed, please subscribe. ஏன்னா 50,000 subscribers அடிச்சதும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்ரீ கிவ் அவே வேதாந்து தரப்புலேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ வேதாந்து நீட் தமிழ் தரப்புலேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வித்தவுட் ஃபெயில். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி தான் பேச போறோம். வாட் இஸ் மென்ட் பை போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ராக்கண்ணா? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். we all know, ஒரே நிமிஷம்டா. we all know that metals are electropositive, non-metals are electronegative. metals ஏன் electropositive னு சொல்றோம்? ஏன்னா metals ஈஸியா electrons கொடுத்துருவாங்க. they are electron givers. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டலை எடுத்து அந்த மெட்டலோட சர்ஃபேஸ்க்கு மேல நம்ம என்ன பண்றோம், சூரிய கதிர்கள் ஆர் லைட் வேவ்ஸை ஃபோட்டானை இன்சிடென்ட் பண்றோம். பிகாஸ் நமக்கு என்னன்னு தெரியும், குவாண்டம் தியரி பேஸ் பண்ணி நம்மளோட ஒவ்வொரு வேவ்லையும் பேக்கெட் ஆஃப் எனர்ஜிஸ் இருக்கும். அதே மாதிரி லைட் வேவ்ல இருக்கக்கூடிய அந்த பேக்கெட் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம ஃபோட்டான் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல ஃபோட்டானை அடிக்க வைக்கிறோம். அடிக்க வச்சதும் அந்த மெட்டல் என்ன பண்ணுமாமா, அதோட அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எலக்ட்ரானை வெளிவிட்டுரும், எனர்ஜியை வாங்கிட்டு எலக்ட்ரானை கொடுத்துரும்.
கையில காசு வாயில தோசைன்னு சொல்ற மாதிரி. சரியா? அந்த எலக்ட்ரான் கொடுத்ததும் நம்ம என்ன பண்றோம், அந்த எலக்ட்ரானை நமக்கு தேவையான மாதிரி கரண்டா யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த எஃபெக்ட் தான் நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்றோம். why the name comes? photo light energy யூஸ் பண்ணி electric electrons நம்ம எடுத்துக்கிறோம். and so it is called as photoelectric effect. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இந்த photoelectric effectல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கிராஃப் இருக்கு. என்ன தெரியுமா? which is the graph between kinetic energy and intensity. Kinetic energy and frequency. நீங்க எவ்வளவுதான் இன்டென்ஸான லைட்டை கொடுத்தாலும் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான் என்ன ஸ்பீட்ல வெளிவருதுங்கிறது மாற போறது இல்லை. பட் இதே நீங்க என்ன ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் கொடுக்குறீங்கிறத பொறுத்து கண்டிப்பா கைனெட்டிக் எனர்ஜி மாறும். அண்ட் எஸ், இந்த பாயிண்ட், the starting point தான் நம்ம இனிஷியல் ஃப்ரீக்வன்சி mu நாட்னு சொல்றோம், threshold frequency mu நாட்னு சொல்றோம். Also please remember this one point, number of electrons ejected, number of electrons ejected is directly proportional to intensity of light. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வெளிவந்திருக்குங்கிறது intensity of light பொறுத்து இருக்கும். whereas kinetic energy or speed of electron is directly proportional to frequency. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த கிராஃப்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். So please take a note of it, Rakana. Please take a note of it. இது ரொம்ப 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 முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேம், how to draw graph? கிராஃப் எப்படி ட்ரா பண்ணணும்னா புரியல. how to draw graph in the sense XY ஆக்சிஸ்ல யார் யார் வரணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை எனக்கு புரியலடாக்கா, நான் உங்கள் கொஷினே புரியல. பட் are you guys able to understand the concept? Are you guys able to understand the concept? இதுதான் முக்கியம். இதை வச்சு தான் அந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேன். புரிஞ்சுச்சா? எஸ் எஸ் தியாகு, ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட் ராக்கனா. ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல நிறைய ஃபார்முலாஸ் அது இதெல்லாம் கொடுத்துருப்பான். அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பான். அது எதுவுமே முக்கியம் கிடையாது. இந்த கிராஃப் அண்ட் இந்த ரிலேஷன் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? இப்போதான் நம்ம அடுத்ததா போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம்குள்ளேயே போறோம். I am going to teach you Bohr's model. Bohr's modelல நம்ம தலைவர் நீல்ஸ் போர் நம்மளோட ஒரு ஆட்டம் பார்க்க எப்படி இருக்கணும், ஒரு ஆட்டம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஒரே நிமிஷம் டாக்கண்ணா, ஒரு ஆட்டம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆட்டமை சுற்றி ஆர் நியூக்ளியஸ் சுற்றி ரிவால்வ் ஆகுதுங்கிற மாதிரி நிறைய கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. அதை ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஈஸியான கான்செப்ட்ஸ் தான், டக்குன்னு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன விஷயம், நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், ஏன்னா அங்கே ப்ரோட்டான்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் நியூக்ளியஸை சுற்றி உங்களோட எலக்ட்ரான் ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றுது. இந்த சர்க்குலர் பாத்தில் சுற்றக்கூடிய எலக்ட்ரான் based on where it is placed, first circle na K shell, second circle na L shell, third na M and fourth na N அப்படின்னு சொல்றாங்க. Also
இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ப்ளீஸ் நோட் இட் டவுன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலக்ட்ரான்ஸ் ஒரு ஸ்பெசிஃபைட் சர்க்குலர் பாத்துல மூவ் ஆகுது, ஆர்பிட் ஆர் ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆர்பிட்ஸ்லயே அந்த எலக்ட்ரான் தங்கிராது. இஃப் இன் கேஸ் அந்த எலக்ட்ரானுக்கு ஏதாவது எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னா அது அந்த எனர்ஜியை வாங்கிட்டு மேலே இருக்கக்கூடிய ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆயிடும். இப்படி ஜம்ப் ஆச்சுன்னா then that is called as excited state of that electron. திருப்பி அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், எப்படி நீ எங்க போனாலும் கடைசியில வீட்டுக்கு தான் வரமோ அதே மாதிரி எலக்ட்ரானும் எங்க போனாலும் கடைசியில அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டான கிரவுண்ட் ஆர்பிட்டுக்கு தான் வந்தாகணும். ஸோ இப்படி எக்ஸைட் ஆகுதுன்னா எனர்ஜியை வாங்கிக்கும், டி எக்ஸைட் ஆய் திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வருதுன்னா அது என்ன பண்ணுமாவா, அது எலக்ட்ரான் எனர்ஜி வாங்கின எனர்ஜியை திருப்பி கொடுத்துரும். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. கிளியரா புரிஞ்சுச்சா மேம்? செகண்ட் கிராஃப் நாட் கிளியர். செகண்ட் கிராஃப் கிளியர் இல்லையாடா கண்ணா? 1 minute. Let me see. 1 minute. செகண்ட் கிராஃப்ல எது புரியலடா கண்ணா? கேளுங்க. செகண்ட் கிராஃப்ல என்ன புரியல கேளுங்க. Whatever doubt you have, please ask. என் ஃபோன் எங்கே போச்சு? 1 minute மை டியர். நான் எங்கேயோ ஃபோனை வச்சிட்டேன். ஓகே, how frequency is proportional to kinetic energy ன்னு கேட்குறீங்களா? இப்போ நான் ஒரு லைட்டோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். லைட்டோட ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம் கண்ணா? என்னோட லைட் வேவ் இருக்கு, இப்படி அது மூவ் ஆயிட்டு இருக்கு. மூவ் ஆகும்போது ஒரு பாயிண்ட் per 1 second அந்த லைட் வேவ் எவ்வளோ ஈஸியா மூவ் ஆகும், பர் எவ்வளோ கவுண்ட்டுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? லெட்ஸ் சே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பெரிய ரங்கராட்டினத்துல சுத்துறீங்க, சரியா? யூ மஸ்ட் ஹவ் சீன் திஸ் இன் யுவர் ஹோம் டவுன். நிறைய திருவிழால எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி ஒன்று இருக்கும்ல, ரங்கராட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருசா இருக்கும். அதை சுத்துவாங்க. சுத்தமா என்ன பண்ணுவோம், இப்படி கம்ப்ளீட்டா மேல வரைக்கும் போய் அப்படியே கீழே வருவோம். கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு ரங்கராட்டினத்துல நீங்க சுத்துறீங்க. அப்போ லெட்ஸ் சே ஃபார் 1 second, for 1 second you revolve for around 10 times. ஓகேவா? இந்த ரங்கராட்டினத்துல நீங்க 10 தடவை 10 ரொட்டேஷன் எடுக்கிறீங்க. அப்போ அந்த 10 அப்படிங்கிற கவுண்ட்டை தான் நம்ம frequency of this ரங்கராட்டினம் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? அவ்வளோ ஸ்பீட்லாம் சுத்த மாட்டீங்க, பட் இருந்தாலும் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியரா? Is that clear my dear? So ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் பர் செகண்ட் அந்த ஒரு வேவ் எத்தனை தடவை கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒரு வேவ் அந்த பாயிண்ட 10 தடவை கிராஸ் பண்ணுது.
இதே ஒரு வேவ் அந்த பாயிண்ட்டை 100 தடவை கிராஸ் பண்ணுது. எதுக்கு எனர்ஜி அதிகம்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் ஒருத்தங்களை பஞ்ச் பண்றேன், ஸ்லோவா பஞ்ச் பண்றேன். இந்த ஸ்லோ மோஷன் படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி இப்படி ஸ்லோவா பஞ்ச் பண்றேன். இப்படி ஸ்லோவா பஞ்ச் பண்ணா அவங்க மேல விழுற ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா, இல்ல ஸ்பீடா பஞ்ச் பண்ணேனா அவங்க மேல உள்ள ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமா? நீங்க ஸ்லோவா பஞ்ச் பண்ணா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், ஏன்னா எனர்ஜி கம்மி. நீங்க ஸ்பீடா பஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், அப்போ எனர்ஜி அதிகம். அதே மாதிரி தான் இங்கேயும் frequency is directly proportional to energy, and since frequency is directly proportional to energy, நீங்க உங்களோட அந்த ஃபோட்டானுக்கு அதிகமான frequency கொடுத்தீங்கன்னா கைனெடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபோட்டான் வந்து இன்சிடென்ட் ஆகக்கூடிய ஸ்பீட் மேக்ஸிமம்ங்கிறதுனால எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகி மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடும் மேக்ஸிமமா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? டெக்கனா frequency of light can change da. ஸ்பீடையும் ஃப்ரீக்வன்சியும் ஸ்பீடு, வெலாசிட்டி, ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. see the formula which you say, kinetic energy is equal to half mv square. ல இந்த vங்கிறது velocity, it's not speed, sorry it's not frequency. சரியா? v னு போட்டா அது velocity டா. இப்படி போடுறீங்க பாத்தீங்களா, இதுக்கு பேரு நியூ. இதத்தான் frequency அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? velocity of a light is constant, but frequency cannot be constant, it is changing. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, நீங்க கிளாஸ் early morning போடுறீங்களா? ஈவினிங் வெற்றி பேட்ச் கிளாஸ் இருக்கு. ஆக்சுவலா ஸ்ரீவாணி நம்ம கிளாஸ் மார்னிங்கும் இருக்கு ஈவினிங்கும் இருக்குன்னா, so you can watch us morning so that it will be helpful for you. ஓகேவா? கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? v na velocity, it is not frequency. nu na da frequency. புரிஞ்சுச்சா? hi Nikhilesh, welcome on board. yes, super. இப்போ அடுத்ததா நம்ம போர்ஸ் மாடலை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். போர்ஸ் மாடல்ல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு சில ஃபார்முலாஸ் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாஸ் இல்லாம you don't need any other formulas. So the first one is formula for angular momentum. As per Bohr's model, angular momentum is equal to nh by 2 pi. இங்க என்னங்கிறது 1 2 3 4 என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்ததா இது இல்லாம என்ன ஃபார்முலா மேம் ஞாபகம் வச்சுக்கணும்? ரிமெம்பர், r radius of orbit is equal to 0.529 n square by z. இங்க என்னங்கிறது அந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்ல இருக்கு, டிவைடட் பை zங்கிறது அதோட அட்டாமிக் நம்பரா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? ஆல்சோ இந்த ரேடியஸை 3 விதமா கொஸ்டின்ஸ்ல கேட்பான். ஒன்னு கொஸ்டின்ல டயாமீட்டர் பேஸ்ட் ரேடியஸ் கொஸ்டின் வரலாம், இல்ல சர்க்கம்ஃபியரன்ஸ் பேஸ்ட் ரேடியஸ் கொஸ்டின் வரலாம், ஆர் ஈவன் ஏரியா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர், diameter is equal to twice of radius, circumference is equal to 2 pi r and area is equal to pi r square. சரியா?
ஸோ இந்த மேக்ஸ் ஃபார்முலாஸும் உங்களுக்கு இங்கே யூஸ் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓ சாரி கௌஷிக். giveaway கிடைக்க என்ன பண்ணணும்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் we reach 50,000 subscribers நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த giveaway கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? நீட்டுக்கு தேவையான அண்ட் ஜேக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், நீட்டுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஜேக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஃபுல் கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ், ரிவிஷன் நோட்ஸ், ஃப்ளோ சார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வித்வுட் ஃபெயில் ராக்கனா. ஆல்சோ மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. த மோர் த மெரியர். ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாளில் நம்ம 400+ சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண வேண்டியது இருக்கு. நவ் வி ஆர் அட் 49.4 இல்லையா? ஸோ அதனால தான். ஓகேவா? Is that clear? Is that clear? Okay. 12th and state NEET எப்படி பேலன்ஸ் பண்றது? தேக்கண்ணா I have already made a video for that. செக் பண்ணி பாருங்க. அதுல நான் கிளியரா சொல்லியிருப்பேன், அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ரைட். அடுத்ததா ரேடியஸுக்கு அடுத்ததா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா velocity. Velocity is equal to 2.18 into 10 to the power 6 z divided by n. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், வெலாசிட்டிக்கான ஃபார்முலா உங்களால எழுத முடியும். ஓகேவா? இப்போ இந்த வெலாசிட்டியை பேஸ் பண்ணி இன்னும் 2 ரிலேஷனை எடுக்க முடியும். We know velocity is directly proportional to z and inversely proportional to n from this formula. நமக்கு என்ன தெரியும்? Time taken is equal to 2 pi r by v, velocity தெரியும். So இங்க v கான formulation substitute பண்றோம், which means t is directly proportional to, also radius க்கும் n square by z ன்னு substitute பண்ணலாம். ஓகேவா? So t is directly proportional to 2 pi n square into 2 pi கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால விட்டுருங்க. ஓகேவா? n square by z, velocityக்கு z by n. அப்போ ஃபைனலா t is directly proportional to n வரும். t is directly proportional to, என்னடா இது எரேஸ் ஆக மாட்டேங்குது, n cube divided by z square ன்னு வரும். இப்போ அடுத்தது நமக்கு என்ன தெரியும்? we know mu is equal to 1 by t, frequency is equal to 1 by time taken. அப்போ frequency is directly proportional to, இது அப்படியே உல்டாவா எழுதிக்கலாமா, z square by n cube. This is how you find the relation of time and frequency with the help of velocity. புரிஞ்சுச்சுங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Ma'am, for past 2 days there was a live for NEET. Actually டே கண்ணா, it was a mistake ரா. அது ப்ரீமியராக போட வேண்டியது, பட் லூப்பில் கண்டினியூஸாக உங்களுக்கு லைவாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அ மிஸ்டேக், பட் இட் காட் ரிசால்வ் சூன். ஸோ கவலைப்படாதீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நானும் சரி அதை கட் பண்ண வேணாம், ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் தீபாவளி டைம் யாராச்சும் படிக்கிறாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட சொல்லிட்டேன். சாஃப்ட் காப்பி தமிழ் செல்வி. தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூடா கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Once we reach 50,000 subscribers நம்ம எல்லாருக்கும் இந்த giveaway கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் இதை ரீச் அவுட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா 2 நாள் தான் என் கையிலையும் டைம் இருக்கு. 2 டேஸ்க்குள்ள நம்ம 50,000 ரீச் பண்ணாதான் நமக்கு இந்த கிவ் அவே பாசிபிளா இருக்கும். சரிங்களா? Is that clear? Is that clear? Shall we move on to the next question? Shall we? Yes. Super dakana. அடுத்ததா ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது is calculation of energy using Bohr's orbit. And அதற்கான ஃபார்முலா சொல்றேன். Total energy in joules per atom is minus 2.18 into 10 to the power minus 18 joules square z square by n square joules per atom. இதுவே நான் வந்துட்டு joules per atom இல்லாம ev per atomல சொல்லணும்னா then it is minus 13.6 z square by n square ev by atom. மூணாவதா கிலோ ஜூல்ஸ்ல இதை சொல்லணும்னா it is minus 1312 z square divided by n square kilojoules per mole. உடனே கேட்காதீங்க மேம் ஜூல்ஸுக்கு எப்படி மேம் 2.18 வருது, இங்க 1312 கேட்க கூடாது. இங்க ஆட்டம் இங்க மோல், இங்க ஆட்டம் இங்க மோல் டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? ஃபைன். அண்ட் ஃபைனலா if it is kilocalories per mole then it is minus 312 z square by n square kilocalories per mole. சரியா? புரிஞ்சுச்சா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்டிருக்காங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. So I want all of you, oh sorry Siri on பண்ணிட்டேனா. So I want all of you to note this down. ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். Quick. If you guys have completed, paste a fire in the comment section. Hi unknown tweeter, welcome. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் பார்த்தாச்சா? ரைட். அடுத்ததான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பத்தி பேச போறோம். கண்ணா
ஒரு இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, which is ionization energy. ஏன்னா ஒரே ஒரு தடவை நீட்ல இந்த கொஸ்டின் நான் பார்த்துருந்தேன், பட் யூ கைஸ் ஷுட் நாட் ஹாவ் அ கன்ஃபியூஷன் இன் தட்னா. ஸோ அதனால அயனைசேஷன் எனர்ஜி கான்செப்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, சரியா? பெருசாக ஒன்றும் இல்லைடா. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன தெரியுமா? ஒரு ஆட்டமை அயனாக மாற்றுறதுக்கு தேவையான எனர்ஜி. அண்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்ஸ் யூ ஃபைண்ட் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் வைஸ் வர்சா. உங்களோட டோட்டல் எனர்ஜிக்கு ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி கிடைச்சிரும், சரியா? இப்போ டோட்டல் எனர்ஜி -4 கிலோ ஜூல்ஸ் இருக்குன்னா, கிலோ ஜூல்ஸ் பர் மோல்ஸ் இருக்குன்னா, தென் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் +4. அவ்வளோதான். சைனை மட்டும் மாற்றி போட்டுருங்க. இது ஆக்சுவலாக நீட்டில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட நான் இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் அண்ட் ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேவா? why மேம் எனர்ஜி இஸ் நெகட்டிவ்? ஏன்னா நம்ம எனர்ஜி ரிலீஸ்ட பத்தி பேசுறோம், ஓகேவா? ஒரு எலக்ட்ரான்ட்டு இருந்து எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்ண வைக்கிறோம்னா அந்த ரிலீஸ்ட் எனர்ஜி இஸ் ஆப்வியஸ்லி வாட்? இட் இஸ் இன் நெகட்டிவ் ஃபேக்டர், கரெக்டா? ஒரு விஷயத்த நீ ஒருத்தன்ட்டு இருந்து புடுங்கினேன்னா அது நெகட்டிவ், வாங்கினேன்னா அது பாசிட்டிவ். எனர்ஜி அப்சார்ப்ட் இஸ் பாசிட்டிவ், எனர்ஜி ரிலீஸ்ட் இஸ் நெகட்டிவ். ஸோ அதனால தான் சின்ஸ் இங்கே எலக்ட்ரான் எனர்ஜியை ரிலீஸ் பண்றதுனால இட் இஸ் நெகட்டிவ். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? Any doubt? Yes. Okay. Super அக்கனா. அடுத்ததா நம்ம ரொம்ப முக்கியமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பத்தி பேச போறோம். மேம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மேம் படிச்சோன்னு கேட்டீங்கன்னா, எஸ் படிச்சோம். பட் இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி உருவாக்குறோம், அந்த ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு நம்ம பார்க்கல. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டேக்கண்ணா, நான் டாக்டர் நாயனோட ஒரு புக்கில் படிச்சிருந்தேன், விச் வாஸ் ஆக்சுவலி குட். ஸோ அந்த விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் இதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, ஓகேவா? உங்களுக்கு கிளாஸில் ஒரு விஷயத்த சொல்லித்தரதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மல்டிபிள் புக்ஸை ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளாஸே எடுப்பேன்டா. நான் எவ்வளோ தடவை அந்த சாப்டர் எடுத்தாலும் நான் அப்படி தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்க்கு என்ன பண்ணேன், டாக்டர் நாயனோட ஒரு புக் இருந்துச்சு, அந்த புக்கை படித்தேன். அதில் இந்த ஸ்பெக்ட்ரம் பற்றி ஒரு அழகான விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். அது என்னன்னா, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. இட் இஸ் the appearance of monochromatic light, and இதுல மோனோக்ரோமேட்டிக் லைட்னா என்னன்னு அவர் சொல்லியிருப்பாரு. மோனோனா சிங்கிள்னா அர்த்தம், குரோமானா கலர் அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் லைட்டை மட்டும் எடுத்துட்டு, அன்டிஃப்ளெக்டட் அன்போலரைஸ் சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் லைட்டை மட்டும் எடுத்து அத ஒரு பிரிசம்ல அடைக்க விட்டு அதுக்குள்ள என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நம்ம ஒரு ஷீட்ல மார்க் பண்ணி எடுத்தோம்னா that is called as electromagnetic spectrum அப்படிங்கிறத இவர் சொல்லியிருப்பாரு. இப்போ இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரீன் கண்டிப்பா போட்டோ மெமரிக் ஸ்கிரீனா இருக்கணும், இல்ல போட்டோகிராபிக் ஸ்கிரீனா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த லைட்டை பார்க்க முடியும், இல்லைன்னா நம்மளால லைட்டை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் ஆல்சோ இதை பேஸ் பண்ணி NCERTல 2 இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தான், which I thought is very important for your NEET exam. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, number 1, when a ray of white light is passed through the prism. ஒரு white light நீ prism வழியா அனுப்புறச்சே, when you are passing it through the prism,
இந்த ஒயிட் லைட்டோட wavelength ஷார்ட்டரா இருந்துச்சுன்னா, the wavelength ஷார்ட்டரா இருந்துச்சுன்னா, then அந்த கம்மி wavelength இருக்கக்கூடிய அந்த wave will bend more than that has longer wavelength. wavelength கம்மியா இருந்துச்சுன்னா அதிகமா பெண்ட் ஆகும், wavelength அதிகமா இருந்துச்சுன்னா கம்மியா பெண்ட் ஆகும். இது NCERT-ல கொடுத்திருக்கான். ப்ளீஸ் டேக் a note of it. இது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ஸ்லயும் क्वेश्चंस வந்திருக்கு. note it ரக்கனா, note it. அப்போ இதுபடி பார்க்கும்போ நம்மளோட ரெட் கலருக்கு தான், விப்ஜியா கலர்ஸ்லயே ரெட் கலருக்கு தான் லாங்கர் வேவ் லென்த் இருக்கு. whereas violet கலருக்கு தான் ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கு. அப்ப ரெட் கலர் with longer wavelength will bend less, whereas violet color with shorter wavelength will bend more. இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். இது உங்களோட NCERT-ல இருக்கு. இத assertion and reasoningல கூட previous yearல கேட்டிருக்கான். So தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்கடா டேய். Yes, is that clear? இப்போ அடுத்ததா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்படி இந்த ஸ்பெக்ட்ரம் எல்லாம் உருவாக்கலாம். டேக்கனா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் மெத்தட்னு சொல்லிட்டு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இது இல்லாம லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்கு, பேண்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு, பை ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இப்படி ஸ்பெக்ட்ரமோட டைப்ஸை எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரமை பொறுத்தவரை இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஃபார்ம் பை ரேடியேஷன் emitted by an object. ஒரு ஆப்ஜெக்ட் உங்கள்கிட்ட இருக்கு, அது டைரக்டா ஒரு ரேடியேஷனை எமிட் பண்ணுதுன்னா அந்த ரேடியேஷனை பிரிசம் வச்சு நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரம் உருவாக்கணும்னா அது எமிட்டட் ரேடியேஷன். வேரஸ் அப்சார்ப்ஷன் ரேடியேஷன் அப்படிங்கிறது உங்களோட ஒரு ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் நம்ம மோனோக்ரோமேட்டிக் லைட்டை அப்சார்ப் பண்ண வைப்போம். அண்ட் அப்சார்ப் பண்ணதை வச்சுக்க போக பாக்கி எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த பாக்கி எனர்ஜியை தான் நம்ம ஸ்பெக்ட்ரம்ல போட்டு எடுப்போம். சோ அதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இப்போ இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரமுக்கும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமுக்குமான ஒரு இம்பார்ட்டன்டான ரிலேஷன் என்னன்னா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஆல்வேஸ் த ஆப்போசிட் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இது NCERT-ல கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. So please note it down. Assertion, reasoning, statement based எல்லாம் கேட்கலாம். Absorption spectrum is always the opposite of emission spectrum. Note பண்ணிட்டீங்களா? Is that clear? Yes. Okay. Next, continuous spectrum கான example rainbow. ஏன்னா நீங்க லைட்டா இன்சிடென்ட் பண்றதுனால தான் ரெயின்போ வருது. ரெயின்போல விப்ஜியா கலர்ஸ் எல்லாமே இருக்கு. whereas discontinuous அதே மாதிரி நான் லைட்டா இன்சிடென்ட் பண்றேன், பட் விப்ஜியால எனக்கு லெட்ஸ் சே VBOR கலர்ஸ் மட்டும் தான் இருக்கு, IGY வந்துட்டு மிஸ் ஆகுது. இப்படி ஒரு சில கலர்ஸ் மிஸ் ஆச்சுன்னா then it is called as discontinuous spectrum. இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம்ல ஃபுல்லா கோடா இருந்தா அதத்தான்
லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இல்ல கோடு கோடு சொல்லும்போது நான் பிளாக் லைன்ஸை மென்ஷன் பண்றேன். சரியா? இல்ல மேம், எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம்ல அங்கங்க இந்த மாதிரி பேண்ட் ஆஃப் பிளாக் கலர் இருக்கு மேம், இப்படி இருந்துச்சுன்னா அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, then in that case that is called as band spectrum. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ ஸ்பெக்ட்ரம் நிறைய விதத்துல உருவாகும். பட் மெயின் பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும். ஹாய் ஷர்மிளா, வெல்கம் ஆன் போர்ட். கிளியரா? அண்ட் ஃபைனலா நீங்க வந்துட்டு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் கிட்ட வரும்போது, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், I'll show it to you. எங்கடாது? ஒன் மினிட் ரக்கண்ணா. இந்த சீரீஸோட பேரு சரியா? உங்களோட லைட் வேவ் எங்க இன்சிடென்ட் ஆகுது, அப்படி இன்சிடென்ட் ஆச்சுன்னா அதோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, which is LP BP BL சாரி HP கேஸோட பில்ல பார்த்ததும் BP எகிரிருச்சு. H for Humphrey series, P for P fund, B for bracket, P for passion, B for Balmer and L for Lyman. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த சீரீஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸ் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, எந்தெந்த சீரீஸ்ல என்னென்ன லைட் எமிட் ஆகுது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு love of L for Lyman. லைமன்ல அல்ட்ரா வயலட் ரேட் ரிலீஸ் ஆகுது. தென் அதுக்கப்புறமா பால்மருக்கு விசிபிள், V for visible. தென் ஹம்ப்ரே வரைக்கும் F இன்ஃப்ராரெட் தான். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபைன். இதை தாண்டி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து கொஸ்டின் கேட்கிறானா, ரைட்பர்க் கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ண கொஸ்டின், எனர்ஜி பேஸ் கொஸ்டின் தான் கேட்பான், which is டெல்டா E. அண்ட் இதற்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. 2.18 into 10 to the power minus 18 1 by n1 square minus 1 by n2 square joules per atom. Similarly, the EV per atom lo solnumna enna value varum kana? We know it is 13.6 same 1 by n1 square minus 1 by n2 square. புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. we will clarify the doubt and then we will move on with the next part. ராக்கண்ணா, எஸ் மேம், gift எப்போ? இன்னும் 2 நாள்ல நம்ம 50,000 சப்ஸ் அடிச்சிட்டோம்னா then we'll have the gift தாக்கண்ணா. ஓகேவா? இன்னும் 2 நாள்ல நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிட்டோம்னா then we will have the gift. So இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காக்கண்ணா? if you have any doubts please let me know. டேய், நான் ஸ்லோவா போற மாதிரி இருக்கா இல்ல ஸ்பீடா போற மாதிரி இருக்கா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சரியா? எஸ், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க.
கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். கண்டிப்பா கண்டிப்பா சுபஸ்ரீ. for sure கண்ணா. பாஸ்கர், நம்ம ஒன்ஸ் என்டையர் சாப்டர்ஸும் முடிச்சதும் ஒரு குவிக் ரீகேப் இருக்கும். இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம ரீகேப் பண்ணோம்னா இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டா கண்ணா. So don't worry, once we finish the entire chapter, we'll have one quick revision of all the chapters. Okay va? Okay. Fine. இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம்? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், போர்ஸ் மாடல் இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஏன் போர்ஸ் மாடல் வேணான்னு சொன்னாங்க அதையும் பார்க்கணும்ல. எஸ், ஏன் போர்ஸ் மாடல் வேணான்னு சொன்னாங்கன்னு பார்க்கணும்ல. கரெக்டா? கரெக்டா? ஸோ ஏன் போர்ஸ் மாடல் வேணான்னு சொன்னாங்கடா? Why? What is the reason? Can anyone tell me? Bohr's model, first Zeeman and Stark effect பத்தி பேசல. ரெண்டாவது Bohr's model யூனி எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் பத்தி தான் பேசுது. அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷிஸ் பத்தி தான் பேசுது. மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் பத்தி பேசல. மூணாவது போர்ஸ் மாடல்ல அவர் MVR is equal to NH/2π அப்படின்னு சொன்னார். பட் எப்படி இந்த ஃபார்முலாவை வந்து லைக் அச்சீவ் பண்ணாரு? why is it quantized அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொல்லல. ஸோ இந்த காரணங்கள்னால்தான் நம்ம என்ன சொல்றோம்? போர்ஸ் மாடல் இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, இதையும் தாண்டி இதற்கப்புறமா நிறைய பேர் நிறைய கான்செப்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம எதுக்கு என்ன சொன்னோம்? ஃபைனலா இல்லப்பா எனக்கு போர்ஸ் மாடல் சரியா தோணல, நான் வந்துட்டு வேற மாடலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரியா? ஸோ அப்படி போர்ஸ் மாடல் வேணாம், குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கான ரெண்டு காரணமா இருந்தது. ஒன்னு டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், ரெண்டாவது ஹேசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ல நம்ம தலைவர் டி ப்ராக்லி என்ன சொல்லியிருக்காரு? மேட்டருக்கு வேவ் as well as பார்ட்டிகல் நேச்சர் இருக்கும்னு சொன்னாரு. அண்ட் அதை மென்ஷன் பண்றதுக்காக he is equal to hc by lambda, sorry h by p அப்படிங்கிற ஃபார்முலாக்குள்ள வந்தார். whereas நம்மளோட ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பேஸ் பண்ணி அவர் என்ன சொன்னாரு? இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃபைண்ட் த பொசிஷன் டெல்டா எக்ஸ் அண்ட் த மொமெண்டம் டெல்டா பி ஆஃப் அ சப்அட்டாமிக் பார்ட்டிகல் simultaneously அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ஸோ டெல்டா எக்ஸ் டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு h by 4π அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இப்போ we are directly into quantum's mechanical model. ஐயோ 1 minute ராடி. அட ஏன் இவ்வளோ மக்கார் பண்ணுது? குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் எங்க இருந்து வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். which is ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். இதுதான் நம்மளோட ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். இதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? கிளியரா? ஓகே. அடுத்ததா இந்த ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம 3 குவாண்டம் நம்பர்ஸ் கொண்டு வந்தோம். ஒன் இஸ் பிரின்சிபல், ரெண்டாவது அசிமுதால், மூணாவது மேக்னெட்டிக். எதை கண்டுபிடிக்கல? ஸ்பின் குவாண்டம் நம்பர் மட்டும் இதை வச்சு கண்டுபிடிக்கல. ஸ்பின் குவாண்டம் நம்பர் வாஸ் ஆக்சுவலி மேன் மேட். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே. அடுத்ததா நம்ம இந்த என்டையர் ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனை ஈஸியா எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். which is E psi is equal to H psi. இங்க Hங்கிறது ஹாமில்டோனியன் ஆபரேட்டர், psiங்கிறது amplitude which is height of a wave. கிளியரா? கிளியரா? ஓகே. இப்போ நில்றாக்க நான் क्वेश्चन லாஸ்டா தரேன். இப்போதைக்கு நீங்க क्वेश्चनக்குள்ள போக வேணாம்.
அடுத்ததா இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்ல இருக்கக்கூடிய 4 குவாண்டம் நம்பர்ஸை பத்தி பார்க்க போறோம். டேக்கண்ணா குவாண்டம் நம்பர்ஸை நான் என்ன பண்ண போறேன், உனக்கு ஈஸியா சொல்லி தர போறேன். ஸோ எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துட்டு நோட்டை வந்துட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல வச்சுட்டு அதுல ஃபர்ஸ்ட் காலம்ல இந்த மாதிரி பிரின்சிபல், அசிமுத்தால், மேக்னெட்டிக், ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு 4த்தையும் எழுதுங்க. எழுதிட்டு அந்த டேபிள 4 இல்ல 5 பிரிங்க. so that we could also have the heading. சரியா? please note it down, please note it down. right? இதை எழுதிட்டீங்கல்ல? இதை எழுதினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இவங்களோட பேர் என்னங்கிறத எழுதிக்கோங்க. நமக்கு 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு. பிரின்சிபல், அசிமுத்தால், மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பின். இப்போ இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நம்மளோட ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜியை பத்தியும் அந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்ல இருக்குங்கிறத பத்தியும் பேசும். whereas azimuthal quantum number அதோட ஆர்பிட்டால்னு சொல்றதை விட ஷெல் அண்ட் ஓரியன்டேஷனை பத்தி பேசும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஓரியன்டேஷன் இல்ல, ஆங்குலர் மூமெண்டம். சாரி டாக்கண்ணா, ஆங்குலர் மூமெண்டம் பத்தி பேசும். whereas மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருங்கிறது அது எந்த ஆர்பிட்டால் இருக்கு அண்ட் அதோட ஓரியன்டேஷன் என்னங்கிறத பத்தி பேசும். ஸ்பின் குவாண்டம் நம்பருங்கிறது ஆப்வியஸ்லி அதோட ஸ்பின், அது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிறத பத்தி பேசும். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோட் திஸ் டவுன் மை டியர். ஓகே காயத்ரி, நோ வரிஸ் கண்ணா. நம்ம இப்போதைக்கு 2 சாப்டர் தான் முடிச்சிருக்கோம். we have 6 more chapters to go, so don't you worry. stay focused in the class da kanna. right, எழுதிட்டீங்களா? next, principal quantum number always starts with 1 2 3 4 னு தான் போகும். 1 means to K shell, 2 means to L, 3 means to M and 4 means to N. So இப்படி என்ன ஆர்பிட்ல இருக்குங்கிறத பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நமக்கு சொல்லும். whereas azimuthal quantum number starts with 0 1 2 3 and இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, அதோட குவாண்டம் நம்பர் 0ன்னு வந்துச்சுன்னா it is s orbital, 1னா p, 2னா d and 3னா f. நெக்ஸ்ட், இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்கன்னா அதோட முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அசிமுத்தால் குவாண்டம் நம்பரை கண்டுபிடிக்கிறது எப்படி? இட் இஸ் 0 to n minus 1. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் -l to +l and spin quantum number it could be either -half or +half. புரிஞ்சுச்சுங்களா? so இப்படி தான் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். I will give you an example. Let's say our azimuthal quantum number, principal quantum number வந்துட்டு let's say it is 2. அப்ப azimuthal quantum number என்னவா இருக்கும்? 0, 1 எடுத்துக்கலாம். அப்ப அதோட magnetic quantum number -1 0 +1, which means 1ங்கிறது p orbital குறிக்கும், -1 0 and +1ங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய px py pz குறிக்கும். and அந்த ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் +half -half. +halfங்கிறது clockwise directionல சுத்தும், -halfங்கிறது ஆன்டி clockwise directionல சுத்தும். அப்போ clockwise ஆன்டி clockwise அப்படிங்கறத ஸ்பின் குவாண்டம் நம்பர் நமக்கு மென்ஷன் பண்ணும். புரிஞ்சுச்சுங்களா? clear? is that clear? please note it down டக்கனா. யாராச்சும் இந்த டேபிள நோட் பண்ணாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கிளாஸ்க்கு வரீங்கன்னா
நோட் பண்ணுங்க. and once it is done, everyone please let me know through a fire. ஒரு ஃபயரை போட்டு எஸ் மேம், டன் மேம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்ததா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஆர் இந்த எலக்ட்ரான்ஸை எப்படி பிளேஸ் பண்றது அப்படிங்கறத சொல்றதுக்காக நமக்கு 3 லாஸ் இருக்கு. ஒன்னு ஆஃபா, ரெண்டாவது பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அண்ட் மூணாவது ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. ஸோ ஒவ்வொன்றா என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஆஃபாஸ் ரூல எலக்ட்ரானை நம்ம லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டால் இருந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டாலுக்கு ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆர்டர் நம்ம தெரியணும் இல்லையா? அந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கிறதுக்காக I'll give you a trick. ட்ரிக்கை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம், சரியா? ஸோ ட்ரிக் என்னன்னா எஸ் பிஎஸ் பிஎஸ் DPS, DPS, FDPS, FDPS. Next, இதற்கான நம்பரிங் 1 2 2 3 3 4 3 4 5 4 5 6 4 5 6 7 5 6 7 8. அப்போ let's say உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ஆட்டம்கிட்ட let's say an atom X has 12 electrons அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஒரு ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டம்கிட்ட 12 electrons இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எப்படி ஃபில் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் ஃப்ரம் த லோவஸ்ட். இங்க லோவஸ்ட் எது? 1s. இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. s ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான், p ஆர்பிட்டால 6 எலக்ட்ரான், d ஆர்பிட்டால 10 எலக்ட்ரான், f ஆர்பிட்டால 14 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும், சரியா? அப்போ first 1s ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா the configuration will be what? It will be 1s2 2s2 4 எலக்ட்ரான் ஆயிடுச்சா? then 2p6 10 எலக்ட்ரான் ஆயிடுச்சா? then 3s2. so total 1s2 2s2 2p6 3s2. இதுலயே இந்த 12 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் இன்கேஸ் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா FDPS 8s வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆஃபாஸ் ரூல், சரியா? ரெண்டாவதா நம்ம பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை பற்றி பேசலாம். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன்ல அவர் 2 கான்செப்ட் சொல்லியிருக்காரு. ஒரு ஆர்பிட்டால்னு சொல்லும்போது எஸ்ல ஒரு ஆர்பிட்டால் இருக்கு, பில வந்துட்டு 3 ஆர்பிட்டால் இருக்கு, சரியா? PX PY PZன்னு சொல்லிட்டு 3 ஆர்பிட்டால் இருக்கு. ஒரு ஆர்பிட்டால்ல உங்களால 2 எலக்ட்ரானை தான் ஃபில் பண்ண முடியும். அண்ட் அந்த 2 எலக்ட்ரான்ஸும் இப்படி ஆப்போசிட் ஸ்பின்ஸ்ல இருக்கணும், ஓகேவா? அப்போ PXல நான் எலக்ட்ரான் ஃபில் பண்ண போறேன்னா ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணா போதும்? 2 எலக்ட்ரான், அதுவும் இந்த மாதிரி ஆப்போசிட் ஸ்பின்ஸ்ல போட்டா போதும். இதுதான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஒரு ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும், ரெண்டும் ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கணும். இதுவே ஹன்ஸ் ரூலுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு சப்ஷெல் உங்கள்கிட்ட இருக்கு, அதுல எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றச்சே இப்போ பி சப்ஷெல் உங்கள்கிட்ட இருக்கு, அதுல PX PY PZன்னு ஆர்பிட்டால்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லா ஆர்பிட்டால்ஸ்க்கும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு தென் மிச்சம் இருந்துச்சுன்னா மட்டும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு 1, செகண்ட் ஆர்பிட்டாலுக்கு 1, தென் தேர்ட் ஆர்பிட்டாலுக்கு 1. இந்த மாதிரி மிச்சம் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் பாக்கி உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இதுதான் ஆஃபாஸ், பாலி அண்ட் ஹன்ஸ் ரூல். இந்த கான்செப்ட் கிளியர் ஆடா கண்ணா? நீங்க ஸ்பீடா போ சொன்னீங்க, அதுக்கு நீ இந்த ஸ்பீட்லயா மேம் போறீங்க அப்படின்னு கேட்காதீங்கடா கண்ணா. ஐ நோ these are all easy concepts. அதனால தான் நான் உங்களுக்கு கடகடன் இதெல்லாம் முடிச்சு விடுறேன். if you guys have any doubts you can ask.
All clear. Super, super, super. So yes, இதை ட்ரை பண்றதுக்காக ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்த்து சொல்லுங்க. இது ஆக்சுவலா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? நான் அப்படியே அந்த சைட் போய்க்கிறேன். நீங்க பார்த்து எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? The correct set of 4 quantum numbers for the valence electron of rubidium atom கேட்டிருக்கா. அவனே அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பாஸ் ரூல் யூஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஃபில் பண்ணுங்க. ரெண்டாவது, அதில் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல என்ன எலக்ட்ரான் வருது, லாஸ்டா எந்த எலக்ட்ரான் வருதுன்னு பாருங்க. அந்த ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும்ல, லெட்ஸ் சே 5s ஆர் 6s ஆர் 6p, இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும்ல, அதை வச்சு எனக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதுங்க. ஸோ குவிக் குவிக் குவிக். சுபஸ்ரீ சி சொல்லியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? வாட் அபவுட் அதர்ஸ் ரக்கனா? முகமது ஏ they யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. First write the electronic configuration using half-pass rule and then find the quantum numbers. We know A. Once we get 2 more answers, we will rightly dive into the answer part. Okay, Tyagu A, Nisha A. Very good, Rakana. The correct answer is absolutely option A. இன்னொரு கொஸ்டின் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. The total number of orbitals in a shell having principal quantum number n is. Total number of orbitals in a shell having principal quantum number n is. இது நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். We know n square. மத்தவங்கள ஆன்சர் பண்ணுங்க. குவிக் 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 குவிக். வினோ மட்டும்தான்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்?
So the correct answer for this question is absolutely option B, n square. Super, super. Vinod, Tyagu, mass dakana. GWG, mass. Nisha, super, super, super. Very good, very good, very good, my dear. Super. So இதோட நம்ம structure of atom second chapter முடிச்சிட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பராகனா மாசா கிளாஸா முடிச்சு விட்டுட்டோம். ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டே நம்ம 50,000 ரீச் பண்ணாதான் நம்ம நகலை அடுத்த 2 நாளுக்குள்ள கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வேதாந்து நீட் தமிழ் சேனல்னாலேயே உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸை கொடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, எஸ் எஸ் எஸ். ஸோ அடுத்த கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி I'll give you guys a short little break. ஓகேவா? ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. What is the time now? 11:15. சரி, 11:20 வந்துருங்க. சரியா? 11:20 மறக்காம வந்துருங்க. இது கர்சர் மூவ் ஆக மாட்டேங்குது. GWG, don't worry Rakana. We will have our break once again. Third chapter முடிச்சதுமே break எடுத்துக்கலாம். That time I will give you a big break. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போதைக்கு குட்டி break எடுத்துக்கோங்க.
Actually, Ram, that's the formula. I'll teach you the formula. Okay, va? Na formula sheet தரேன் check பண்ணி பாருங்க. Yes, நான் பேசுறது இப்ப கேக்குதா? Yes. Mic on பண்ணாம ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தேன். So sorry for that. But yes, I hope my audio is clear now. நான் பேசுறது கேக்குதாடா? நான் பேசுறது கேக்குதா? If yes, let me know through a fire. ஒரு ஃபயரை போட்டு நான் பேசுறது கேக்குது அப்படிங்கறத சொல்லுங்க. So that clear. Yes. ரொம்ப நேரமா நான் 11:20ல இருந்து மைக் ஆன் பண்ணாமையே பேசிட்டு இருந்திருக்கேன்டா. But I hope now it is clear. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? குயிக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? எஸ். சாப்பிடாதவங்க அப்படியே செஷனை பார்த்துட்டே சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்டில் இஃப் யூ ஆர் அ வெஜிடேரியன் தென் இந்த காலையில் எழுந்திரிச்சதும் இந்த கொண்டைக்கடலை, அப்புறம் பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பவுல் ஆஃப் ரைட். இதுவே நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் 2 முட்டை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும். சரியா? ரைட் மேம்,
புரட்டாசி மேம், அந்த மாசம் மேம், வெள்ளிக்கிழமை மேம், வியாழக்கிழமை மேம், அதெல்லாம் இருக்கட்டும். யூ ஹாவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சரியா? ஸோ டெய்லி இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் வெஜிடேரியன், நான்வெஜ் ஓகே, டெய்லி சாப்பிடலாம், ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க 2 முட்டை டெய்லி மார்னிங் சாப்பிட்ருங்க. இல்லை நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றவங்க டெய்லி எய்தர் ஒரு குட்டி பவுல் தான், சரியா, ஒரு 100 கிராம்ஸ் 120 கிராம்ஸ் வரக்கூடிய ஒரு பவுல் அளவுக்கு டெய்லி இந்த ப்ரௌன் சுண்டல் இருக்கும் தெரியுமா, அதுவோ இல்லை பச்சை பயிரோ இல்லை பச்சை பட்டாணியோ ஏதாவது சாப்பிடுங்க. ஓகேவா? கிளியரா? இதை ஃபாலோ பண்ணுங்க. எஸ் 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 நிஷா, இப்போதான் சாப்பிட்டேன், பிரேக் இல்லையா? ஸோ ஐ ஹேட் சம் பிஸ்கெட்ஸ் அண்ட் ஆல். ஸோ எஸ், இப்போ அடுத்ததான் நம்ம வந்துட்டு சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டருக்குள்ள தான் போறோம். ஸோ ஷல் வி ஸ்டார்ட்? இனிமே வண்டி ஸ்பீடா போகுது. நம்ம குடுன்னு ஒரு சாப்டரா முடிச்சு விட போறோம். வில் செட் அ டைமர். சரியா? இப்ப கரெக்டா 11:25 ஆச்சு. லெட்ஸ் சே 12:45 குள்ள இந்த சொல்யூஷன்ஸ் சாப்டரை நம்ம முடிக்கணும். இதுதான் நம்ம டார்கெட். ஓகேவா? ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. சோ எஸ், சொல்யூஷன்ஸ் சாப்டரை பொறுத்தவரை இதெல்லாம் தான் நம்மளோட போர்ஷன்ஸ். இதுல சொல்யூஷன் என்ன, கான்சென்ட்ரேஷன் டர்ம்ஸ் என்ன, சாலிபிலிட்டி என்ன, solubility of solid in liquid, gas in liquid, Henry's law, Raoult's law, ideal solution, non-ideal solution, azeotropes, colligative property, abnormal molecular mass and Van Hoff factor. இது எல்லாமே இருக்கு. So first சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பிச்சிடலாமா? shall we டக்கண்ணா? என்ன சத்தத்தையே காணோம்? what happened? டே கவுண்ட் எப்போவுமே 10க்கு மேலே இருக்கணும். பிகாஸ் ஐ எம் டெல்லிங் யூனா, நம்ம இனி நவ் வி ஹவ் பிகம் அ டீம். சரியா? நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான் இருந்தேன், பட் இப்போ நவ் ஆர் சேனல் ஹேஸ் பிகம் அ டீம். அப்போ நம்ம ஆஸ் அ டீம் வி ஹாவ் டு ஷோ அட்லீஸ்ட் 10 members பீயிங் தேர் இன் ஆன்லைன். அப்படி இருந்தால் தான் மேரத்தான்ஸ் மாதிரியான செஷன்ஸ் இனி ஃபியூச்சரில் நம்மளால நடத்த முடியும். ஸோ எல்லாரும் மேக்ஸ் டு மேக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் மேக் ஷூர் தட் வி ஹாவ் 10 இன் கவுண்ட் ஸோ தட் நமக்கு இந்த மாதிரி நிறைய மேரத்தான்ஸ் ஃபியூச்சரில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எல்லா சப்ஜெக்டுக்கும் கொண்டு வர முடியும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு சொல்யூஷன் பிறக்கும். அப்போ சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சொல்யூட்னா என்ன? சொல்யூட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பெரிய தலையான சால்வெண்ட்டை பத்தி பேசலாம். ஒரு சொல்யூஷன்ல, ஒரு கலவையில யாரு இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் குவான்டிட்டியில இருக்கானோ அந்த ஒருத்தன் தான் சால்வெண்ட். பாக்கி இவன் இல்லாம பாக்கி என்னென்னமோ இருக்கும் பாத்தியா? எஸ், எல்ஸ்வேர். அந்த மிச்ச மீதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சொல்யூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இருக்கிறதுலயே சொல்யூஷன்ல லார்ஜஸ்ட் குவான்டிட்டியில இருக்கிறவன் சால்வெண்ட். அவன் இல்லாம மிச்ச மீதியா யாரெல்லாம் இருக்கானோ அவன் சொல்யூட். ஸோ சொல்யூஷன் ஓட ஃபேஸ் அது சாலிடா இருக்கணுமா, லிக்விடா இருக்கணுமா, கேஸா இருக்கணுமா அப்படிங்கறத டிசைட் பண்றதே நம்மளோட இந்த சால்வெண்டா தான் இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்காடா கண்ணா? டவுட் இருந்தா கேட்டுக்கோ, டவுட் இருந்தா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோ. கிளியரா? நம்ம 12:45 கான்செப்டை முடிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ குடு கடகடான்னு முடிச்சிடலாம். சரியா? அடுத்ததா the next thing which you have to understand is solubility. இப்போ சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓஹோ, சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். யாரா என்னோட சால்வெண்ட்ல
எவ்வளோ சொல்யூட் கரையுது, மேக்சிமம் எவ்வளோ சொல்யூட் கரைய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சால்யூபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சால்யூபிலிட்டி மெயினா 4 விஷயத்தை பொறுத்து இருக்கும். ஒன்று, நேச்சர் ஆஃப் சொல்யூட் ஆர் நேச்சர் ஆஃப் solvent, temperature and pressure. இப்போ solubilityனா என்ன நமக்கு புரிஞ்சிருச்சு. எஸ், solubilityனா என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. டார்கெட் அக்செப்டட். சூப்பர் 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 வினோ, தேங்க்யூ டா கண்ணா. சால்யூபிலிட்டினா நம்ம சால்வெண்ட்ல எவ்வளவு சொல்யூட் கரையுது, அந்த கரையும் தன்மை தான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதே மாதிரி நமக்கு அந்த சால்யூபிலிட்டி எதையெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ், அதை நான் உங்களுக்கு ஒரு சில பிக்சர்ஸ் வச்சே காமிக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சால்வெண்ட், சொல்யூட் அண்ட் தேர் எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப 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 முக்கியம். ஈவன் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கூட கேட்டிருக்கான். லாஸ்ட் இயரோட சேர்த்து 5 கொஸ்டின் பேப்பர்ல 6 நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இந்த கொஸ்டினை கேட்டிருக்கான். ஸோ அதனால சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் சேர்ந்துச்சுன்னா என்னென்ன கிடைக்கும், அதற்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். கிளியரா? ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட், ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை எழுத முடிஞ்சவங்க எழுதிக்கோங்க. But I want all of you to keep this in mind. And once it is done, ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். எஸ் மேம், எடுத்துட்டேன் மேம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு குட்டி ஃபயரை போடுங்க. Yes. Okay. All right. இப்போ அடுத்ததான் நான் சொன்ன சால்யூபிலிட்டி கான்செப்ட் குள்ள தான் நம்ம போறோம். கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்லாம் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. பட் அதுக்கு முன்னாடி சால்யூபிலிட்டி அண்ட் அந்த கான்செப்டை பத்தி பேச போறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், சால்யூபிலிட்டி 2 கான்செப்டை பொறுத்து இருக்கும். ஒன்னு சாலிட் இன் அ லிக்விட் அண்ட் ரெண்டாவது கேஸ் இன் அ லிக்விட். சாலிட் இன் லிக்விட் டெம்பரேச்சர் அண்ட் லைக் டெம்பரேச்சரை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். கேஸ் இன் அ லிக்விட் டெம்பரேச்சர் ஆஸ் வெல் ஆஸ் ப்ரெஷரை பொறுத்து இருக்கும். சரியா? ஸோ நோட் இட் டவுன். சால்யூபிலிட்டியை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு சாலிட் இன் லிக்விட், இன்னொன்னு கேஸ் இன் லிக்விட். சாலிட் இன் லிக்விடை பொறுத்தவரை அது டெம்பரேச்சர் அண்ட் நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். கேஸ் இன் லிக்விட் டெம்பரேச்சர், பிரஷர் அண்ட் நேச்சர் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். Obviously, nature of the substance தான் like this also like polar solute polar solventல, non-polar solute non-polar solventல கரை. அதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட், solubility solid and liquidல டெம்பரேச்சரை பொறுத்தவரை we will see if the reaction is endothermic or exothermic. எண்டோனா அந்த ரியாக்ஷன் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறும். எக்ஸோனா ஹீட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறும். எண்டோதர்மிக்ல temperature increases, solubility increases. Exothermic temperature increases, solubility decreases. Whereas gas in the liquid temperature ko ore oru case da, temperature increases, solubility decreases. Pressure case pressure increases, solubility increases. So இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா?
டே கண்ணா புதுசா யாராச்சும் வந்திருக்கேன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு. சரியா? நெக்ஸ்ட் இதற்கப்புறமா நீங்க கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்குள்ள போக வேண்டியது இருக்கும். அதாவது சொல்யூஷன்ஸ். ஒரே நிமிஷம்டா. Just give me 1 minute of your time. Just give me 1 minute. நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இத்தனை வகைகள் இருக்கு. இதுல பெர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா இட் இஸ் solute divided by solution. Mass percentage கேட்டாங்கன்னா mass of solute divided by mass of percentage into 100. Volume of solution கேட்டாங்கன்னா volume of solute by solution into 100. Mass by volume na mass of solute divided by volume of solution into 100. Next, இதை இல்லாம mole fraction கண்டுபிடிக்கிறதுக்கான formula number of moles of solute divided by sum of number of moles of solution. Number of moles of solute number of moles of solution கூட add பண்ணீங்க divide பண்ணீங்கன்னா that is mole fraction. Next, parts per million வேணுமா? இந்த mass percent இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? அத 100 ஆல மல்டிப்ளை பண்ணாம 10 to the power 6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா that is parts per million. இதுவே parts per billion வேணும்னா அந்த percentage factor 10 to the power 9 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you get parts per billion. அதுக்கப்புறம் மொலாரிட்டிக்கான ஃபார்முலா என்னடாக்கனா molarity is none other than number of moles of solute divided by volume of solution in liter. Okay va? Number of moles of solute divided by volume of solution in liter. இதுவே molarity கேட்டாங்கன்னா it is number of moles of solute divided by mass of solvent in kg. And finally, இந்த செட்டிலே இல்லாத ஒரு ஆளை பத்தி பேசுறேன், which is normality. Normalityக்கான formula number of gram equivalent of solute divided by volume of solution in liter. புரிஞ்சுச்சுங்களா? ஹரீஷ் மேம் அந்த question which question ராக்கண்ணா நம்ம இன்னும் question practice குள்ளேயே போலே. Don't worry, we will have set of questions to be practiced, but இப்போதைக்கு concepts மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. Clear? Yes. So here you go with the very first question from solution. இந்த questionக்கான answer என்ன? Okay, Harish. 1 minute. Concentration terms பார்த்துட்டோம். So next அந்த question பார்த்துடலாம். சரியா? Okay, don't you worry. We will look into the question. இப்போதைக்கு எனக்கு இதற்கான ஆன்சரை மட்டும் சொல்லுங்க. Let me know the answer for this question டக்கண்ணா. டேய் நான் ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருந்தாலும் சொல்லு, we will slow down. இல்ல ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் சொல்லு, we will speed up. If two bottles A and B contains 1 molar and 1 molar aqueous solution. சரியா? Okay, so first caseல என்ன சொல்லியிருக்கான்? A is 1 molar and B is 1 molar. Sorry, molar and 1 molar. Then concentration base பண்ணி ஒரு question கேட்டிருக்கான். So let me know the answers.
அடுத்ததா நம்ம ஹரீஷோட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். So guys, absolutely option B is the correct answer. Very good. அடுத்ததா ஹரீஷோட கொஸ்டின் பார்த்துடலாமா? Shall we டக்கண்ணா? So yes, ஹரீஷோட கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் ஃபோனில் பார்த்தா அவ்வளோவா தெரியல. ஸோ அதனால taken it in the computer, I mean laptop. ஸோ லேப்டாப்பில் அவரோட கொஷினை வாசித்து நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? டு நியூட்ரலைஸ் 20 ml, ஓகே, 20 ml ஆஃப் 0.1 பாஸ்போரிக் ஆசிட். ஃபைன். சரி, ஓகே, கொஷின் எல்லாரும் பார்த்துருங்க. கொஷின் வந்துட்டு லைவ் கமெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இதற்கான நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனை எழுதணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ரைட் த neutralization reaction. அப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இந்த சென்ஸ் ஒன்றும் இல்லை, அங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத எழுதுங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கா? H3PO3 KOH கூட சேருதுன்னு சொல்லியிருக்கா. சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். ஏதாச்சும் ப்ராடக்ட் கொடுத்துருக்கானா? இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கொடுக்கும்? திஸ் வில் கிவ் H2HPO3 and H2O. இது எப்படி சொன்னேன்னா, இது ஒரு ஆசிட், இது ஒரு பேஸ். சரியா? அப்ப ஆசிடும் பேஸும் சேர்ந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி வாட்டர் மாலிகுல் தான் ரிமூவ் ஆகும். அப்போ வாட்டர் மாலிகுல் போக மிச்சம் என்ன இருக்கும்? ஆப்வியஸ்லி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை நான் ஒன்னா சேர்த்து எழுதிட்டேன். சரியா? ரெண்டாவது, இதுல இருந்து எத்தனை H+ உங்களால ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். சரியா? சோ எத்தனை H+ ரிமூவ் ஆயிருக்குடா கண்ணா? எஸ், இங்க இருந்து H3PO3 has become HPO3, which means 2 H+ அது டொனேட் பண்ணியிருக்கு. இதுதான் செகண்ட் ஸ்டெப். மூணாவது, calculate the moles of H3PO3 in the solution. ஓகேவா? எவ்வளவு moles of H3PO3 இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ மோல்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? To find the number of moles, we have one easy formula, which is molarity into volume. ஸோ கொஸ்டின் எல்லாரும் பாருங்க, லைவ் கமெண்ட்ல ஹரீஷ் அனுப்பியிருக்காரு. கரெக்டா? ஸோ கொஸ்டின் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா molar value is 0.1 mole and volume 20 ml கொடுத்திருக்கா. அது லிட்டருக்கு மாத்துனீங்கன்னா 0.020 வரும். கரெக்ட்டா? 0.1 into 0.020. கரெக்ட்டா? இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோடா கண்ணா வருது? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.002 வர மாதிரி இருக்கும். இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். கரெக்ட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் எத்தனை மோல்ஸ் ஆஃப் H+ ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H3PO3 0.002. அதுல எவ்வளோ H+ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாலிகுல இருந்து 2 தான், 0.04 மோல்ஸ்ல இருந்து 0.04 மோல்ஸ் ஆஃப் H2 கிடைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வால்யூம் தானே கேட்டிருக்கா. கரெக்டா? we know number of moles is equal to molarity into volume. அப்போ வால்யூம் இதே ஃபார்முலால இருந்து திருப்பி எழுதிடலாமா? வால்யூம் is equal to moles divided by molarity. so இங்க number of moles of H+ வந்துட்டு 0.004 divided by molarity என்னடா கண்ணா? molarity questionலயே கொடுத்திருக்கான் 0.1 moles. கரெக்ட்டா? 0.1. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0.040 liters. இத நான் ml க்கு கன்வர்ட் பண்ணோம்னா it will become 40 ml. புரிஞ்சுச்சா? so 40 ml is the right answer. ஹரீஷ், உங்க டவுட் கிளியர் ஆச்சா? ஹரீஷ், உங்களோட டவுட் கிளியர் ஆச்சாடா கண்ணா? Is that clear? இங்க ஒரே ஒரு ஃபார்முலாவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசா வேற எந்த ஒரு ட்ரிக்கி பாட்டையும் நம்ம பார்க்கல.
I hope this is understandable, Harish. Harish ஒரு கொஸ்டினை நம்மளோட chat sectionல கேட்டிருந்தாரு. M1 V1 is equal to M2 V2 யூஸ் பண்ணலாம் தான் கண்ணா. பட் அதை விட இது கொஞ்சம் ஈஸி இல்லை. ஏன்னா அவங்க மொலாரிட்டி வேல்யூ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மொலாரிட்டி வேல்யூ கொடுத்ததுனால நம்ம மொலாரிட்டி யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். டேக்கண்ணா அவன் KOH கொஸ்டின்ல கொடுக்கல. பட் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நான் KOH எடுத்துக்கிறேன். சரியா? You can take any other base டக்கனா. KOH க்கு பதிலா NaOH கூட யூஸ் பண்ணலாம். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பேஸ கூட யூஸ் பண்ணிக்கலாம். That is absolutely fine. மெகா மேரத்தான். சோ நீங்க என்ன பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டக்கனா. acid யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா H3PO3 is already an acid. அப்போ ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணோம்னா ஒரு பேஸ் தான் யூஸ் பண்ணும். நீங்க என்ன பேஸை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் மேக் ஷூர் தட் த பேஸ் ஹாஸ் ஒன்லி ஒன் OH. சரியா? ஒரு OH இருக்கக்கூடிய பேஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். Is that clear? Is that clear? Next போலாமா? Okay, here we go with the next question. Which of the following is independent of temperature? இதில் எது temperature independent இருக்கும்? Sorry, temperature dependent இருக்கும். இது independent இல்லடா டே. பிங்க்ல ஒயிட்ல எழுதுனேனா. So this is not dependent, independent. This is dependent. So questionல which one is dependent of temperature னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. குவிக். ஓகே. ஜான் பரவாயில்லடா கண்ணா. நோ ப்ராப்ளம். ஓகே. ஆஹா, வால்யூம் சோ B. நிறைய பேர் B தான்டா சொல்லியிருக்கீங்க. Shall we check? சரி, first, which of the following is dependent over temperature? Amongst the percentage values, we know volume is dependent over temperature. Correcta? ஏன்னா pressure, temperature, volume இது மூணுமே interrelated. கரெக்டா? அப்போ இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷனோட ஃபார்முலால வால்யூம் வருது? ஆப்வியஸ்லி molarity ஃபார்முலால வால்யூம் டினாமினேட்டர்ல வருது. அதனால it is temperature dependent. சூப்பர் டாக்கனா. வண்டர்ஃபுல். எஸ். இப்போ solubility, effect of solubility இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததா we will go into Henry's law. So Henry's lawல தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? ஹென்ரிஸ் லால தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆக்சுவலா பீவன்ஸ் நோட்ஸ்ல ஒரு கான்செப்ட் பார்த்தேன். அதை சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் திஸ் லா, ஒரு கேஸோட சாலிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த கேஸோட பார்ஷியல் pressure பொறுத்ததா இருக்கும். Which means gasoட solubility mole fraction is directly proportional to partial pressure P of the gas. இந்த proportionality எடுக்கிறதுக்காக நம்ம KH அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் கொண்டு வரோம், which is Henry constant. P is equal to KH into K. ஓகேவா? இப்போ
இத கிராஃபிக்கலா உங்க புக்ல வந்துட்டு இப்படி கொடுத்துருப்பான். அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் கைக்கு இடையே உள்ள கிராஃப் இப்படிதான், இதோட ஸ்லோப் தான்ப்பா KH அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பான். என்ன காரணம் அப்படின்னா, பிகாஸ் KH வச்சு ஒரு சப்ஸ்டன்ஸோட பார்ஷியல் ப்ரெஷர் என்ன, மோல் ஃப்ராக்ஷன் என்ன, அண்ட் அது எப்படி எல்லாம் மாறுபடுங்கிறத உங்களால ஈஸியா டிட்டர்மைன் பண்ண முடியும். So that is why we say KH has its own concept. இப்போ இந்த ஹென்ரிஸ் லாக்கான அப்ளிகேஷன் குள்ள போலாம். So the very first application of this Henry's law is ஞாபகம் இருக்கா? கொக்கோகோலா, ஃபேண்டா, பெப்சி, மிராண்டா அதெல்லாம் குடிக்கும்போ நமக்கு ஒரு கேஸி ஃபீல் இருக்கும் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாரு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் வெளியில போறீங்க, போம்போ லெட்ஸ் சே எல்லாரும் சேர்ந்து ஒரு மந்தி ஆர்டர் பண்றீங்க ஆர் பிரியாணி ஆர்டர் பண்றீங்க. நல்லா கட்டுன்னு கட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலா ஒரு கோகோ பெப்சியோ ஏதாச்சும் குடிச்சா பயங்கரமா சாப்பிட்டுருப்பீங்க, திகட்டுற அளவுக்கு இருக்கும். பட் அந்த திகட்டல் ஒரு மாதிரி சட்டிலா நிக்கிற மாதிரி இருக்கும்ல, கரெக்டா? ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வாட்டர்ல கார்பன் டை ஆக்சைடை ஹை ப்ரெஷர்ல சீல் பண்றாங்க. ஸோ அது உள்ள போய் வெளியில ஏப்பமா வரும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஃபீலை கொடுக்குது. ரெண்டாவது, ஸ்கூபா டைவர்ஸ் தண்ணிக்குள்ளே குதிக்க போகும்போ அவங்களோட சிலிண்டர்ல ஆக்சிஜனை மட்டும் வச்சுக்க மாட்டாங்க, அது கூடவே ஹீலியம் அண்ட் நைட்ரஜனை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. என்ன காரணம்னா, ஹீலியம் அண்ட் நைட்ரஜனுக்கு KH வேல்யூ ரொம்ப அதிகம். அப்ப KH வேல்யூ அதிகம்னா ஆப்வியஸ்லி என்ன, KH is inversely proportional to solubility. KH வேல்யூ அதிகம்னா solubility கம்மின்னு அர்த்தம். அப்ப அவங்க ஆக்சிஜன் கூட கரைய மாட்டாங்க, நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல அவ்வளவா மிக்ஸ் ஆக மாட்டாங்க. ஆல்சோ they will help us to breathe oxygen easily. மூணாவதா, இந்த மலை மேல நிறைய ட்ரெக்கிங் எல்லாம் போவாங்க இல்லையா, அவங்க மலை மேல போகும்போ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிரீத் பண்ண கஷ்டமா இருக்கும். இப்படி கஷ்டப்பட்டு பிரீத் பண்ணுவாங்க, இந்த வீசிங்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு கண்டிஷனை அனெக்சியான்னு சொல்லுவோம். அண்ட் அந்த அனெக்சியா அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போ எப்படி ஸ்கூபா டைவர்ஸ் சிலிண்டர்ல ஹீலியம், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை கொண்டு போறாங்களோ, இவங்க ஒரு பஃப் மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சிருப்பாங்க, அதுல மெடிசன், நைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். அதை அடிச்சதும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இன் பிரீத்திங் கிடைக்கும். ஸோ அனெக்சியா ஏன் உருவாகுது? whenever we go at high altitudes, partial pressure of oxygen is less, which causes the breathlessness or heaviness in breathing. அதைத்தான் அனெக்சியா அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? What is the difference between partial pressure and pressure? Very good point ராகனா. இப்போ என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, இதுல A, Bன்னு சொல்லிட்டு ரெண்டு gaseous molecules இருக்கு. இப்போ நான் இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்றேன்னா, அந்த பாக்ஸுக்குள்ள நான் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்றேன்னா அந்த ப்ரெஷர் AB ரெண்டு பேர் மேலேயுமே எக்ஸர்ட் ஆகும். And so that is called as normal pressure. But அது இல்லாமையே A ஒரு ப்ரெஷரை அந்த சிஸ்டம்குள்ள எக்ஸர்ட் பண்ணும், B ஒரு ப்ரெஷரை அந்த சிஸ்டம்குள்ள எக்ஸர்ட் பண்ணும். That individual pressure of A is partial pressure of A and B is partial pressure of B. புரிஞ்சுச்சுங்களா? இண்டிவிஜுவலா அவங்க ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணாங்கன்னா, அவங்கனால ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகப்பட்டுச்சுன்னா அது பார்ஷியல் ப்ரெஷர். ஓவராலா நம்ம ப்ரெஷர் பண்றோம்னா தட் இஸ் நார்மல் ப்ரெஷர். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ், இஸ் தட் கிளியர் மை டியர்? ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கான ஒரு क्वेश्चन, இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். குவிக்.
15 gram of sucrose is dissolved in 50 ml of water and some pressure is applied. அப்போ இந்த சிஸ்டம்ல ஒரு pressure apply பண்ணும்போது அந்த சொல்யூஷன்ல என்ன நடக்கும்? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டேக்கண்ணா இன்னும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஏன் ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர்? ஏன்னா இங்க சுக்ரோஸ் தண்ணியில கரைக்கிறாங்க, which is solid in liquid. Solid in liquidல பிரஷருக்கு எஃபெக்ட் இருக்காது, அதனால no effect on solubility. Very good. Next question. The value of Henry's law constant for helium, hydrogen and oxygen is given below. The correct order of their solubility is very good Sebastian. அப்படியே இந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சரையும் சொல்லுங்க. quick டக்கனா. John option C சொல்லிருக்காரு. What about others? John option C சொல்லிருக்காரு. What about others? We know option C. John option C. Tiago option C. எல்லாரும் option C தான் சொல்றீங்க. பாத்துடலாமா? Very good. Option C is the right answer. என்ன காரணம்? Solubility is inversely proportional to your Henry's constant. Okay. One more question. Last question from this concept. Let me know the answers. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் டின்னு சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரா? Very good. Option D is the absolute correct answer. ஏன்னா மலை மேல போக as altitude increases, partial pressure decreases. And அதனால தான் அனெக்சியா அப்படிங்கிற கண்டிஷனை நம்மளால கிளைம்பர்ஸ்ல பார்க்க முடியுது. சூப்பர் மை டியர். ஸோ எஸ், அடுத்ததான் நம்ம வேப்பர் ப்ரெஷரை பற்றி தான் பேச போகிறோம். வேப்பர் ப்ரெஷர் தான் ஒன்றும் இல்லை. Whenever the rate of condensation and the rate of evaporation becomes equal, becomes constant or becomes at equilibrium, then the system is at vapor pressure அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேப்பர் ப்ரெஷரை வச்சு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்கு. I'll teach you, which is factors affecting vapor pressure. இந்த வேப்பர் ப்ரெஷரை என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும்?
note it down. First, liquid oda nature, vapor pressure affect பண்ணலாம். ஏனா ஒரு liquid எவ்வளவுக்கு எவ்வளவு volatile இருக்கோ, ஒரு liquid எவ்வளவுக்கு எவ்வளவு volatile இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ vapor pressureயும் வச்சிருக்கும். Volatility is directly proportional to vapor pressure. ரெண்டாவது, temperature. Temperature பொறுத்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இருக்கு, which is boiling point. And what do you mean by boiling point? Whenever but you carry on. I don't get it. Sure. Okay. So boiling point பத்தி பேசலாமா? Yes. So sorry டாக்கனா. இங்க ஆக்சுவலா நம்ம ஸ்டூடியோஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் தீபாவளி வேலையில், ஸோ அதனால ஆஃபீஸில் வேறு யாரையும் காணோம். ஸோ அதனால தான் I was talking to another faculty. Okay, right. இப்போ please note it down. Temperature பொறுத்தவரை we should always talk about boiling point. What is boiling point? எந்த ஒரு பாயிண்ட்ல vapor pressure of liquid becomes equal to vapor pressure of atmosphere, அந்த பாயிண்ட் தான் நம்ம boiling point அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. This is something which is very 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 important. Okay, right? Also இந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்கடா. என்ன தெரியுமா? At sea level and at high altitudes, இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? ரெண்டு இடத்துலையும் குக் பண்றதுக்கான டைம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரிமெம்பர், அட் sea pressure or sea level, atmospheric pressure is equal to 180, whereas at high altitude like Shimla, Ladakh மாதிரியான ஏரியால எல்லாம் it is greater than or lesser than 1 altitude. Next, இதனாலேயே sea levelல vapor pressure அதிகம், boiling point அதிகம். boiling point அதிகமா இருக்கிறதுனால cooking time ரொம்ப கம்மி. பட் இதுவே ஹை ஆல்டிடியூட்ஸ், இந்த மலை பிரதேசத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா vapor pressure is less, boiling point is less. அதனால தான் அங்க குக் பண்ணறதுக்கு தேவையான டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. லெட்ஸ் சே sea levelல நீங்க குக்கர்ல பருப்பு சாதம் வைக்கிறீங்க, ஒரு 3 விசில் வைக்கணும்னா sea levelல மேபி அது ஒரு 10-15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். பட் ஹை ஆல்டிடியூட்ஸ், இந்த ஷிம்லா, ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் அதே குக்கர்ல அதே அளவு அரிசியும் பருப்பையும் போட்டும் வேக வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும். அங்க 15னா இங்க 20. காரணம் இதுதான். இது ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க, ஒரு தடவை இல்லை 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கண்ணா. எஸ், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். மேம் இன்னும் எவ்வளவோ இருக்கு, இன்னும் 5 சாப்டர்ஸ் இருக்கு. எஸ், இன்னும் 5 சாப்டர்ஸ் இருக்குடா கண்ணா. We'll try to finish it by today itself, don't you worry. சரியா? Yes. Okay. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? ரவுல்ஸ் லாவை பத்தி தான் பார்க்க போறோம்.
So have you guys heard about this Raoult's law? Raoult's law பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Raoult's lawனா என்னடா கண்ணா? Raoult's lawனா என்ன? நம்ம Raoult's என்ன பண்ணாரு? ரெண்டு லிக்விட் சொல்யூஷன்ஸை மிக்ஸ் பண்ணார். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இடையே உள்ள பார்ஷியல் ப்ரெஷர் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தாரு. அண்ட் இவர் என்ன கண்டுபிடிச்சார்னா vapor pressure of a liquid in a solution is directly proportional to mole fraction of that liquid in a solution. அதாவது அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, என்கிட்ட ஒரு டப்பா இருக்கு, அதுக்குள்ள A Bங்கிற ரெண்டு லிக்விட்ஸை நான் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணும்போது அவங்களோட partial pressures PA plus PBங்கிறது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட certain mole fractionsக்கு ஈக்குவலா இருக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக இவர் என்ன பண்ணாரு, PA is directly proportional to chi A and PB is directly proportional to chi B ன்னு எடுத்துக்கிட்டாரு. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக partial pressure of A and B எடுத்துக்கிட்டாரு. So PA is equal to P naught A chi A and PB is equal to P naught B chi B அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறாரு. So if you want total pressure TP இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதும். And so it is P naught A chi A plus P naught B chi B அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த கான்செப்டை ஈவினிங் லைக் ஜிஓசி மேம் ப்ளீஸ், அம்மா அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம ஜிஓசி ஃபுல்லாக பார்த்துருக்கோண்டா கண்ணா. ஓகே, ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு வாட்ச் தட் லைவ் ஒன்ஸ் அகெயின். ஐ திங்க் ஆயுத பூஜை அன்னைக்கு நான் அந்த ஒன் ஷாட் எடுத்திருந்தேன். ஸோ யாராச்சும் அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ரைட்டா? ஸோ இதுதான் ரவுல்ஸ் லா. அண்ட் ரவுல்ஸ் லால இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இஸ் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷன் எந்த ஒரு சொல்யூஷன் ரவுல்ஸ் லா ஒபே பண்ணதோ அது ஐடியல். ஸோ ஆப்வியஸ்லி P1 is equal to P01 chi 1, P2 is equal to P02 chi 2, டெல்டா ஹெச் டெல்டா வி இதெல்லாம் ஜீரோவா இருக்கும். பட் இதுவே நான் ஐடியல் சொல்யூஷனை பத்தி பேசணும்னா எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்கேன், which is N-hexane, N-heptane, bromoetane, chloroetane, benzene and toluene. Next, non-ideal solution பத்தி பேசணும்னா எதெல்லாம் ரவுல்ஸ் லா ஒபே பண்ணாதோ அது நான் ஐடியல். அதை நம்ம ரெண்டா பிரிக்க முடியும், solution which has positive deviation and solution which has negative deviation. Positive devationsனா எல்லா வேல்யூஸும் அதிகமா இருக்கும், நெகட்டிவ் டிவிஷன்ஸ்னா எல்லா வேல்யூஸும் கம்மியா இருக்கும். ஓகேவா, ரைட்? ஸோ பாசிட்டிவ் டிவிஷன் பார்க்க இப்படி தான் இருக்கும், தேர் எக்ஸாம்பிள், நெகட்டிவ் டிவிஷன்ஸ் அண்ட் தேர் எக்ஸாம்பிள். இதெல்லாம் யூ கைஸ் ஹவ் ஆல்ரெடி ரெட். ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ தான் கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, கிளியரா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காடா? டே எஸ் 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 கண்டிப்பா அம்மா அக்கௌண்ட், டோன்ட் வரி. இப்போல இருந்து நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு புரியும்டா கண்ணா. ஆக்சுவலா ஏன் நம்மளால ஈவினிங் செஷன் வைக்க முடியாதுன்னா, ஒன்று இந்த செஷனே ஈவினிங் வரைக்கும் இழுத்துரும், ரெண்டாவது இங்க வந்து ஸ்டூடியோஸ் அவைலபிளா இல்லை. சரிங்களா, நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டூடியோ ஃபர்ஸ்டே புக் பண்ணி வச்சதுனால வி ஹாவ் ஸ்டுடியோ. பட் மற்ற ஸ்டூடியோஸில் இஷ்யூ இருக்கிறதுனால மற்ற ஃபேக்கல்ட்டிஸ்க்குமே கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து வேறு மேம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நான் உங்களுக்கு இந்த போர்ஷனை முடிச்சு தரணும். அதான் நம்மளோட மெயின் டார்கெட். ஓகேவா, shall we start rakana? Clear? Okay Joshua, hi my dear. Yes,
இப்போ ஐடியல் சொல்யூஷன் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் பத்தி நம்ம பேசிட்டோம். அடுத்ததா அசியோட்ரோப்ஸை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. So what do you mean by azeotrope ஸ்டாக்கனா? ஒரு பைனரி சொல்யூஷன். அந்த பைனரி சொல்யூஷன்ல நான் வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸை மிக்ஸ் பண்றேன், அதுவும் ஃபிக்ஸட் கம்போசிஷன்ல மிக்ஸ் பண்றேன். அப்படி மிக்ஸ் பண்ணோம்னா அதை என்னதான் பாயில் பண்ணாலும் அதோட பாயிலிங் பாயிண்ட்டை வச்சு ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்னா ரெண்டுத்தையும் அட் அ டைம் ஒன்னாதான் அது பாயில் ஆக விடும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம அசியோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அசியோட்ரோப் ரெண்டு வகைப்படும். ஒன்னு மினிமம் பாயிலிங், இன்னொன்னு மேக்ஸிமம் பாயிலிங். மினிமம் பாயிலிங் are the ones which has positive deviation from Raoult's law, and maximum boiling are the ones which has negative deviation from Raoult's law. புரிஞ்சுச்சா? ஸோ இதை மட்டும் அசியோட்ரோப்ஸை பற்றி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி இதில் இருந்து பெருசாக கொஷின் கேட்க மாட்டான். ஸோ ஹியர் யூ கோ வித் த ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க பார்ப்போம். Let me know the answers. இது ஆப்ஷன் A, B, C and D. ஓகேவா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குவிக். Okay, so yes, the correct answer is absolutely option B. என்ன காரணம்டா கண்ணா? ஒரு சொல்யூஷன் ஐடியலா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அந்த சொல்யூஷனோட டெல்டா ஹெச்சும் டெல்டா வியும் 0வா இருக்கும். டெல்டா ஜி ஷுட் பி லெஸ் தேன் 0, டெல்டா எஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்யூஷன் ஆஃப் புரோமோஈத்தேன் அண்ட் குளோரோஈத்தேன். இது என்ன? Shyam Rajasekhar, don't worry my dear. I'll give you both easy as well as tough questions. சரியா? ஈஸி கொஸ்டின்ஸும் நான் தர மாதிரி இருக்கும், டஃப் கொஸ்டின்ஸும் நான் தர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களோட கான்செப்ட்ஸை பில்ட் பண்றதுக்காக மட்டும்தான். சரிங்களா? ஸோ நீங்க கவலையே பட வேணாம். Just focus on the context and let me know the answers. ஜான் ஆப்ஷன் டி சொல்லியிருக்காரு. டி வராதே கண்ணா, ஏன்னா டெல்டா வி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. வெரி குட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு போத் ஏ அண்ட் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏயும் வரும் பியும் வரும். ஓகேவா? ஏயும் வரும் பியும் வரும்டா கண்ணா. இஸ் தட் கிளியர்? Both A and B is the right answer. ஏன்னா bromoethane and chloroethane is an example of ideal solution, and ideal solution அப்படிங்கிறவங்க Raoult's law obey பண்ணுவாங்க. அதனால A and B is the right answer. Okay, next அடுத்ததா நம்ம colligative properties குள்ள தான் போறோம். கரெக்டா? So why colligative properties? ஏன் நமக்கு இந்த colligative properties வேணும்? First colligative properties னா என்ன? The kind of property which depends only on the number of solute and not the nature of the solute is called as colligative property. நம்மள்ட்ட டோட்டலா 4 types of colligative property இருக்கு. அதை தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். We will start with relative lowering of vapor pressure. சரியா? relative lowering of vapor pressureல இருந்து
நம்ம ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ண போறோம். So if you talk about relative lowering of vapor pressure, இந்த relative lowering of vapor pressure பொறுத்தவரை நம்மள்ட்ட ஒரு solvent and ஒரு solute இருக்கு. Let's say solvent is volatile and solute is non-volatile. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், சால்வெண்ட்டையும் சொல்யூட்டையும் கரைக்கிறேன்ப்பா. கரைக்கும்போ எனக்கு vapor pressure of pure liquid is P0A அப்படின்னும் vapor pressure of solution is total P னும் கிடைக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் P0 minus P divided by, அத நான் pure value P0 கூட ரிலேட் பண்ணேனா, P0 minus P divided by P0 ரிலேட் பண்ணேனா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். that value will be equal to mole fraction of solute. ஓகேவா? ஸோ நான் இங்க சால்வெண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், சொல்யூட்டை பின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட்டுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? P0 minus P divided by P0 is equal to chi B. எஸ், அண்ட் இந்த chi Bக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் கண்ணா? நம்பர் ஆஃப் moles of B divided by number of moles of A plus number of moles of P. ஆர் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்பர் ஆஃப் மோல்ஸை கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்லாம் கூட உங்களால பிரிக்க முடியும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட், மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன மேம்? டெக்கனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ சொல்யூட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இஸ் கால்ட் as மோல் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? புரிஞ்சுச்சுங்களா? அடுத்ததா elevation in boiling point தான் நம்ம பார்க்க போறோம். So what do you mean by elevation in boiling point? நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட சால்வெண்ட்டை பாயில் பண்றீங்க. பாயில் பண்ணும்போது at this point of time உங்களோட சால்வெண்ட் வந்து பியூர் சால்வெண்ட் பாயில் ஆயிருது. திருப்பி அந்த சால்வெண்ட்ல என்ன பண்றீங்க, கொஞ்சோண்டு சொல்யூட்டை போட்டு பாயில் பண்ண பாக்குறீங்க. அப்படி சொல்யூட்டை போட்டு பாயில் பண்றதுனால உங்களோட பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ திஸ் இஸ் ஆக்சுவலி கிராஃப் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் வேப்பர் ப்ரெஷர். ஸோ நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சொல்யூட்டோட வேல்யூ இங்க இருக்கு, whereas சொல்யூஷனோட வேல்யூ இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா that difference is called as delta TB, which is elevation in boiling point. And delta TB கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா delta TB is equal to T naught F minus T, which is equal to KF into M. இங்க KF அப்படிங்கிறது உங்களோட sorry KB into M. இங்க KB அப்படிங்கிறது எப்லியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Sham Rajasekhar, why can't you teach JEE students, ma'am? I can teach JEE students, Rakana. There is no harm in it. But as of now, நம்ம Vedantu NEET Tamil இருக்கிறதுனால I'm focusing on NEET. But yes, நான் சொல்லித்தர எல்லா கான்செப்ட்டுமே NEET and JEE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்டபிளாக தான் சொல்லித்தருவேன், பிகாஸ் சிலபஸ் சேம் இல்லையா? ஸோ அதனால we are covering both NEET as well as JEE concepts. Don't worry. Okay? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுச்சாடா கண்ணா? எலிவேஷன் ஒன்ஸ் அகெயின் டே கண்ணா, பியூர் சால்வெண்டோட பாயிலிங் பாயிண்ட் இது. நீங்க அதுல சொல்யூட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த ரெண்டு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் டெல்டா டிபின்னு சொல்றோம். அதற்கான ஃபார்முலா கேபிஎம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள், as simple as that.
நிறைய விஷயம் கொஸ்டின்ல இருக்கும். டிபி நாட்டுங்கிறது பியூர் சால்வெண்டோட பாய்லிங் பாயிண்ட். டிபிங்கிறது உங்களோட தேங்க்யூடா கண்ணா. டிபிங்கிறது உங்களோட சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட். சரியா? ஸோ நான் அங்கங்கே எழுதும் போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணேன்னா மன்னிச்சுக்கோங்க ஒரு கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ தட் ஐ வில் கிளாரிஃபை இட். எஸ், அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இஸ் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கிராஃபை வரைகிறீங்க. இந்த கிராஃப்ல பியூர் லிக்விடோட ஃப்ரீசிங் பாயிண்ட்ங்கிறது இங்க, whereas உங்களோட சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட்ங்கிறது இங்க. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், பியூர் சால்வெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. கரெக்டா? பியூர் சால்வெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, that is called as depression in freezing point delta TF. இதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப ஈஸி. T0 வேல்யூ மைனஸ் TF பண்ணா போதும், ஆர் KF into MN போட்டா போதும். இங்க KFங்கிறது டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட்னும் சொல்லலாம், ஆர் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னும் சொல்லலாம். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ சேம் கான்செப்ட் தான். எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட்னா சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் சால்வெண்ட் விட அதிகமாக இருக்கும். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்னா சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பியூர் சால்வெண்ட் விட கம்மியாக இருக்கும். அது ரெண்டுத்திற்குமே உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? அடுத்த கான்செப்ட் குள்ள போலாமா? கிளியர். சூப்பர் கண்ணா. பக்கா. அடுத்ததா ஆஸ்மாட்டிக் பிரஷரை பத்தி பேச போறோம். ஆஸ்மாட்டிக் பிரஷரை பத்தி பேச போறோம். Always remember the flow of liquid from low concentration to high concentration through a semi-permeable membrane is called as osmosis. கரெக்டா? ஸோ இதை நான் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு டிஃபைன் பண்ணோம்னா, I need a chamber. இந்த சாம்பருக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேனை அட்டாச் பண்ணிடுவேன். இங்க லோ கான்சென்ட்ரேஷன் பார்ட்டிகல் அண்ட் இங்க ஹை கான்சென்ட்ரேஷன் பார்ட்டிகல் இருக்கு. ஸோ என்ன நடக்கும்னா, பார்ட்டிகல் ஃப்ரம் லோ கான்சென்ட்ரேஷன் மூவ் டு ஹை கான்சென்ட்ரேஷன் அண்ட் இந்த ப்ராசஸ் தான் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? இந்த ஆஸ்மோசிஸை நீங்க லைஃப்ல கூட பார்த்துருப்பீங்க. லெட்ஸ் சே நம்ம வந்துட்டு கையை ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள அப்படியே ஊற வச்சிடறோம். அப்ப என்ன நடக்கும்? கையை ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள ஊற வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? எடுத்து பாத்தீங்கன்னா கை பார்க்க அப்படியே வயசானவங்க கை மாதிரி பயங்கரமா சுருக்கம் விழுந்து இருக்கும். அதற்கான காரணம் என்ன? ஏன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய வாட்டர் நம்ம வச்சிருக்க அந்த பெரிய பக்கெட் கூட இருக்கக்கூடிய வாட்டரை கம்பேர் பண்ணும்போது our hand is low concentration. அப்ப பார்ட்டிகல் என்ன பண்ணும்? லோ கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை கான்சென்ட்ரேஷன் பக்கெட்டுக்கு மூவ் ஆகும். அதனால கையில இருக்கிற தண்ணி எல்லாம் பக்கெட் குள்ள போயிடுச்சுன்னா கை பார்க்க வறண்டு வயசானவங்க கை மாதிரி இருக்கும். சரியா? புரிஞ்சுச்சுங்களா? ஸ்கின் will shrink. எஸ் கரெக்ட் தாக்கண்ணா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஆஸ்மோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆஸ்மோசிஸ்க்கான
ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துடலாம். we know as far as ideal gas solution we know PV is equal to nRT. pressure மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன், ஏன்னா osmotic pressure தான் நமக்கு வேணும். so அதனால it becomes N by V RT. N by V, number of moles into volume, is none other than concentration C. அதனால the formula becomes CRT, and so yes, pi is equal to CRT is the correct formula. இங்க பைங்கிறது osmotic pressure குறிக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹாய் ராமச்சந்திரன், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். இப்போ இந்த ஆஸ்மாசிஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன்ஸை 3 விதமா பிரிப்போம். சொல்யூஷனை 3 விதமா பிரிப்போம். ஒன்னு ஐசோடோனிக் சொல்யூஷன், ரெண்டாவது ஹைப்போடோனிக் சொல்யூஷன், அண்ட் மூணாவது ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். ஐசோடோனிக் சொல்யூஷன்னா 2 சொல்யூஷன்ஸ் ஒரே கான்சென்ட்ரேஷன்ல இருந்துச்சுன்னா அது ஐசோடோனிக். இதுவே 2 சொல்யூஷன் இருக்கு, அதுல ஒன்னு லோ கான்சென்ட்ரேஷன், இன்னொன்னு ஹை கான்சென்ட்ரேஷன்னா தென் லோ கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிறது ஹைப்போ, ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிறது ஹைப்பர். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காடா கண்ணா? பை எப்படி மேம்? அது பேருடா கண்ணா, இட்ஸ் நேம். Any doubts so far? இப்போ உங்கள்ட்ட 2 சொல்யூஷன் இருக்கு, அந்த 2 சொல்யூஷனுமே சேம் கான்சென்ட்ரேஷன்ல இருக்குதா? ஓகேவா? இப்போ சொல்யூஷன் ஏவும் 1 மோலார் கான்சென்ட்ரேஷன், சொல்யூஷன் பியும் 1 மோலார் கான்சென்ட்ரேஷன், இப்படி ரெண்டும் சேம் கான்சென்ட்ரேஷன்ல இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோனிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ கொஞ்சம் கூட கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, எஸ். இது பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், இந்த வடுமாங்காய் ஊறுகாய் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? எஸ், இந்த வடுமாங்காய் ஊறுகான்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கீங்களா? குட்டியா மாங்காய் இருக்கும், அந்த மாங்காவை உப்புல இல்ல மிளகா பொடியில எல்லாம் ஊற வச்சு எடுப்பாங்க. அதான் உங்களோட வடுமாங்காய் ஊறுகாய். நிறைய பேரோட ஃபேவரட் ஐட்டம் இது. கரெக்டா? வடுமாங்காய் ஊறுகால என்ன பண்ணுவாங்க? மாங்காவை உப்பு தண்ணியில போட்டுருவாங்க. அப்ப மாங்காய் உப்பு தண்ணியில போட்டா என்ன ஆகும்? மாங்காய் வாட்டர் லோ கான்சென்ட்ரேஷன், உப்பு தண்ணி வாட்டர் ஹை கான்சென்ட்ரேஷன். அப்ப பார்ட்டிகல்ஸ் அந்த மாங்காயில இருந்து ஃபுல்லா உப்பு தண்ணியில இறங்கிரும். That is how manga becomes an osmotic particle. இதே மாதிரி இந்த கருவாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உப்பு கண்டம் கருவாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னடா கண்ணா? மீனை நல்லா உப்புல போட்டு கொஞ்ச நாள் வெயில அப்படியே வச்சாங்கன்னா அந்த மீன் சாஃப்டான மீன் அதோட பாடியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியில விட்டுட்டு கட்டியா வெறும் அந்த சதை மட்டும் இருக்கிற மாதிரி மாறிடும். ஏன் இப்படி மீனை உப்பு கண்டா போடுறாங்க, கருவாடாக்குறாங்க? ஏன்னா அப்படி பண்ணாதான் மீன் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கும். கரெக்டா? சோ இந்த உப்பு கண்டா, மீன், இதெல்லாமே ஆஸ்மோசிஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். ஓகே, அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட Van Hoff factor பத்தி தான் பேச போறோம். இவ்வளோ நேரம் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆக்சுவலா இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ்
is always not, or in most of the cases not as equal as theoretical value. அப்போ வேல்யூ தியரிட்டிக்கல் வேல்யூக்கு ஈக்குவலா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? உங்க வேல்யூ தியரிட்டிக்கல் வேல்யூக்கு ஈக்குவலா இல்லப்பா, அப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, வேற வழியே இல்லை. நீங்க ஏன் அது தப்பா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்த ஒரு டிவைஸ் தான் ஆர் ஒரு ஃபேக்டர் தான் நம்மளோட வேன் ஹாஃப் ஃபேக்டர். இந்த வேன் ஹாஃப் ஃபேக்டரை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஒரு மாலிகுல் உங்கள்கிட்ட தந்தாங்கன்னா அந்த மாலிகுலை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயனா பிரிங்க. தென் நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஹியர் வில் பி ஈக்குவல் டு வேன் ஹாஃப் ஃபேக்டர். இப்போ HCl H plus Cl minus, அப்போ 2 அயான்ஸ் இருக்கு, அதனால அதோட வேன் ஹாஃப் ஃபேக்டர். இதுவே H2 SO4 எடுத்துக்கிட்டீங்கன்னா it can be 2H plus and SO4 2 minus. அப்போ 2 plus 1 அதோட வேன் ஹாஃப் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? 3 இருக்கும். நெக்ஸ்ட் HNO3 இதனா H plus NO3 minus னு பிரிக்கலாம். ஸோ அந்த கேஸ்ல வேன் ஹாஃப் ஃபேக்டர் 2. இப்படி ஒரு மாலிகுலோட வேன் ஹாஃப் ஃபேக்டரை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அந்த வேன் ஹாஃப் ஃபேக்டரை நம்ம அதோட தியரிட்டிக்கலான மாலிகுலர் மாஸ் கூடவோ இல்ல கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூடவோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். கிளியரா? கிளியரா? இது இல்லாம இந்த வேன் ஹாஃப் ஃபேக்டரை வச்சு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஒன்று கொடுத்துருப்பான், which is I minus 1 divided by n minus 1. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஆல்சோ இந்த ஆல்பா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வச்சு நம்ம டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் K கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ் எஸ் எஸ். ஸோ வித் திஸ் ஏன் வேன் ஹாஃப் ஃபேக்டர் வேணும்? ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கக்கூடிய வேல்யூக்கும் தியரிட்டிக்கலான வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வேன் ஹாஃப் ஃபேக்டர் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ கரெக்டா சொன்ன மாதிரி 12:30க்குள்ள நம்ம சொல்யூஷன்ஸ் சாப்டரை முடிச்சிட்டோம்டா. மாஸ் 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 மாஸ். வண்டர்ஃபுல். சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல ஏதாவது டவுட் இருக்கா? சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல ஏதாவது டவுட் இருக்கா? லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். அடுத்ததா நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். 3 டன், 5 மோர் அதை சீக்கிரமா பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனெடிக்ஸ், அதுக்கப்புறமா ரிடாக்ஸ், அதுக்கப்புறமா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்லிபிரியம். ஓகேவா? 3 ஜாம்பவான்ஸ் இருக்கானுங்க. அவங்க 3 பேரையும் நம்ம பார்க்கணும். அது இல்லாம 2 குட்டி சாப்டர் பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு. டிகிரி ஆஃப் அசோசியேஷன் இல்லடாக்கனா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அதாவது உங்கள்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல் எவ்வளோக்கு எவ்வளோ அயோனா பிரியும் அப்படிங்கிறது தான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு I minus 1 divided by n minus 1. இங்க ஐங்கிறது வேன் ஹாஃப் ஃபேக்டர். தென் அதை வச்சு நீங்க டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் K கண்டுபிடிக்கலாம், which is C lambda divided by 1 minus alpha அப்படின்னு வரும். பட் இந்த 1 minus alpha வேல்யூ கம்மிங்கிறதுனால அதை எடுத்துக்க வேணாம். நீங்க क्वेश्चन எல்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா? டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு பார்ப்போம். கிளியர் கிளியர் கிளியர். ஓகே, இதுல ஏதாச்சும் கொஸ்டின் வேணுமா? ஓகே, என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ராக்கனா? என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? ரைட்டா? So இதே பைரோட கெமிக்கல் கைனெடிக்ஸ் குள்ள போலாமா? இல்ல. Shall we have a break? Is this notes along with question practice enough, ma'am?
Nasir, for theory this part is enough. For theory this part is enough. It's more than enough rakana. But per chapter நீங்க குறைஞ்சது 350 questions ஆவது practice பண்ணணும். சரிங்களா? So 350 questions ஆவது per chapter நீங்க practice பண்ணாதான் minimum சொல்றேன். சரியா? So me being a faculty நானே கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 questions கிட்ட practice பண்ணியிருப்பேன். நீங்க பார்க்கக்கூடிய இந்த most of the books இந்த NCERT நிஷோத், NCERT லைன் பை லைன், அப்புறம் பாலாஜி பப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த புக்ஸை நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்துருப்பேன். ஈவன் நவ் எவ்ரிடே ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். பிகாஸ் அப்படி நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களை என்னால் டீச் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதனால பர் சாப்டர் 350 questions ஆச்சு minimum நீங்க practice பண்ணணும், which is very minimum to understand the types of question which can come from the chapter. Okay, but don't worry, நம்ம தான் இப்போ ஒரு giveaway நடத்திட்டு இருக்கோமே. Once we reach 50,000 subscribers in the next 2 days, 2 நாள்ல நம்ம 50,000 subscribers reach பண்றோம்னா, then probably உங்களுக்கு எல்லா types of questionsum இருக்கக்கூடிய question booklet, flow chart and revision notes இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ரைட். ஸோ டோன்ட் வரி இஃப் யூ கைஸ் ஹவ் நாட் சப்ஸ்கிரைப், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் ரிவார்டுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பாசிபிள் ஆகணும்னா தென் யூ கைஸ் ஹாவ் டு டூ இட் and reach 50,000 subscribers. சரியா? So 350 questions per chapter is the minimal ideal number of questions which I would recommend rakana. Okay va? Break வேணுமா? osmosis க்கு சொன்னேன் கண்ணா. hi CK gaming, welcome on board. break போயிடலாம். So yes, have a break da kanna. ரொம்ப நேரம்லாம் பிரேக் எடுத்துக்காதீங்க. Now it is 12:40, right? Now it is 12:40ல பிரேக் வேணும்னு சொல்றீங்களா வேணாம்னு சொல்றீங்களா? வேணும் தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, be back by 12:45. 12:45க்கெல்லாம் வந்துருங்க கண்ணா. கெமிக்கல் கைனெட்டிக்ஸை நம்ம முடிச்சுட்டு we'll have lunch break. ஓகேவா? கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் என்னோட டார்கெட் let's say 1:30க்குள்ள கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் முடிக்கணும். சரியா? இதுதான் நம்ம டார்கெட். ஸோ ப்ளீஸ் go have a break and be back on time. கண்டிப்பா எடுக்க முடியும் CK gaming, don't worry. John, just 5 minutes of break dakana. Chemistry is the easiest scoring subject in NEET rakana, so easiya vangilam. And also if you are regular with the classes then I'm damn sure that you will get. Okay, na last year நிறைய students நம்ம students நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. Most of them were above 170. There were few who got 180. So 180ங்கிறது impossible-லாம் இல்லை. Even beforehand I had a lot of students. டிகண்ணா நான் முடிஞ்ச என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்டர்ன்ஷிப்பே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ வில் ட்ரை டு பிரிங் சம் ஆஃப் மை ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் டாக் வித் டாப்பர்ஸ் ஆர் டாக் வித் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நம்ம செஷன் பண்ணலாம். சரியா? இட் வில் பி அ மோட்டிவேஷன் ஃபார் யூ, ரைட்? I'll try to contact them and try to bring some of my old students. Mentorship you will get from Vedantu NEET Tamil team dakana. நீங்க கவலையே பட வேணாம், அதுக்கெல்லாம் நம்ம NEET Tamil டீமே இருக்காங்க. சரியா? They can always remember, நீங்க ஒரு தடவை ஒருத்தன் நீட்டை கிளியர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து மென்டர்ஷிப்பை வாங்குறத விட get with someone who has got or who has built so many students to clear NEET. சரியா?
ஸோ நான் என்னன்னு மட்டும் சொல்ல, நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய ஃபேக்கல்ட்டிஸ்னால நிறைய நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டில் நல்ல மார்க் வாங்கி ப்ளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலிடான ஃபேக்கல்ட்டிஸை ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா மேம் அவங்க முடிச்சிட்டாங்களா, இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்களா, அவங்க மென்டர்ஷிப் தர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்குள்ளே போகாதீங்களே. பிகாஸ் தே ஹவ் சீன் ஜஸ்ட் ஒன் பேப்பர்னா, அவங்க ஒரு பேப்பர் தான் பார்த்துருப்பாங்க, நம்ம எத்தனை பேப்பர் பார்த்துருப்போம். Okay, Nasir, if you want extra question, ask me, Doc, and I'll give you. Okay, எனக்கு ஒவ்வொரு சாப்டர்லயும் கிட்டத்தட்ட லைக் நிறைய ரெப்போசிட்டரி இருக்கு. எனக்கு கவுண்டே விட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் சாப்டர் ஈஸிலி ஐ வுட் ஹேவ் லைக் 500 to 1000 questions in hand. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வேணும்னா கேளுங்க, ஐ வில் கிவ் யூ. ஜான், ஆக்சுவலா நான் நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கப்போ தமிழ்நாட்டில் நீட் இல்லடா கண்ணா. Okay, so I was not aware of NEET or any other entrance exam. But after my college, I cleared like 17 government exams. I was into Indian Air Force. Indian Air Force la pilot select I was into that job. So அதெல்லாம் நடந்துச்சு. But NEET எனக்கு எப்பவுமே நீட் எழுதுறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சது இல்ல. ரெண்டாவது, I have never thought it as my cup of tea. But since நிறைய பசங்க கேட்கறதுனால, நான் மட்டும் இல்ல, மதன் சார் and சுபாஷ் சார், all three we have decided to write NEET exam this year. ஸோ நான் கெமிஸ்ட்ரி மட்டும் எழுதுவேன், மதன் சார் பிசிக்ஸ் மட்டும் எழுதுவாரு, சுபாஷ் சார் வந்துட்டு பயாலஜி மட்டும் எழுதுற மாதிரி இருக்கு. ஓகேவா? சதீஷ், நீங்க கவலையே பட வேணாம். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த கோல், ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். நீங்க டெய்லி வந்துட்டா, ஐயோ எனக்கு இன்னும் இவ்வளவு நாள் தானே இருக்கு, என்னால முடியுமா அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். டெய்லி நான் இவ்வளவு படிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி வந்திருக்கேனா, அன்னைக்கே நான் அந்த கான்செப்டை படிச்சு முடிச்சிருக்கணும், அன்னைக்கே நான் இந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணிருக்கணும். இந்த ப்ராசஸ்ல மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க, ரிசல்ட் தன்னால வரும். Yes, yes, John. Once a pilot. Okay, Satish. It's completely fine. அட்லீஸ்ட் ஒரு நாள் டைம் டேபிள் போட்டு அந்த 60-70% நீங்க பண்ணா கூட ஓகே தான். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், இட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல்.
Yes, shall we start? Shall we? டக்குன்னு சொல்லுங்க, சட்டுன்னு சொல்லுங்க. சூப்பரா செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். டே கண்ணா, டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட் போடு, சரியா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னோட நில்லு, நான் காமிக்கிறேன், ஒரே நிமிஷம்டா. என்னோட லேப்டாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹோப் யூ கேன் சி. என்னோட லேப்டாப்ல இந்த மாதிரி ஒரு டு டூ லிஸ்ட் சைட்ல கிரியேட் பண்ணி வச்சிருவேன். உனக்கு தெரியுதா? இந்த மாதிரி நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத அந்த டு டூ லிஸ்ட்ல நான் டைப் பண்ணி வச்சிருவேன். கம்ப்ளீட் பண்ண இதை எரேஸ் பண்ணுவேன். இல்லைன்னா அந்த டிக் மார்க் போடுவோம்ல, செக் பாக்ஸ், அதை வச்சு டிக் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ சின்ஸ் ஐ எம் யூசிங் லேப்டாப் மோர், ஏன்னா பிபிடி பண்ணோம், டீமுக்கு ஒர்க் அசைன் பண்ணோம், இல்லை செஷன்ஸ் பிளாக் பண்ணோம், ஆர் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணோம்னா ஃபுல்லாக நான் லேப்டாப் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நான் லேப்டாப்ல இந்த மாதிரி டு டூ லிஸ்ட்டை முன்னாடி போட்டுறேன். நீங்க என்ன பண்ணலாம், உங்க போன்லயோ இல்ல நீங்க எங்கேயாச்சும் உட்காந்து படிக்கிறீங்கன்னா அந்த படிக்கிற இடத்துலயோ ஒரு போர்டை கிரியேட் பண்ணிட்டு, ஆர் ஜஸ்ட் சும்மா டெய்லி பேப்பர்லயாச்சும் எழுதி அங்க ஒட்டி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. மேம் எனக்கு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ண கூட ரொம்ப மொடமா இருக்கு மேம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டீங்கன்னா, தென் ஐ வுட் சஜஸ்ட் யூ ஒன் திங். இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் சொல்றேன். மார்னிங் 6 o'clock கிறிஸ்டல் கிளியர் சீரீஸ் நம்ம சேனல்ல போகுது. ஈவினிங் 6 o'clock ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போகுது. அது இல்லாமல் டெய்லி 1-2 மாஸ்டர் பிளாஸ்டர் செஷன் ரெகுலராக நாங்கள் ரெக்கார்டட் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ மார்னிங் கிறிஸ்டல் கிளியர் சீரீஸ், உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியலைன்னா அந்த கான்செப்டை ஃபுல்லாக டீட்டெயில்டாக டெப்த்தோட படிக்கிறதுக்காக. ஈவினிங் 6 o'clock ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ், கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் மாஸ்டர் பிளாஸ்டர் சீரியஸ்ங்கிறது கான்செப்டை நீங்கள் திருப்பி ரிவைஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களால் ஒரு டைம் டேபிள போட முடியலைன்னா பிளைண்டா நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த செஷன்ஸை மட்டும் ரெகுலரா பாருங்களேன். ஓகேவா? இந்த செஷன்ஸை மட்டும் ரெகுலரா பாருங்க. ஐ எம் கிவிங் யூ டேம் ஷூர் ஐடியா. நீங்க இந்த டிசம்பர் வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது 2 தடவையாவது உங்களோட என்டையர் சிலபஸை முடிச்சிருப்பீங்க. ஓகேம்மா? சரியா? ஏன்னா மாஸ்டர் பிளாஸ்டர் மோஸ்ட் ப்ராபப்ளி நவம்பர் ஹாஃப்லயே முடிஞ்சிடும். கிறிஸ்டல் கிளியரும் மோஸ்ட் ப்ராபப்ளி டிசம்பருக்குள்ள நாங்கள் முடிச்சிருவோம், எல்லா போர்ஷனும் முடிச்சு தந்துடுவோம். அண்ட் இது இல்லாமல் ரிப்பீட்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு செஷன் 11 o'clock வைக்கலாமான்னு சொல்லிட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ண ஃபார் ஷுர் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் அஸ், யூ கைஸ் ஆர் கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட். ஸோ உங்களால் டெய்லி டைம் டேபிள் மேக் பண்ண முடியலன்னா கூட பி அட்டென்டிவ் இன் ஆர் செஷன்ஸ். தீபாவளிங்கிறதுனால தான் நானே என்டே டீம்கிட்ட சொல்லிட்டேன், எதுவும் போகக்கூடாது, பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, யாராச்சும் படிக்கிறாங்கன்னா மட்டும் அந்த லைவ் வச்சு படிச்சுக்கிட்டோங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக உங்களை விட்டுருந்தேன். பட் இனிமே ப்ளீஸ் ஃபாலோ இட், ப்ளீஸ் பி ரெகுலர் வித் த கிளாஸ். ஸோ தட் டிசம்பருக்குள்ளே போர்ஷனை 2 தடவையாச்சும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஆஃப்டர் டிசம்பர் ஜான் ஃபெப் மார்ச்குள்ள நம்ம கிட்டத்தட்ட per chapter 15 to 20,000 questions நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். தென் மார்ச்சுக்கு அப்புறமா ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக உட்காந்து டெய்லி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுக்கிறோம், ஃபுல்லாக சால்வ் பண்ணுறோம். தென் அது இல்லாமல் 2-3 மார்க் லைவ்லேயே எழுதுகிறோம், ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்குறோம், லீடர் போர்டில் நம்ம எங்கே இருக்கோம், எங்கே தப்பு பண்ணுறோன்னு பார்த்து அதில் ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? ஸோ தட் இஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ, ப்ளீஸ் ஃபாலோ த டைம் டேபிள் which we give. அப்படி இல்லை மேம் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா, தென் நீங்கள் உங்களுக்கான ஒரு டைம் டேபிளை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. ஆனால் ஏதாவது ஒன்று மார்னிங் உள்ள கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. எஸ் ஜோஷ்வா, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சதீஷ்,
ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே இருக்கும்ல, ஐயோ டைம் டேபிள் போடணுமா, டைம் டேபிள் போட்டால் என்னால் முடிக்க முடியலேன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. ஸோ உங்களுக்கு தான்டா கண்ணா, இது உங்களுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட செஷன்ஸே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட்குள்ளே போகலாமா? ஷல்வி ஆரம்பிச்சிடலாமாடா? சரி, உங்களுக்கு எத்தனை மணிக்கு லஞ்ச் பிரேக் வேணும்? லெட்ஸ் ஸ்டார்ட். சூப்பர். டே கண்ணா, உங்களுக்கு எத்தனை மணிக்கு லஞ்ச் பிரேக் வேணும்னு சொல்லுங்க, so that we will work accordingly. எத்தனை மணிக்கு லஞ்ச் பிரேக் வேணும்டா? சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். வை டவுன்லோட் ஆகல. ஒரே நிமிஷம்டா கண்ணா, போர்ஷன் டவுன்லோட் ஆகல. டூ ஓ கிளாக் 2:30. ஓகே சூப்பர்டா கண்ணா. அப்ப லஞ்சுக்கு முன்னாடி நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் ரிடாக்ஸ் 2 சாப்டரையுமே முடிச்சிருவோம். மாசா முடிச்சிடலாம், சரியா? ஓகே, எஸ், சூப்பர் மை டியர். ஒரே நிமிஷம் தாங்க, நான் வந்துட்டு பிபிடியை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, டவுன்லோட் போட்டாச்சு. சூப்பர் சதீஷ், வண்டர்ஃபுல் டா கண்ணா. டோன்ட் வரி, I'll not take much of time. நான் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ள உங்களுக்கு என்டையர் போர்ஷனை முடிச்சு தந்துடுவேன், சரியா? ஐ நோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஹேஸ் அ லாட் டு லேர்ன், பட் அதை ஈஸியாக நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இது ஒரு ரிவிஷன் செஷன். ஸோ ரிவிஷன் செஷன் மாதிரி கடகடன்னு எல்லா கான்செப்டையும் நம்ம படிக்க போகிறோம். பேக்லாக்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எஸ், ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இப்போ நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ்குள்ள போறோம். அண்ட் எஸ் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் 50,000 ஃப்ரீ கிவ் அவேல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ நான் டாக்கிங் அபவுட் கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ்னாவே ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பொறுத்து தான்ப்பா நம்ம பேசுவோம், கரெக்டா? ஃபர்ஸ்ட் லிசனிங் நோ ப்ராப்ளம் டாக்கண்ணா. ப்ராக்டிஸ் செஷன் சாட்டர்டே வச்சுக்கலாம். ஷோர் மை டியர். சாட்டர்டே சண்டே இனிமே உங்களுக்கு மெகா மேரத்தான்ஸ் கண்டிப்பா நம்மளோட சேனல்ல இருக்கும். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், ஓகேவா? No problem. If you have any doubts, you can ask me, Dakana. Even if you are a first timer, if you have any doubts, you can ask me. Okay, va? Right? Start பண்ணலாமா? Yes. So chemical kinetics பத்தி பேசணும்னா, chemical kinetics என்ன, rate of reaction என்ன, factors affecting the chemical reaction, rate law, rate constant, order, molecularity, then integrated rate equation, collision theory, Arrhenius equation. இதை பத்தி தான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ்னா என்ன? கைனடிக்ஸ்னா என்னதாக்கன அர்த்தம்? What do you mean by the term kinetics? What do you mean by the term kinetics? Kineticsனா என்னக்கன அர்த்தம்? What do you mean by the term kinetics?
கைனடிக்ஸ் என்றால் என்ன? இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் தான் டு ரீச் 49,500. ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கைனடிக்ஸா மூமெண்ட்னு சொல்லாமா? எஸ், கைனடிக்ஸ்னா மூமெண்ட், மோஷன் அப்படின்னு சொல்லாமா? 1 minute my dear. எஸ், கைனடிக்ஸ்னா மூமெண்ட் ஆர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட்டு பட் கெமிக்கல் கைனடிக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தாக்கண்ணா. நான் இது ஆக்சுவலாக நம்மளோட மாஸ்டர் பிளாஸ்டர் செஷன்லையும் சொல்லியிருந்தேன். ஸோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வைங்க, இதை மைண்டில் ஏற்றி வைங்க. And that is appreciation is the key to persuade. Appreciation is the key to persuade. என்ன மேம் சொல்ல வரீங்க? என்ன நான் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுமா? இப்போ என்னங்கிறீங்க? டே கண்ணா, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சு கேட்டுக்கோ. லைஃப்பில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, மேம் நான் நிறைய டைம் டேபிள் போடுறேன் மேம், பட் ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல, அதனாலேயே நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறேன் மேம் அப்படின்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அவ்வளோ டைம் டேபிள் போட்டு அதில் அட்லீஸ்ட் ஒரு 60, 70, 80% முடிக்கிறீங்கன்னா, instead of feeling sorry for yourself for not covering that 20%, அந்த ஓ மை காட் என்னமோ பண்ணிட்டேன், 1 minute கண்ணா, நல்ல வேலை. Instead of feeling sorry for not doing the 20-30%, feel happy and feel victorious for doing that 60-70%. நீங்க நான் எதுவும் ஐயோ நான் இவ்வளோ படிக்கவே இல்லையே மேம் அப்படின்னு யோசிக்கிறத விட, பரவாயில்லையே நான் இவ்வளோ படிச்சுட்டேனா அப்படின்னு நீங்க உங்களையே மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் completed the portion, don't worry. அண்ட் நீங்க எப்போ அதை பண்றீங்களோ that time you will have that positive vibration. ஏன் வீட்டில் டேய் நீ அவன் கூட சேராத, இவன் கூட சேராத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க? ஏன் எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் நீங்க எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றீங்களோ அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும். அண்ட் நீங்க உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும். ஸோ இனிமே பரவாயில்ல, நான் இன்னைக்கு 60% ஆஃப் ஒர்க்கை முடிச்சிட்டேன், நாளைக்கு நான் 65-70% ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருவேன்ப்பா அப்படின்னு பாசிட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்குன்னு ஒண்ணுமே படிக்காம பரவாயில்ல நான் இன்னைக்கு ஒண்ணுமே படிக்கல, ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதுக்கு ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு அதை விட மேலும் 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 நீங்க மேல உயர்ந்துக்கிட்டே போகணும். புரிஞ்சுச்சா? ஏன்னா நம்ம பசங்க அதையும் பண்ணுவீங்க. சரி பரவாயில்ல நான் படிக்கவே இல்லை, ஆனா பிரமிளா மேம் நல்லா மோட்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க, எது பண்ணாலும் சந்தோஷமா ஃபீல் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடாது. சரியா? ரைட்டா? எதையாச்சும் பண்ணணும். எஸ், எதையாச்சும் பண்ணணும், பண்ணிட்டு அதுக்கப்புறமா மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகணும். ரைட்டா? ஓகே 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 டக்கனா, வண்டர்ஃபுல். ரைட், இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள போறோம். கெமிக்கல் கைனெடிக்ஸ். கைனெடிக்ஸ்னா மோஷன். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னா அதுதான் கெமிக்கல் கைனெடிக்ஸ். கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல நம்ம மெயினா
ரேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். வாட் டு யூ மீன் பை ரேட் ராக்கனா? நார்மலா பிசிக்கல் டேர்ம்ஸ்ல அதை பத்தி பேசணும்னா ரேட் இஸ் none other than ஸ்பீட். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஸ்பீட்ல நடக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடியது தான் ரேட். இப்போ நான் என்ன பண்றேன் ஒரு அத்லெட் ஓடுற அவரோட ஓட்டத்தை பார்க்கறேன். ஐ ஹவ் 2 athletes here. 2 பேரா வச்சுப்போமே. 2 பேரும் ஒரு 100 மீட்டர் ரேஸை வந்துட்டு ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியவன் 100 மீட்டரை 10 செகண்ட்ஸ்லயும், ரெண்டாவதா இருக்கிறவன் 100 மீட்டரை 8 செகண்ட்ஸ்லயும் ஓடிடுறான். இப்போ இவங்களோட ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது 100 divided by time taken 10, b க்கு distance 100, time taken 8. இப்படிதானே கேட்பீங்க. கரெக்டா? எஸ். ஸோ இதே மாதிரி தான் ரேட்டையும் கண்டுபிடிக்கணும். எப்படி? நான் உங்களுக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன்னு சொன்னேனோ, எப்படி ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், ஒரு ரேஸ் ஓட டிஸ்டன்ஸ் தான் மாறும், அந்த டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் சொன்னேனோ, அதே மாதிரி ஒரு ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கிறது, ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் குறையும், ப்ராடக்ட் கூடும். ரியாக்டன்ட் குறையும், ப்ராடக்ட் கூடும். அதனால ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் பை டைம் டேக்கன். இது புரிஞ்சுச்சா? இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் பை டைம் டேக்கன்னு சொன்னதுமே அடுத்ததான் உங்களுக்கு வரக்கூடிய டவுட், மேம் கான்சென்ட்ரேஷன் சொல்லும்போது ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனும் இருக்கு, ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷனும் இருக்கு. அப்ப எந்த கான்சென்ட்ரேஷனை எடுத்துக்கிறது? நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, பட் ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி ஒரு மைனஸை போடுங்க. ஏன்னா ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த குறையிற வேல்யூவை மைனஸ் வச்சு டினோட் பண்ணணும். சிமிலர்லி ப்ராடக்ட் வச்சு சொல்லணும்னா it is concentration of product by time taken, and so rate is equal to minus concentration of reactant by time taken or plus concentration of product by time taken. இது ரெண்டுத்தையும் கூட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். மேம் எல்லாம் ஓகே மேம், ஆனா என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரியாக்ஷன்ல 2 ரியாக்டன்ட் 2 ப்ராடக்ட் இருக்கு, ஆர் 3 ரியாக்டன்ட் 3 ப்ராடக்ட் இருக்கு, ஆர் n நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ் அண்ட் n நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்ப அங்க ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு a dA by dt மைனஸ் போடும். ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு b dB by dt, a minus ஏனா reactant. Rate with respect to c dc by dt, and rate with respect to d dd by dt. இப்படி rate with respect to the number of reactants in products உங்களால எழுத முடியும். ஒருத்தங்கனால வித் மட்டும்தான் ரேட்டை வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ABCD 4 பேத்தை வச்சு உங்களால ரேட்டை டிஃபைன் பண்ண முடியும். இஸ் தட் கிளியர்? ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நோ டவுட்ஸ். டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோ, டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோ. If you guys have any doubts, please ask and clarify the same. Yes. Okay. டேக்கண்ணா இன்னும் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொன்னேன், வந்திருக்காங்களா? இல்லை, இன்னும் 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான்டா 49,500 ரீச் பண்ண. ஸோ யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லெட் அஸ் ரீச் 49,500. ஓகேவா? ஹாய் முகமது, வெல்கம் ஆன் போர்ட். ஆல் ரைட்.
இப்போ ரேட்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் உங்களோட புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ் இன்ட்ரோடக்ஷன் பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல தெர்மோடைனமிக்ஸ் பத்தி கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பத்தி தெர்மோடைனமிக்ஸ் வச்சு தென் ஐ திங்க் ஈக்குலிபிரியம் வச்சு எல்லாம் சொல்லியிருப்பான். அது முக்கியமானு கேட்டீங்கன்னா முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, whenever a reaction occurs, a reactant converts into product or vice versa. When delta G is equal to 0, the reaction is spontaneous. Gibbs free energy 0 இருந்துச்சுன்னா the reaction தன்னைத்தானே spontaneous நடக்கும். Next, equilibrium பொறுத்தவரை we know K is equal to concentration of product by reactant at equilibrium. And இதுக்கப்புறமா தான் ஃபைனலா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ஸோ ஓ தேங்க்யூ சதீஷ் குமார், தேங்க்யூ ஸோ மச் மை டியர். லாட்ஸ் ஆஃப் லவ் கண்ணா. எஸ், ஏன்னா நான் உண்மையிலே நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வேதாந்துக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். இல்லை, நம்ம பசங்க நீட்டுக்கு சின்சியராக படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங் எல்லாம் வச்சு, அதுக்கப்புறமா ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் மீட்டிங், சரியா, லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 மீட்டிங் எல்லாம் வச்சு ஒவ்வொரு டீமாக பேசி சிஓ வரைக்கும் போய் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கிவ் அவேக்கு நான் பெர்மிஷனே வாங்கினேன். ஓகேவா? ஏன்னா அது வரைக்கும் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ ஆஃப்டர் டெல்லிங் தம், இல்லை எங்கள் தமிழ் பசங்க உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது, எங்கள் பசங்களாம் பயங்கரமாக படிப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃப்ரீ சோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியாக நம்ம வந்துட்டு இந்த கிவ் அவேவை பிளான் பண்ணோம். ஸோ எஸ் மை டியர், எஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. அவங்கள்ட்டையும் அவங்களுக்கு தெரிஞ்ச நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அப்போதான் நம்மளால மேக்ஸிமம் கவுண்டர் ரீச் பண்ண முடியும். இன்னும் அடுத்த 2 நாளில் நம்ம வந்துட்டு 50,000 ரீச் பண்ணணும். ரீச் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு நம்மளால அந்த ஃப்ரீ கிவ் அவே ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்க முடியும். சரியா? ஸோ எப்படியாச்சும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா கண்ணா. ஓகே, R equal to P எங்க சொன்ன? R equal to P ஈக்குவல் டு இல்லடா, ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரியாக்ஷன் நடக்குது. நான் போட்ட ஆரோ மார்க் பார்க்க அப்படி இருக்கு. ஓகே, ஸோ ரியாக்டன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட், ப்ராடக்ட் கன்வெர்டட் இன்டு ரியாக்டன்ட், அதை தான் அங்கே போட்டிருக்கேன். சரியா? கிளியரா? ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அது எப்படி வரும் அதை பத்தி எல்லாம் பேசிட்டோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரேட்டை பத்தி பேச போறோம். ரேட்டை 2 வகையா பிரிக்க முடியும். ஒன்னு ஆவரேஜ் ரேட், இன்னொன்னு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஆவரேஜ் ரேட்னா என்ன? என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் அந்த ரியாக்ஷன்ல நான் என்ன பண்றேன்? பிட்வீன் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட், பிட்வீன் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் வேல்யூவை எடுத்து பார்த்தேன்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ள ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு ஒரு ஆவரேஜ் ரேட் எடுத்து பார்த்தேன்னா அதுதான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா இட் இஸ் மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டி ஆர் பிளஸ் டெல்டா பி பை டெல்டா டி. இதுவே இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை பத்தி பேசணும்னா ரேட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னங்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்.
அதுல ஆவரேஜ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த பாயிண்ட்ல ரேட் என்னங்கறத மட்டும் கண்டுபிடிப்போம். And so in that case rate of a reaction is equal to minus dr by dt or plus dp by dt. Minus dr by dt or plus dp by dt. இதை நோட் பண்ணுவீங்க. Yes, yes. Thank you, Vino, Satish. Super, Dakana. Thank you so much. Right? So, இந்த difference உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த difference உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுல ஏதாவது doubt இருக்கா? Yes. இதுவே gaseous rate of a reaction கேட்டாங்கன்னா மூணாவதா ஒரு டைப் இருக்கு, புக்ல கொடுக்கல, பட் ஐ வில் லெட் யூ நோ. இதுவே உங்கள்ட்ட क्वेश्चनல gaseous rate of a reaction கேட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? We all know for a gaseous reaction PV is equal to nRT. கரெக்டா? So இங்க P is equal to N by V RT and N by V is none other than concentration C. அப்போ இதுக்கு பதிலா CRT ன்னு போடலாம். கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா C is equal to P by RT ன்னு கிடைக்கும். இந்த concentration is equal to P by RT அப்படியே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Rate is equal to minus concentration of reactant or plus concentration of product. நான் இங்க product வச்சே காமிக்கிறேன். So அதனால dP by dt into இந்த 1 by RT இங்க தனியா வந்துரும். ஓகேவா? கான்சென்ட்ரேஷனுக்கு பதிலா P by RT இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அவ்வளவுதான். Is that clear my dear? Okay, hi Shiny. Got it my dear. Okay, Lavanya. Don't worry Kanna. I'll add it once again. நான் அது ஆக்சுவலாக ரெக்கார்டட் வீடியோ தான், எப்படி லைவாக மாறிச்சுன்னு தெரியல. பட் அந்த வீடியோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் நான் சரி அது லூப்பில் ஓடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ டோன்ட் வரி, அந்த வீடியோவை நான் ரெக்கார்டாக தான் திருப்பி வந்து போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ செக். ஆல்ரைட்? எஸ். ஓகேடா கண்ணா. ஹாய் முகமது. எஸ், கண்டிப்பாடா கண்ணா. I'll post that same video as recorded. ஏன்னா அதுல நான் ஒரு 10 கொஸ்டின் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 10 கொஸ்டினோட 10 கான்செப்ட்ல இருந்தும் கண்டிப்பா 10 கொஸ்டின் நீட்லயும் வந்துடும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் அது. பிளஸ் சுபாஷ் சாரும் அதே தான் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால we will post that video as recorded once again. சரியா? கவலைப்படாதீங்க, மேக்ஸ் டு மேக்ஸ் இன்னைக்கே போஸ்ட் பண்ண பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்ததா நம்ம ரேட் லாவை பத்தி தான் பேச போறோம். ரேட் லா. இப்போ நம்மளோட ரேட்டை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டை வச்சு மட்டும் சொன்னோம்னா அதுதான் ரேட் லா. அண்ட் ரேட் லா எப்படி எழுதுறது? R is equal to K concentration of reactant power X. இங்க Xங்கிறது order, concentration of Aங்கிறது concentration of reactant and Kங்கிறது rate constant இருக்கும். So இந்த rate law அப்படிங்கிறது it is actually an experimental concept. இது தியரிட்டிக்கலா ஆர் ப்ராக்டிக்கலா யாருமே இது வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணதில்லை. இட் இஸ் ஜஸ்ட் an experimental concept. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நம்ம ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாக்கு போகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா?
Hi Pooja, welcome on board my dear. Yes, okay. இப்போ ரேட்னா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன, ரேட் லானா என்னன்னுலாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க இருந்து இந்த ரேட் லால இருந்து நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர் புரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா இஸ் யூனிட் ஆஃப் கே. ஃபர்ஸ்ட் கேக்கான ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? we know r is equal to k concentration of a power n. கரெக்டா? அப்போ ரேட்டுக்கான ஃபார்முலா it is mole liter inverse second inverse, whereas a கான ஃபார்முலா it is mole liter inverse power n. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி இதை இப்படிக்கா கொண்டு போனீங்கன்னா டிவிஷன்ல வரும். அப்போ k கான யூனிட் என்னவா இருக்கும்டாக்கனா it is equal to mole liter inverse second inverse divided by mole power n liter power minus n. இது அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? you will get mole 1 minus n liter n minus 1 second inverse. கரெக்டா? ஆர் இதை இன்னும் ஈஸியா எழுதணும்னா mole liter inverse power n or mole liter inverse power 1 minus n s minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்க என்னங்கிறது it is none other than order of a reaction. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கேயோட யூனிட் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் நோட் திஸ் டவுன். இந்த ரிலேஷனை எழுதி வைங்க. அம்மாக்கும் டோன்ட் வரி கண்ணா, நான் திருப்பி சொல்றேன். பட் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதை எழுதி வைங்களேன். ப்ளீஸ் ரைட் இட் டவுன் கண்ணா, ப்ளீஸ் ரைட் இட் டவுன். இதை ஒரு தடவை எழுதி வைங்களேன். இதை ஒரு தடவை ஃபுல்லா எழுதி வைங்க. திஸ் இஸ் something which is very much important. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் நோட்டட்னு போடுங்க. ஐ வில் லெட் யூ நோ த கான்செப்ட் கிளியர்லி. முகமது என்ன டவுட்ரா கண்ணா? என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. வில் கிளாரிஃபை இட் ஃபார் ஷோர். டே கண்ணா, இந்த சாப்டரை குடுகுடுன்னு முடிச்சிடணும் நம்ம. ஸோ லெட் அஸ் ஸ்பீட் அப். சரியா? இந்த கான்செப்ட் இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிச்சாடா? எஸ் எஸ் எஸ். இதுல நிறைய பேர் டவுட் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன டவுட்? இல்லைல்ல? ஏதுமோ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஈஸி கான்செப்ட் தான். ஸோ ரேட்டுக்கான ஃபார்முலா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். கான்சன்ட்ரேஷன் வந்து மோல் லிட்டர் இன்வர்ஸ் நமக்கு தெரியும். கான்சன்ட்ரேஷன் பவர் n இருக்கிறதுனால n போட்டுரும். தென் ரேட் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா வேணுங்கிறதுனால இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a பவர் n அந்த சைட் கொண்டு போயிடும். இட் பிகம்ஸ் டினாமினேட்டரில் தான் ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபைனல் ஈக்குவேஷன் வந்துடும். அண்ட் இங்கே என்னக்கு பதிலாக அது 0th ஆர்டர்னா 0, ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா 1, செகண்ட் ஆர்டர்னா 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக எந்த ஆர்டருக்கு எந்த ஃபுல் சாப்டர் ஃபுல் டவுட். நல்லா இருக்கே, கவலைப்படாதீங்க, நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன்.
ஓகே ஸோ n வேல்யூ அது ஜீரோவா ஃபர்ஸ்டா செகண்ட் ஆர்டரா அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா, கிளியரா? இப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணும்? ரேட் கான்ஸ்டன்ட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், nature of reactant and catalyst. It never depends on concentration. Concentration depend பண்ணி இருக்கவே இருக்காது. Rate constant, temperature, nature of reactant and catalyst depend பண்ணி தான் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இதை நோட் பண்ணி வைங்க. எஸ், okay amma, I mean amma account Joshua, the concept is very simple. சரியா, நான் சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இனிஷியலா அந்த ரியாக்ஷன் இங்க இருந்து அப்படியே நடந்து இந்த பாயிண்ட்க்கு வந்திருக்கு. அப்போ between these two points, let's say இங்க ரேட் வந்துட்டு ஒரு 1 இருக்கு, இங்க ரேட் வந்துட்டு 3 இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் இடையே ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா, ஓகே, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஆவரேஜா என்ன ரேட் வருதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அது ஆவரேஜ் ரேட். இல்ல இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் ரேட் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அது இன்ஸ்டன்டேனியஸ். இன்ஸ்டன்டேனியஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட்ல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னு அர்த்தம். ஆவரேஜ்னா ஓவராலா என்ன ரேட்னு பார்க்கணும். ஓகேவா, புரிஞ்சுச்சுங்களா? இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புறேன். டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். அடுத்ததா நம்ம இப்போ நம்மளோட ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்குள்ள தான் போறோம். ஒரு ரியாக்ஷனோட ஆர்டர்னா என்ன, அந்த ஆர்டரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டே கண்ணா கொஞ்சம் நல்லா கவனி, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சரியா, ரைட்? அண்ட் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா, ரைட்? What do you mean by the term order of a reaction? It is none other than the sum of power of concentration of reactants in rate law. Ma'am, அப்போ இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஜஸ்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான். ரெண்டாவதா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் எனி டைம், ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் இஸ் அ theoretical value. Sorry, it's a practical value. ஒரு சில ரியாக்ஷனுக்கு ஆர்டர் 0வா இருக்கலாம், ஒரு சில இடத்துல 2வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். அது ஒரு ப்ராக்டிக்கல் வேல்யூ. நம்மளால தியரிட்டிக்கலா ஒரு ஃபார்முலா வச்சு ஆர்டர் இதுதான் சொல்லவே முடியாது. ஓகேவா? பட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நான் சொல்லி தரேன், அதை பத்தி கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வைங்க. சரியா? அண்ட் டாக்கிங் அபவுட் ஆர்டர், ஆர்டர் மாதிரியே சிமிலரா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் மாலிகுலாரிட்டி. மாலிகுலாரிட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் டு யூ மீன் பை த டர்ம் மாலிகுலாரிட்டி? டாக்கனா, மாலிகுலாரிட்டினா என்ன அர்த்தம்? எஸ் டேக்கனா, இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான், ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைச்சா we will reach 500, 49,500. ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? சொல்ல பாப்போம், what is meant by molecularity? ஸோ மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன்ல எத்தனை
reacting species இருக்கு அப்படிங்கறத calculate பண்ணோம்னா then that is called as molecularity. Let's say நம்மள்ட்ட ஒரு reaction இருக்கு சரியா நம்மள்ட்ட ஒரு reaction இருக்கு let's say hydrogen plus oxygen gives water molecule. இதை பேலன்ஸ் பண்றதுக்காக இப்படி போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டி என்னன்னு உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா இங்க டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இங்க 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ஸோ டோட்டலா 3 ரியாக்டிங் ஸ்பீஷிஸ் இருக்கு. அப்போ 3 ரியாக்டிங் ஸ்பீஷிஸ் இருக்குன்னா molecularity of this reaction is absolutely what? Is absolutely 3. Similarly, உங்கள்கிட்ட ஒரு complex reaction இருக்கு. Let's say you have a reaction NH4 NO2. இது ஒரு complex reaction. சரியா? இங்க NH4 NO2 உங்களுக்கு let's say 3 or N2 plus 2H2 over தருது. It is a very simple equation. இப்போ இங்க ஒரு reactant தான் யூஸ் பண்றீங்க. அப்போ molecularity of this reaction is what? 1. இதுவே if I give you a complex reaction, let's say 2N2O5 gives 4NO2 plus O2. இந்த மாதிரி ஒரு complex reaction தரேன். அப்ப இந்த complex reactionோட molecularity உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியுமா? எஸ், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டியை பத்தி உங்களால பேச முடியுமா? ஆப்வியஸ்லி பேச முடியாது. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனை தந்தாங்கன்னா அதோட ரியாக்ஷனை பத்தி மாலிகுலாரிட்டியை பத்தி பேச முடியாது. ஏன்னா இந்த ரியாக்ஷன்ல மல்டிபிள் இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா தான் ப்ராடக்டே உருவாயிருக்கும். எக்ஸாம்பிள், இந்த ரியாக்ஷன்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 N2O5யும் ஒன்னா ரியாக்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரே ஒரு N2O5 பிரிஞ்சு நமக்கு NO2 ஆவும் NO3 ஆவும் மாறும். திஸ் இஸ் ஒன் ஸ்டெப். இதோட மாலிகுலாரிட்டி வேணா 1ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட், திருப்பி இங்க இருக்கக்கூடிய NO3 என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய இந்த NO3 என்ன பண்ணும்? மிச்சம் இருந்த இன்னொரு N2O5 கூட சேர்ந்து NO3 மிச்சம் இருந்த N2O5 கூட சேர்ந்து நமக்கு என்னதை தரும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3 NO2வையும் O2வையும் தரும். இங்க இந்த கேஸ்ல மாலிகுலாரிட்டி is 2. ஸோ இப்படிதான் by 2 steps இந்த ஒரு reaction product தருது. அதனால since intermediate NO3 is formed, it is a complex reaction. complex reactionோட molecularity நம்மளால சொல்ல முடியாது. பட் complex reactionல இருக்கக்கூடிய multiple stepsோட molecularity உங்களால சொல்ல முடியும். புரிஞ்சுச்சுங்களா? Yes, we know NH4NO2 had a single step. It is an elementary reaction. Sorry, na maati soltenda kana. We know NH4NO2 is a simple reaction, single step reaction. It is an elementary reaction. Whereas N2O5 oda in the reaction, it is a multiple reaction. ஏன் அது சிங்கிள் ஸ்டெப்பா வருது, ஏன் அது மல்டிபிள் ஸ்டெப்பா வருதுங்கிறத நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது. So just understand that this is how the concept works.
புரிஞ்சுச்சா? Vino, is that clear? Is that clear? Yes, என்ன டவுட் இருக்குன்னா எலிமெண்டரி ரியாக்ஷன்னா ரியாக்டன்ட் டைரக்டா ப்ராடக்டா மாறிச்சுன்னா அது எலிமெண்டரி ரியாக்ஷன். இதுவே ரியாக்டன்ட் ஒரு இன்டர்மீடியேட்டா இப்போ இந்த ரியாக்ஷன்ல NO3 மாறி அதுக்கப்புறமா தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டா மாறி தென் ப்ராடக்டா மாறிச்சுன்னா அது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். எலிமெண்டரி ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டியை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஹாய் முகமது, என்ன டவுட் ராக்கண்ணா? ப்ளீஸ் ஆஸ்க் மீ என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம், சரிங்களா? If you guys have any doubts, please let me know. We'll clarify it and then we will move on to the next part. Yes, no doubts. ஓகே தானே? நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம் தானே? எஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா 49.5 அடிச்சிட்டோம், which is so happy. I'm so happy to see. So yes டாக்கண்ணா, சூப்பர். ஸோ அடுத்ததான் நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் மாலிகுலாரிட்டி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அடுத்ததான் நம்ம மாலிகுலாரிட்டி என்னென்ன வேல்யூஸில் வரலாம். இட் கேன் ஒன்லி பி பாசிட்டிவ், 0 ஆர் நெகட்டிவா வரவே வராது. பட் இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஆர்டர் 0வா வரலாம், பாசிட்டிவா வரலாம், நெகட்டிவா வரலாம், ஏன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஃப்ராக்ஷனலா கூட வரலாம். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? கிளியரா? எஸ். இது இல்லாம இன்னொரு கான்செப்ட் இருக்குடா, அது நான் சொல்லணும். அது கொஞ்சம் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்கான கான்செப்ட் தான். பட் திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன? whenever in a reaction order is 1 but molecularity is not equal to 1, then அந்த மாதிரி ரியாக்ஷனை தான் நம்ம சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன்லாம் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கீழே தான் வரும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கண்ணா. இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர், ஹைட்ரோலிசிஸ், இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கீழே தான் வரும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? Shall we? No worries artists. நம்ம ஒவ்வொரு சாப்டரும் முடிக்கும் போதும் பிரேக் எடுக்கிறோம். ஸோ நீங்க கவலையே பண்ண வேணாம். சூப்பரா மாசா செஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கா பிரேக் எடுத்துடலாம். ஓகேவா? ரைட். எஸ், அடுத்ததான் நம்ம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனுக்குள்ள தான் போறோம். ஓகேவா? இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனுக்குள்ள தான் போறோம். இந்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ல நான் சொல்றத மட்டும் பாருங்க. தயவு செஞ்சு எக்ஸ்ட்ராவா உங்க எனர்ஜியை இந்த ஏரியால வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ல ஐயோ ஜீரோ ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு எப்படி வந்துச்சு, ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, ஹாஃப் லைஃப் பீரியட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் நாட் நீடட். சரிங்களா? உண்மையிலேயே சொல்றேன், தட் இஸ் நாட் நீடட். நீங்க இந்த இன்டகிரேட்டட் ரேட் எக்ஸ்பிரஷன்ஸ்ல நான் சொல்றதை மட்டும் பார்த்தா போதும், which will be more than enough for you. ஸோ இன்டகிரேட்டட் ரேட் லால
ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் foremost பாயிண்ட், here rate of a reaction is independent of reactants concentration. Yeah, R is equal to K concentration of reactant power N. இங்க order தான் 0 ஆச்சே, அப்ப anything power 0 1 ஆகும், which means here rate is equal to rate constant. Rate depends only on rate constant, not on initial concentration. இது first point, இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது, mostly எந்தெந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஜீரோ ஆர்டருக்கு கீழே வரும்? ஒரு சில enzyme catalysis reaction, ஒரு சில enzyme catalysis reaction and dissociation decomposition reactions, இது எல்லாமே ஜீரோ ஆர்டர்ல தான் வரும். ஆல்சோ ஜீரோ ஆர்டரை பொறுத்தவரை இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம்டா. நீங்க சிம்பிளா ஈஸியா சில்லியா மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஏரியாவும் இதுதான். அது கான்சென்ட்ரேஷன் அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் மைனஸ் கேடி. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் சம்திங் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுச்சா? கிளியரா? Ma'am had teach solution chapter or not? I've already taught that kanna. So இந்த marathonல நம்ம இது வரைக்கும் some basic concepts, structure of atom, அப்புறம் solutions மூணுத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். chemical kinetics இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்ததா redox, electrochemistry, thermodynamics, equilibriumல முடிச்சிருவோம். ஓகேவா? Yes. Okay. Right. அடுத்ததா நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் time taken to complete the entire reaction. Always remember this in case of zero order reaction. Time taken to complete 100% of a reaction is initial concentration by rate constant K. Initial concentration by rate constant K. இதுவே உங்கள்ட்ட T half கேட்டாங்கன்னா then it is C0 divided by 2K. ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாம இந்த T halfக்கு அந்த ஃபார்முலா போடுறது, 100%க்கு இந்த ஃபார்முலா போடுறது, மாத்தி மாத்தி விளையாண்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கடா. இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. So I want you guys to please note it down. T of 100% is C0 by K. T half வந்துட்டு C0 by 2K. இதை நோட் பண்ணி வைங்க பாப்போம். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? Yes. Next first order போலாமா? C0 na initial concentration da kana. C0 na initial concentration. CT na concentration at time t. Okay va? Clear? Yes. அடுத்ததா நம்ம first order reaction பத்தி தான் பேச போறோம். First order reaction. And first order reaction பத்தி பேசணும்னா the reaction in which rate is directly proportional to initial concentration is called as first order. என்ன காரணம்? Once again rate is equal to K concentration, initial concentration power 1. Anything power 1 is same. So அதனால it is directly proportional அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். Always note it down.
நான் எப்படி அங்க ஜீரோத் ஆர்டர்ல இனிஷியல் கான்சென்ட்ரேஷனுக்கும் கான்சென்ட்ரேஷன் அட் டைம் டீக்கும் ஒரு ரிலேஷன் சொன்னேனோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரிலேஷன் இருக்கு which is log of or ln of ct is equal to ln of c naught minus kt. இதை நீங்க logன் கூட எழுதிக்கலாம். so log of ct is equal to log of c naught minus kt by 2.303. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. ஏன்னா இந்த ட்ரஸ்ட் மீ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸ் காம்ப்ளெக்ஸான ஸ்டெப்ஸ்குள்ள எல்லாம் போவே வேணாம். டைரக்டா உங்களால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? டே கண்ணா ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும்னு சொல்லுவோம்டா. ஒரு சிலது ஜீரோ ஆர்டர், ஒரு சிலது ஃபர்ஸ்ட் ஆர்டர். இப்போ ஒரு ரியாக்ஷனோட ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக இட் மீன்ஸ் தட் த ரியாக்ஷன் கெட் ஸ்லோ டவுன். ஓகேவா? ஸோ ரியாக்ஷன் ஆஃப் அன் ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்கள் பயங்கரமாக மண்டையை போட்டு குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட். சரியா? கிளியரா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலால இருந்து தான் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலாவே கொண்டு வந்தாங்க. மேம் ஒரு கேம் வைங்க மேம். செபாஸ்டின் கண்டிப்பாடா கண்ணா. ஃபர்ஸ்ட் நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம கேமுக்கு போகலாம். சரியா? ரைட். ஸோ ஃபோக்கஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்தவரை இப்போ நான் காமிச்ச ஈக்குவேஷன்ல இருந்து தான் ரேட் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலாவே வந்துச்சு. K is equal to we had one formula na. K is equal to 2.303 by T log of C naught by CT. ஓகே, இந்த ஃபார்முலா நான் காமிச்ச அந்த கொஸ்டின்ல இருந்து தான் வந்துச்சு. ஓகேவா? ரைட்டா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? நோ டவுட்ஸ்னா? அண்ட் இங்க நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். which is T 100%. always remember T 100% for first order is infinity, whereas T half என்னவா இருக்கும்? T half என்னவா இருக்கும்? 2.303 log 2 ன்னு சொல்லும்போது 0.693 divided by K. ஓகேவா? The time taken to complete a reaction in first order is infinity. T half வந்துட்டு இது. Similarly, the time taken to complete 100% in zeroth order என்னன்னு நான் ஒரு ஃபார்முலால சொல்லிருப்பேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியரா? yes. come on guys, cheer up. இதே மாதிரி செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் அவன் கண்ட மேனிக்கு கொடுத்து வச்சிருப்பான். செகண்ட் ஆர்டர் நமக்கு தேவையில்லை. செகண்ட் ஆர்டர்ல பெருசா எந்த ஃபார்முலாவும் இல்லை. ஜஸ்ட் செகண்ட் ஆர்டர்ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் a second order reaction அங்க 1 minus CT minus 1 minus C naught is equal to KT. ஓகேவா? மிஞ்சி போனா இந்த ஒரு ஃபார்முலா கேட்பான். இதை தவிர்த்து பெருசா எதுவும் கேட்க மாட்டான். ஓகேவா? புரிஞ்சுச்சா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க பாப்போம். if you guys have any doubt in this part, please ask. நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாம். சூப்பர் டக்கனா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கொலிஷன் தியரிக்குள்ள வந்துட்டோம். சோ எஸ், கொலிஷன் தியரியில நம்ம என்னதான் படிச்சிருக்கோம்? அட, நானும் நல்லா எழுதலான்னு பாக்குறேன்.
collision theory. Okay, so இப்போ நம்ம collision theory பத்தி படிக்க போறோம். collision theory னா என்னடா கண்ணா அர்த்தம்? Ma'am, which chapter is going? Chemical kinetics. Chemical. Third order தேவையில்லடா கண்ணா. Third order தேவையில்லை. செகண்ட் ஆர்டரே உனக்கு தேவையில்லை. நான் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும் தான் சொல்லித்தரேன். ஸோ செகண்ட் ஆர்டரே உங்களுக்கு தேவையில்லை. சரியா? இஃப் இன் கேஸ் nth ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறான்னா I'll give you formula for that as well. If in case nth ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோயேன், கேட்க மாட்டான், பட் இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. தென் யூஸ் த ஃபார்முலா 1 minus c power t n minus 1 minus 1 by c naught n minus 1 is equal to n minus 1 into kt. ஓகேவா? ஸோ nth ஆர்டர் என்ன ஆர்டர் கேட்டாலும் பி தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து எது கேட்டாலும் இந்த ஃபார்முலா. சரியா? இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அழகாக ஆன்சர் வந்துடும். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்டா கண்ணா? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? எஸ். ஓகே. இப்போ அடுத்ததான் நம்ம collision theory-க்குள்ள போறோம். And yes, what do you mean by collision theory? இந்த தியரியை பொறுத்தவரை ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அந்த ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் எஃபெக்டிவா கொலைட் ஆகணும். மேம், வாட் இஸ் மீன் பை எஃபெக்டிவ் கொலிஷன்? இதுக்கு அவனே ரெண்டு ரீசனும் கொடுத்துட்றான். ஒன்று, அந்த ரியாக்டன்ட் மாலிகுலுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கணும், விச் இஸ் மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி இருக்கணும். அண்ட் ரெண்டாவது, அந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு ப்ராப்பர் ஓரியன்டேஷனோடு இருக்கணும். ஸோ வாட் டு யூ மீன் பை ப்ராப்பர் ஓரியன்டேஷன்? ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். இப்போ ரெண்டு மாலிகுல்ஸ் இருக்கு, அதோட பாசிட்டிவ் எண்டும் இன்னொரு பாசிட்டிவ் எண்டும் பக்கம் இருந்துச்சுன்னா ரெண்டும் ரியாக்ட் பண்ணுமா? பண்ணாடு ரிப்பல் பண்ணி வெளியில போயிடும். பட் இதுவே ஒரு எண்ட்ல பாசிட்டிவும் இன்னொரு எண்ட்ல நெகட்டிவ் சார்ஜும் இருக்குன்னா ஆப்வியஸ்லி அது அட்ராக்ட் ஆகும், which will ensure that there is collision and product formed there. கரெக்டா? இப்படி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் பக்கமா இருக்கிற அந்த ஒரு மாடியூல தான் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட், த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜினா என்ன? இந்த உலகத்துல நிறைய ரியாக்டன்ஸ் இருக்கு. கரெக்டா? லெட்ஸ் சே டீ பொடி இருக்கு, அதை சும்மா தண்ணியில போட்டிங்கன்னா கரையுமா? கரையாது. பட் சூடு பண்ணாதான் கரையும். சிமிலர்லி லெட்ஸ் சே நம்ம கையில ஒரு போன்வீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. போன்வீட்டா அந்த 5 rupees பேக்கெட் இருக்கும்ல, எஸ், அந்த ஆர் ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 rupees ஹார்லிக்ஸ் பேக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்? இந்த ஹார்லிக்ஸ் பேக்கெட் உடைச்சிட்டு சாதா பால்ல மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் ஆகுமாடா கண்ணா? சொல்லுங்க. புரோட்டோ ஓரியன்டேஷன் இல்லடா, ப்ராப்பர் ஓரியன்டேஷன். இன்டகிரேஷன் கொலாப்ஸ் ஆகாது மேம். என்ன பண்ண புரியலடா. when will you go for 11th? next 11th தான் கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ரிடாக்ஸ் தான் பார்க்க போறோம், which is 11th standard portion. அடுத்தது எல்லாமே 11th தான். ஸோ பி ரெடி. No worries. Tina time taken. So என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நம்மள்ட்ட இங்க ஒரு ரியாக்டன்ட் இருக்கு. பட் இந்த ரியாக்டன்ட் இந்த எனர்ஜியோடவே ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ரியாக்டன்ட் இந்த எனர்ஜியிலேருந்து ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணோம், அதைத்தான் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணாதான் ரியாக்ட் பண்ணி நமக்கு ப்ராடக்ட்டை தர மாதிரி இருக்கும். ஸோ
this point where the reactant should reach in order to react is called as threshold energy. இப்போ let's say reactant 20 units இருக்கு. ஆனா இந்த threshold energyக்கு 100 units தேவைப்படுது. So எக்ஸ்ட்ராவா இந்த reactantக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும்? 100 minus 20 80 units கொடுக்கணும். இந்த 80 units கொடுத்து இந்த reactant activate பண்ணோம்னா then the energy required by the reactant to get activated and react is called as activation energy. இந்த 80 units தான் நம்ம activation energy அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? Hi முகமது நஃபீஸ். Hi டாக்கண்ணா. I know my dear already சொன்னீங்கல்ல. Yes. So threshold energy na என்ன, activation energy na என்னன்னு புரிஞ்சுச்சா? கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ collision theory பத்தின ரெண்டு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஒன்னு, collision theory is only applicable for bimolecular gaseous reactions. Okay va? And ரெண்டாவது, it can be also used for bimolecular solutions mixing. Okay va? ஒன்னு bimolecular gaseous reactionலயோ bimolecular solutionsலயோ இந்த கான்செப்டை நம்மளால உள்படுத்த முடியும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். சரியா? ரைட். டேக்கனா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் 5 ஃபேக்டர் இருக்கு. டெம்பரேச்சர், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா, கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபைனலாக நம்மளோட கேட்டலிஸ்ட். 5 விஷயத்தை மட்டும் டப்பர், த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி, பாத் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். எதையெல்லாம் மாத்தாது? இந்த டெல்டா ஜி, டெல்டா ஹெச், டெல்டா எஸ்ங்கிற மாதிரியான தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது மாத்தாது. இந்த கான்செப்ட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நம்புறேன். பட் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. சரியா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் வெரி 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 ஈஸி. அண்ட் ஃபைனலா நம்ம என்ன கான்செப்டா பார்க்கணும்? பயாலஜி லைவ் வென் வில் கம் மேம்? சூன் மை டியர். மேம் இப்போ புரியுற மாதிரி இருக்கு மேம். சம் சால்வ் பண்ணா போனா சுத்தமா புரியல. சுபஸ்ரீ, அதுக்கு தான் நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணேன்னா, தீபாவளிக்கு உங்களுக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேலாம் லீவ் இருக்கும்னு நம்பி நான் என்ன நினச்சேன், சரி இன்னைக்கு வந்துட்டு மெகா மேரத்தான் வச்சிடலாம். நாளைக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்தே ஒரு 300 questions. யூ கைஸ் ஆஸ்க் ஃபார் 500, ஸோ ஐ கிவ் 500. பட் ஸ்டில் என் மைண்டில் இருந்தது 300 questions ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். அப்போது இன்னைக்கு கான்செப்ட் முடிச்ச மாதிரி இருக்கும், நாளைக்கு வந்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்த்த மாதிரியும் இருக்கும், பசங்களுக்கு கான்செப்ட்லாம் கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இந்த பிளானை போட்டேன். பட் இந்த பிளான்ல ஒரு சொதப்பலான விஷயம் என்னன்னா, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கு. ஸோ வாட் ஐ ஹவ் ரீபிளான்ட் இஸ், இன்னைக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மேரத்தானை முடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் சண்டே வருது பார்த்தியா, இந்த சண்டே இல்லை, நெக்ஸ்ட் சண்டே பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து 300 questions நம்ம ப்ராக்டிஸும் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ தட் உங்களுக்கு கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, அட் த சேம் டைம் கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளியரா? டோன்ட் வரி முகமது, சார் வந்துருவாரு. ஓகே, ஷால் வி மூவ் ஆன்? எஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் நம்மளோட அரினியஸ் ஈக்குவேஷன் தான். ஐ பிலீவ் தட் யூ கைஸ் ரிமெம்பர் த கான்செப்ட். ஸோ கான்செப்ட் காமிக்கிறேன், இதுதான் நம்ம கான்செப்ட். இதில் இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? கிளியரா? இதில் மற்றபடி பெருசாக பார்க்குறக்கோ இல்லை மற்றபடி பெருசாக அப்படியே பிரெயினில் ஏற்றி வைக்கணும்னு எதுவுமே இல்லை. இட் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, அதுக்குள்ள எல்லாம் மறந்துடும். டோன்ட் வரி டாக்கண்ணா, டோன்ட் வரி செபாஸ்டின். இஃப் யூ ஆர் ஃபீலிங் லைக் தட், தென் வில் டூ ஒன் திங். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரைக்கும் முடிக்கலாம். நெக்ஸ்ட்
சண்டே செஷன் வைக்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ மார்னிங் thermodynamics and equilibrium பார்த்துட்டு பாக்கி 6 சாப்டர்ஸையும் ஃபுல்லா ஒரு ரிவிஷன் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு போலாம். சரியா? மேம் சாட்டர்டே. ஓகே வினோ. ஆக்சுவலா சாட்டர்டே சண்டே நம்ம பிசிக்ஸ் சார் அண்ட் பயாலஜி சார் தே ஆர் பிளானிங் சம்திங். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எடுக்காம அடுத்த வாரம் சண்டே எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் ஸ்டில் ஒர்க் ஆன் தட் கண்ணா. கண்டிப்பா நான் எப்படியே செஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டு தான் வைப்பேன். ஸோ இஃப் யூ டெல் எஸ், இஃப் யூ கைஸ் கன்ஃபார்ம், தென் வில் கோ ஃபார் த செஷன். சரியா? கலப்படாதீங்க, ஃபுல் ரிவிஷன் எல்லாம் கொடுத்துடலாம். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஓகே ஜெனிதா. சாரி டாக்கண்ணா. அது டக்குன்னு பார்க்கும்போது செபாஸ்டின் அப்படிங்கிற பேர் தான் இருக்கா. ஸோ அதனால நான் அப்படியே கூப்பிட்றேன். ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் எஸ், வித் திஸ் வி ஹவ் கவர்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில கொஷின்ஸை பார்ப்போம். 1-2 கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். Here you go with the very first one. For an endothermic reaction, energy of activation is EA, enthalpy of a reaction is delta H, then minimum value of EA எப்படி இருக்கும்? Will it be lesser or greater than R delta H? இதுதான் உங்களோட கொஷின். எஸ் அம்மா அக்கௌண்ட். நேற்றுக்கு நான் ஆக்சுவலாக கிளாஸ் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஐ ஆக்சுவலி மிஸ்ட் இட். பட் டோன்ட் வரி, வில் பிளான் சம்திங் அக்கார்டிங்லி. சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்த நியூஸ் படி ஐ தாட் லைக் சரி ஓகே இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு வந்துட்டு லீவ் இருக்கும்னு நினச்சி தான் ஐ லெஃப்ட் இட். பட் ப்ளீஸ் டோன்ட் வரி, வி வில் கம் அப் வித் சம்திங், வி வில் ஒர்க் ஆன் இட். தெரியலையா? யோசி இது ஒரு எண்டோதர்மிக் ரியாக்ஷனா இருந்தா ஆல்வேஸ் ரிமெம்பர் EA will be more than delta H. எக்ஸோதர்மிக்கா இருந்தா EA will be less than delta H. அடுத்தது சேம் கான்செப்ட்ல ஒரு क्वेश्चन. இதற்கான ஆன்சர் என்னடா கண்ணா? யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Quick. இதை முடிச்சுட்டு I'll give you guys lunch break. ஸோ போய் எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வாங்க. சரிங்களா? டெல்டா ஹெச் தான் என்தால்பி கண்ணா. டோன்ட் வரி. டெல்டா ஹெச்னா என்தால்பி. வினோத் சி, நிஷா சி, ஜான் பி, சுபஸ்ரீ சி. பார்த்துடலாமா? ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி. என்ன காரணம்? ஏன்னா இங்க எண்டோதர்மிக் ரியாக்ஷனா எக்ஸோதர்மிக் ரியாக்ஷனானே சொல்லல. அப்ப அது எந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லாத வரைக்கும் நம்மளால டைரக்டா எஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி கிரேட்டர் தான் லெஸர் தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. ஸோ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ கைஸ் ஒன் ஃபேவர். ஸோ விஷயம் என்னன்னா, இப்போ shall we continue the session and complete the entire physical chemistry? Obviously complete பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு 5 o'clock வரைக்கும் தான் இந்த ஸ்டுடியோ தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாமா? அட்லீஸ்ட் ரிடாக்ஸ் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியாவது கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஆர் இந்த மெகா மேரத்தானோட பார்ட் 2 செஷன் ப்ராபப்ளி திஸ் வீக் சண்டே மாதிரி வச்சு நம்ம பேலன்ஸ் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாமா? நீங்க சொல்ற மாதிரி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட் யூ கைஸ் சே? கண்டினியூ பண்ணலாம் till 5 o'clock. நோ ப்ராப்ளம்ல. ஸோ 5 o'clock வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்றோம்னா ஈஸியா என்னால ரிடாக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வரைக்கும் கவர் பண்ணி தர முடியும். அப்போ தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்லிபிரியம் மட்டும் நான் என்ன பண்றேன், தெர்மோடைனமிக்ஸ் ஐ திங்க் ஐ ஹவ் ஆல்ரெடி கவர்ட் இன் மாஸ்டர் பிளாஸ்டர். இட் இஸ் yet to be uploaded. ஸோ அது ஒன்று இருக்கு. தென் ஈக்லிபிரியமும் அப்லோட் பண்ணல, அவங்க அப்லோட் பண்ணணும்.
ஸோ இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமா we will ensure that your entire preparation is set for physical chemistry. நம்ம டைரக்டா கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு போற மாதிரி இருக்கும். ஓகேவா மேம்? திவாலி கிஃப்ட் அர்ஜுன், அதுக்கு இன்னும் கரெக்டா 490 சப்ஸ் கிடைக்க வேண்டியது இருக்கு. 499 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்க வேண்டியது இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும், தீபாவளி கிஃப்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு 499 சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும் கொண்டு வந்துருங்க. பிகாஸ் 2 டேஸ்க்குள்ள நம்ம கொண்டு வந்தோம்னா தென் நம்மளோட வேதாந்து சைட்லேருந்து நமக்கு ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தரேன். அதுவும் வேதாந்து நீட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாள்ல எப்படியாச்சும் அந்த 499 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? ஓகேவா? எஸ், okay, okay Dakana. So yes, now I'll give you guys lunch break. எல்லாரும் lunch break எடுத்துக்கோங்க. and lunch break எடுத்துட்டு now it is 2:05 லையா? So be back by 2:30. 2:30க்கு மறக்காம வந்துருங்க. ஓகேவா? Is that clear? Take your lunch break and be back by 2:30 Kana. Fine. Next in a chapter. Next நம்ம redoxum electrochemistry பார்க்க போறோம். If possible we will try to complete thermodynamics as well. எப்படியும் equilibrium முடிக்க முடியாது. It's a big chapter. But probably, possibly we will try. Okay வா? Right? Yes, yes, yes. வெல்கம் வெல்கம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. 2:30க்கு சந்திப்போம்.
Shall we start the session தாக்கண்ணா? எல்லாரும் வந்துட்டீங்களா? Shall we சீக்கிரமா அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டு தெம்ப வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Shall we start the session? Quick. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஆடியோ வீடியோலாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிருங்க. அப்படி நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. We'll start right away. Yes. இல்ல லேப்டாப் சார்ஜ் போட்டேன். எனக்கு வயரு குத்துனாதான் சார்ஜ் ஆகுங்கிறது. சோ சாரி டாக்கண்ணா. ஒரு ஆவேசத்துல வயரை கழட்டி விட்டுட்டேன். என்ன பண்ண? ரைட் மேம், இந்த நோட்ஸ் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டலாம் கண்ணா. சந்தோஷ், டோன்ட் யூ வரி, ஒன்ஸ் த செஷன் இஸ் ஓவர். ஓகேவா? செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ராபப்ளி நாட் டுடே, ஏன்னா இன்னைக்கு நம்ம சேனல் மேனேஜர் இங்கே இல்லை. அவர் தீபாவளி செலிப்ரேஷனுக்காக ஊட்டிக்கு போயிருக்காரு. பட் ஸ்டில் அங்கேருந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இன்னைக்கே பாசிபிளி அவங்களால ஆட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு நம்ம ஆட் பண்ண சொல்லிடலாம். சரியா? ஓகே. Shall we start the session, my dear champions? ஆரம்பிச்சிடலாமா? எஸ், போலாம். சோ அடுத்ததா எந்த சாப்டருக்கு போக போறோம்? Could you guys tell me? அடுத்ததா எந்த சாப்டருக்கு போக போறோம்? Do you guys remember? அடுத்ததா எந்த சாப்டருக்கு போக போறோம்? அடுத்ததா எந்த சாப்டருக்கு போக போறோம்? குவிக்கா சொல்லுங்க. குவிக்கா சொல்லுங்க. Next, what is the chapter, my dear? What is the chapter? இன்னும் 2 சாப்டர் தான் பாக்கி இருக்கு. ஒன்னு ஈக்லிபிரியம், ஒன்னு ரிடாக்ஸ், இன்னொன்னு தெர்மோடைனமிக்ஸ். சாரி, ஐயோ ஏன் வளர்றேன். ரிடாக்ஸ், இன்னொன்னு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. கரெக்டா? எஸ். சாப்பிட்டே தான் கண்ணா. 5 ஃபைனலி அகெயின் 11th. எஸ். அடப்பாவி தியாகு, இது உங்களுக்கே பொறுக்குமா? Come on, let's start with class 11 redox. And here we go. redoxல நம்ம என்ன பண்ண போறோம்? redoxல அதுவும் redox சாப்டர் எல்லாம் உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு 45 மினிட்ஸ்ல முடிக்க வேண்டிய சாப்டர். சரியா? அவ்வளவு ஈஸியான சாப்டர். சோ ரிடாக்ஸ் 30 தூக்கிடலாமா? ஒரு ஃபயரை போட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் 30 தூக்கிடலாமான்னு ஒரு ஃபயரை போட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். குவிக். Yes, my dear. Quickly let me know in the comment section if we could start over. Fire. டே எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம், கொஞ்சம் மந்தமா இருக்கும். சோ அதனால எனர்ஜெட்டிக்கா சொல்லுங்க பாப்போம். ஃபயர். Let us have that fire அக்கண்ணா. No, not at all, Shyam. Not at all. Tiredness நமக்கு இருக்கவே இருக்காது. I've done like 10 hours, 12 hours, 16 hours marathon. So என்னோட largest record 16 hours தான். ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா செஷனை கொண்டு போலாம். ஓகேவா? You guys are my energy, so I want energy from you so that we could right away move into the session. First, redox reaction na என்னன்னு பார்த்தலாம். redox ரெண்டா நம்ம இங்க பிரிக்க போறோம். எப்படி redox ரெண்டா பிரிக்க போறோம். Red stands for reduction and ox stands for oxidation. Oxidation na என்ன, reduction na என்னடா கண்ணா? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன, அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும்? யாராச்சும் சொல்ல முடியுமா?
yes. என்னடா இது கமெண்ட் செக்ஷனே காணோம். ஓகே, ஹாய் ஓம் நம சிவாய. ஹாய் சுந்தர், ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஹாய்டா கண்ணா, நிறைய பேர் இப்போ வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குட் ஆஃப்டர்நூன் அண்ட் லெட் அஸ் டைவ் இன் டு த செஷன். ஸோ ரிடக்ஸில் நம்ம ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிடக்ஷன் அண்ட் ஆக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சிடேஷன் சொன்னோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிடேஷன் வார்த்தையும் பிரிச்சு பார்த்தலாம், which means oxygen addition. Oxygen addition. So oxidation நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சிஜனை ஆட் பண்ண போறோம். ஆக்சிஜன் எலக்ட்ரோபாசிட்டிவா எலக்ட்ரோநெகட்டிவா? Quick, let me know in the comment section. ஆக்சிஜன் எலக்ட்ரோபாசிட்டிவா எலக்ட்ரோநெகட்டிவா? எலக்ட்ரோபாசிட்டிவ்னா எலக்ட்ரான் கிவர்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவ்னா எலக்ட்ரான் டேக்கர்ஸ். So electron giver, electron taker, electropositive, electronegative. Comment section la solunga paapom. Yes, Yago, 49.5, just 400 something more to go. Exacta solnona 496 more subscribers to go. In the 496 subscribers mattu adutha 2 naalla nama reach aitona, then for sure namakku Vedantu side lende free NEET materials கிடைக்கும். Electronegative, super. Oxygen is absolutely electronegative. So oxygen add பண்ணாலோ இல்ல ஒரு electronegative element add பண்ணீங்கனாவோ அதுக்கு பேர் தான் oxidation. அப்ப இங்க oxygen add பண்றீங்கன்னா reductionல oxygen remove பண்ணனும். இங்க electronegative element add பண்றீங்கன்னா இங்க electronegative element remove பண்ணனும். புரிஞ்சுச்சா? அப்ப மேம் remove மட்டும் தான் பண்ணுவீங்களா, reductionல எதுவும் add பண்ண மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா you can either add hydrogen is an electropositive element, or you can add electropositive element. அப்ப இங்க add பண்ணா இங்க remove பண்ணனும்ல, இங்க add பண்ணா இங்க remove பண்ணனும்ல, அதனால oxidationல hydrogen remove பண்றோம் or electropositive element remove பண்றோம். இப்போ ஒரு electropositive element remove பண்றோம்னா அப்ப அங்க loss of electron நடக்குமா இல்ல gain of electron நடக்குமா? electropositive element நம்ம remove பண்றோம்னா அங்க loss of electron நடக்குமா இல்ல gain of electron நடக்குமா? யோசிச்சு சொல்லு. electropositive element அவ்வளோ பெரிய ஆளையே remove பண்றாங்கன்னா obviously there is a loss of electron here, and இங்க reductionல gain of electron நடக்கும். இதுதான் நம்ம main concept. Oxidation, oxygen addition. Oxygen is an electronegative element. அப்ப electronegative element add பண்றோம் or hydrogen remove பண்றோம், electropositive remove பண்றோம். இங்க electropositive remove பண்றதுனால there is a loss of electron. ஏன்னா electron கொடுக்கறதையே நம்ம எடுக்கிறோம் அதனால. Next, reductionல oxygen remove, electronegative remove, hydrogen add or electropositive add பண்றோம். இங்க electropositive add பண்றதுனால we always get gain of electron. புரிஞ்சுச்சுங்களா? பரவாயில்ல சுபஸ்ரீ, we have just now started. Introduction part தான் போயிருக்கு. So you are here in the right time. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனை தான் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். சோ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஏக்கு நடக்குது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் பிக்கு நடக்குது. இப்படி லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் சேர்ந்து இந்த ரியாக்ஷன்ல நடக்கிறதுனால இதை நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றோம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கிளியரா? இப்போ இதுக்கு அடுத்ததான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்.
இதனா மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸ்ல கூட ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்வீட் ஹோம் வேணும், வீடு வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்லி நமக்குலாம் நம்ம இந்த காலத்துல தான்ப்பா அந்த நோ புரோக்கரு அந்த புரோக்கரு இந்த புரோக்கர்லாம் வந்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் லைக் when they started their life, அந்த டைம் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும்னா நம்ம நேரா என்ன பண்ணுவோம்? ஒரு புரோக்கர்கிட்ட போவோம். டீசெண்டா அவரை கூப்பிடணும்னா we can call him as an agent. ஸோ ஏஜென்ட்டோட வேலை என்ன? நமக்கு வீடு வேணும்னா அந்த வீடை அவரு பார்த்து கொடுப்பார். கரெக்டா? கரெக்டா? இப்போ நீங்க தான் ஏஜென்ட்ட போய் அந்த ஏஜென்ட் உங்களுக்கு தேவையான வீடை வாங்கி தராரு. கரெக்டா? அதே மாதிரி இங்க உங்க இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ரியாக்டன்ட்ட வச்சிடறோம். இந்த ரியாக்டன்ட்ட நம்மளோட ஏஜென்ட், வீட்டை பார்த்து தரவன் வீட்டு ஏஜென்ட்னா, ஹவுஸ் ஏஜென்ட்னா, அப்போ ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்றவன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டா? கரெக்டா? இந்த ரியாக்டன்ட் ஆக்சிடைஸ் பண்றதுக்காக இங்க நமக்கு ஆக்சிஜன்ங்கிற வீடு இருக்கு. இந்த ரியாக்டன்ட் ஆக்சிடைஸ் பண்றதுக்காக இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுது? இந்த ரியாக்டன்ட்டுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. ஆக்சிஜனை கொடுக்கறதுனால ஆக்சிடைசிங் ஏஜென்ட் reduces itself. Oxidizing agent reduces itself. அது தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ரியாக்டன்ட்டுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. and so this is how the entire flow works. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதே மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்டாங்கன்னா இங்க ஆக்சிடைசிங்க தூக்குங்க, இங்க ஆக்சிஜனை தூக்குங்க. put hydrogen here and put reducing agent here. so reducing agent ஓட வேலை என்ன? reactant reduce பண்ணனும். அதுக்கு ஹைட்ரஜன் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட் ஆட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? ரியாக்டன்ட்டுக்கு ஹைட்ரஜன் கொடுக்கிறதுக்காக தன்னைத்தானே அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அவன் ரிமூவ் பண்ணிடுவான். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் none other than ஆக்சிடேஷன். சோ தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்துல உள்ள ரியாக்டன்ட்டுக்கு ஹைட்ரஜனை கொடுத்து ரெடியூஸ் பண்ண வச்சானா அவன் பேரு ரெடியூசிங் ஏஜென்ட். புரிஞ்சுச்சா? கிளியரா? என்னடா டேய் 2 பேர் தான் இருக்கீங்களா? மத்தவங்களா எங்க? where are others? where are others? come on come on come on. நம்ம ஒரு டார்கெட் வச்சிருந்தோம். கவுண்ட் 10 கவுண்ட் இருக்கணும். the count should be 10. அப்பதான் கிளாஸ் நடக்கும். கரெக்டா? எஸ் எஸ் எஸ். ஸோ குவிக்கா எல்லாரையும் வர சொல்லுங்க பாப்போம். பிரசன்ட், தியாகு பிரசன்ட், சுபஸ்ரீ பிரசன்ட், அம்மா அக்கௌண்ட் டோனோ மேம். டே இத்தனை பேர் இருக்கீங்களா? அப்புறம் எனக்கு 2 காமிக்குது. What happened? Okay, 5 watching, 6 watching, 4 more டாக்கண்ணா. 4 பேரை மட்டும் எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துருங்க. நம்ம கிளாஸ்ல மினிமம் 10 மெம்பர்ஸ் இருக்கணும். ஓகேவா? நம்ம கிளாஸ்ல மினிமம் எப்பயுமே 10 மெம்பர்ஸ் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ் எஸ் எஸ். ஓகே. எங்களுக்கு ஃபைனு காட்டுது மேம். அதான் எனக்கும் தெரியல. there is some issue I believe. சரி பரவாயில்ல, வாங்க கிளாஸை கவனிப்போம். இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்ததா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நெவர் கோ வித் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். புக்ல கொடுத்துருப்பான். ஆனா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நீங்க பார்த்தா போதும். அங்கதான் இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இன்ஃபேக்ட் ரிடாக்ஸும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியும் வேற சாப்டர் கிடையாது ரக்கண்ணா. ஓகேவா? ரிடாக்ஸும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியும் இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ். ரெண்டும் சேர்த்து ஒரு சாப்டரா தந்திருக்கணும். ஆனா நம்ம என்சிஆர்டில இப்படி கொடுக்கல, பிரிச்சு தந்திருக்கான். ஸோ தட் 11th ரிடாக்ஸ் படிப்பீங்க, 12th எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிப்பீங்க அப்படின்னு வச்சிருப்பான். பட் ரெண்டுமே கான்செப்ட் வைஸ் ரெண்டுமே இன்டர்லிங்க். ஸோ இன்டர்லிங்க் பண்ணி நம்ம படிக்க வேண்டியது இருக்கும்.
சரியா? So electrochemical series இங்க வேணாம். I will teach it to you when we come to electrochemistry. சரியா? இப்போ நம்ம அடுத்ததா மெயினா பார்க்க வேண்டிய கான்செப்ட் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் நம்பர். டேக்கனா ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னடா அர்த்தம்? ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன அர்த்தம்? Oxidation number of an element in a compound is the residual charge of the element. அப்படினா ஒண்ணும் இல்ல, அந்த மாலிகுல்ல அந்த ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கா ஆர் எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கறத அந்த ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரியா? சரியா? புரிஞ்சுச்சிங்களா? And always remember this. Let's say எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒன்று எழுதி காமிக்கிறேன். நம்மளோட சோடியம் Na பிளஸ் ஆகும் ஒரு எலக்ட்ரானாவும் மாறுதுன்னா இங்க ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கு? From 0 it has become +1. அப்போ it is increased by a factor of 1. இப்படி whenever you have an increase in the oxidation number, then அங்க oxidation நடக்குதுன்னு அர்த்தம். Similarly, you have Fe3+. இந்த Fe3+ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு Fe2+ மாறுது, which means from 3 it has become 2. It is reduced by a factor 1. இப்படி reduce ஆச்சுனாவே then probably அத நீங்க reduction அப்படின்னு சொல்லுவீங்க. So oxidation number increase ஆச்சுனா அது oxidation, குறைஞ்சிச்சுனா அது reduction. இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? Yes, hi தேவி, நிஷா, வினோ, சுபா, செபாஸ்டின், அம்மா அக்கௌண்ட் ஓகேடா கண்ணா. now it is showing 14. ஏன்னு தெரியல, யூடியூப் நம்மளை வச்சு விளையாடுதோ. ஓகே ரைட். என்னப்பா பண்றது, எக்ஸ்பிரஸ் வாழ்க்கையே போரா தான் இருக்கு. படிக்க சொன்னா போரா தான் இருக்கு, எக்ஸாம் எழுத சொன்னாலும் போரா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், வாட் யூ சூஸ் நவ் will this determine your future. இன்னைக்கு அதுவும் தீபாவளிக்கெல்லாம் சொல்லவே வேணாம், சன் டிவி, விஜய் டிவி, கே டிவின்னு சொல்லி புது படமா போட்டுட்டு இருப்பான். ஆர் நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய மூவி ரிலீஸ் ஆகும். யூ ஹாவ் அன் ஆப்ஷன் டு கோ அண்ட் வாட்ச் தட். ஆர் ஈவன் யூடியூப்ல கூட ஏதாவது ஒன்று பார்க்கறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. பட் வை, ஏன் நீங்க எல்லாரும் இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்க? பிகாஸ் யூ ஆர் ஆல் destined to become a doctor, destined to become an IITN. ஸோ அந்த டெஸ்டினியை தேடி நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் பெருசா உங்க கையில வந்து மாட்டணும்னா அதுக்கு இந்த மாதிரி போரிங்னஸ், கொஞ்சம் சேட்னஸ், கொஞ்சம் கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். பிகாஸ் நீங்க எய்ம் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த எய்ம் பண்ற இலக்கு பெருசு, அதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஓகேவா? கிளியரா? எஸ். ஹாய் அகில் கண்ணன், wonderful my dear. Actually I had a student ஒரு 6 months back நினைக்கிறேன், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போ I had a student from Australia. அவங்க பேரு ரேஷ்மி, she is a Sri Lankan. ஸோ அவங்களுக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு நான் தான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். I can remember that when you say. Okay? Yes. Next பார்க்கலாமா? That's the spirit ராக்கண்ணா. அம்மா அக்கௌண்ட், தேவி, எக்ஸ்பிரஸ் கொரியர்ஸ், சுபஸ்ரீ, ஆரம்பிச்சிடலாமா? wonderful. Yes, இப்போ அதே பேரோட நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு போக போறோம், and which is none other than oxidation number groups. ஸோ நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஈஸியா யாருக்கு என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல யாரெல்லாம் எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்காங்களோ, what do you mean by elemental form? Atoms in their stable form.
இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா H2, குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா Cl2, அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா Fe, காப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா Cu. இந்த மாதிரி அவங்களோட ஓன் ஸ்டெபிலைஸ்ட் ஃபார்ம்ஸை தான் நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸோட ஹோல் ஹாஸ் அ ஹோல் அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் 0வா இருக்கும். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது அட்டாமிக் அயான்ஸ். நீங்க இதுவே ஒரு அயான் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் Fe3+ எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் அந்த அயானிக் வேல்யூவா இருக்கும். இட் வில் பி ஈக்குவல் டு த சார்ஜ் ஆன் த ஆட்டம். மூணாவது குரூப் 1A எலிமெண்ட்ஸ். உங்களோட பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் எஸ் டாக்கனா நெக்ஸ்ட் எக்ஸாம் NEST டாக்கனா I think it's yes next exam தானே. ஓகே ரைட். சரி வாங்க 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 வாங்க. ஃபோக்கஸ் ஹியர். அட எக்ஸ்பிரஸ் கொரியர், யூ ஹாவ் an ஆப்ஷன் டு வால்யூம் டவுன் யுவர் ஃபோன் டா கண்ணா. சில பேருக்கு நம்ம ரொம்ப மெல்ல பேசணும்னா, இப்போ நீங்களே சொன்னீங்களே போரிங் அப்படின்னு, நம்ம ரொம்ப மெல்ல பேசணும்னா தென் யூ வில் ஃபீல் லைக் ஸோ டயர்ட், யூ வில் ஃபீல் ஸ்லீப்பி. ஸோ அதனால தான் கொஞ்சம் கத்தி பேசுறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ஃபோனில் வால்யூமை கம்மி பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? ஓகேவா? ரைட், வாங்க கான்செப்ட் குள்ள போவோம். இப்போ குரூப் 1 எலிமெண்ட்ஸ், அதாவது உங்களோட எஸ் பிளாக்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்காங்க பாருங்க, அவங்க தான் குரூப் 1A. அவங்கள நம்ம ஆல்கலை மெட்டல்ஸ்னு கூப்பிடுவோம். அவங்களுக்கு they always have +1 state until elemental form. ஏன்னா elemental formல அவங்க 0வா மாறிடுவாங்க. இதுவே குரூப் 2A ஆல்கலை எர்த் மெட்டல்ஸ், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்க்ரான்சியம், இந்த மாதிரி ஆல்கலை எர்த் மெட்டல்ஸ்க்கெல்லாம் +2 unless they are in elemental form. Always remember this. இந்த alkali metal and alkali earth metal அவங்களோட oxidation number மாத்த மாட்டாங்க. ஓகேவா? They will never change their oxidation number. So இவங்க கூட வரவங்க தான் oxidation number மாத்திக்கணும். எப்படி? மோஸ்ட்லி ஹைட்ரஜன் ஆன ஆக்சிஜன் தான் வரும். ஹைட்ரஜன் வந்துச்சுன்னா +1 when bonded to non-metal, -1 when bonded to metal. இதுவே ஆக்சிஜன் தான் அது பெராக்சைடு ஸ்டேட்ல வந்துச்சுன்னா -1, இல்லைன்னா -2. அண்ட் இதுவே சூப்பர் ஆக்சைடு ஸ்டேட்ல வந்துச்சுன்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் இதை ஆட் பண்ண மறந்துட்டேன். சூப்பர் ஆக்சைடு ஸ்டேட்ல வந்துச்சுன்னா இட் இஸ் -1/2. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா ஃப்ளோரின், எங்கே போனாலும் -1 தான். Neutral compounds like H2O, HCl as a molecule அவங்களோட sum of all oxidation numbers will be 0. And finally ionic compound இருந்தா the sum of oxidation number of all atoms will be equal to the ion value. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இது ரொம்ப 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 பேசிக்கான விஷயம். டேக்கன்னா கவுண்ட் 10க்கு கீழே போகக்கூடாது. சரியா? நம்மளோட லைவ் வாட்சிங் 10க்கு கீழே போகக்கூடாது. That is one target which I have given to you. புரிஞ்சுச்சுங்களா? Don't worry, I'll give you some examples for superoxide, peroxide and all. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில மாலிகூல்ஸோட, since we have time, நமக்கு டைம் இருக்கிறதுனால ஒரு சில மாலிகூல்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா டாக்கண்ணா? Shall we? Yes. practice ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் ஆக்சிஜன் சொன்னேன் இல்லையா, ஹைட்ரஜன் வந்து எலிமெண்டல் ஃபார்ம்ல 0வா இருக்கும். It will be +1 if it is coming with non-metals and -1 if it is coming with metals ன்னு சொன்னேன். இதே மாதிரி ஆக்சுவலா ஆக்சிஜனுக்கு வந்துட்டு 3 அதற்கும் மேற்பட்ட கேசஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்றேன், அது கூடவே அதுல எது இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் சொல்றேன். ஆக்சிஜன் இஸ் -2 in case of
general oxides like H2O, carbon dioxide, carbon monoxide எல்லா இடத்துலயுமே அது -2 தான். இல்ல peroxide வந்துச்சுனா it will be -1. peroxide கான ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. it will be like mutual bearing. ஓகேவா? H2O2 சொல்லலாம், K2O2 சொல்லலாம், beryllium oxide சொல்லலாம், barium oxide சொல்லலாம். இது எல்லாமே peroxides கான எக்ஸாம்பிள். அடுத்ததா super oxides. super oxides பொறுத்தவரை let's say KO2. It is a very good example of superoxide. Next, நாலாவதா suboxides னு சொல்லி ஒன்னு இருக்கு. suboxidesல உங்க ஆக்சிஜன் டைரக்டா ஒரு மாலிக்யூல் கூட டபுள் பாண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? so oxygen double bond carbon double bond carbon double bond carbon double bond oxygen இந்த C3O2 இது எல்லாமே suboxides தான். so suboxide ஓட கேஸ்லயும் ஆக்சிஜனுக்கு -2 தான். right? and if oxygen is coming with fluorine, then ஒரு fluorineக்கு -1 கொடுத்துட்டு பாக்கி ஆக்சிஜனுக்கு பிளஸ்ல வேல்யூ வரும். ஆக்சிஜன் fluorine கூட வரும்போது மட்டும்தான் பாசிட்டிவ் வேல்யூ காமிக்கும். பாக்கி எல்லா இடத்துலயும் it shows negative ராக்கனா. ஓகேவா? எஸ் எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? suboxide not clear. டேக்கனா பெட்டர் suboxide மறந்துரு. சரியா? கார்பன் இந்த மாதிரி 2 எண்ட்ஸ்ல ஆக்சிஜன் வந்துட்டு சென்டர்ல கார்பனோட ட்ரெயின் டபுள் பாண்ட் ட்ரெயின் விட்டோம்னா அதத்தான் suboxides அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நார்மலா 2 எண்ட்ஸ்ல ஆக்சிஜன் இருக்கும். சுத்தி அந்த லைனை இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கார்பன் செயின் டபுள் பாண்டட் கார்பன் செயினா இருக்கும். இதத்தான் நம்ம suboxides அப்படின்னு சொல்லுவோம். ஸோ suboxideோட கேஸ்லயும் ஆக்சிடேஷன் நம்பர் -2 தான். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் you can just assume that oxygen is -2 in all oxides, even if it's suboxide. புரிஞ்சுச்சுங்களா? clear? yes. also remember நம்ம இது D blockலயும் பார்ப்போம். D block elements பொறுத்தவரை they show variable oxidation state. இந்த variable oxidation state எதனால நடக்கும்னா DD transitionால நடக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்லாம் நம்ம D blockல படிப்போம். இப்போ படிக்க வேணாம், அங்க படிப்போம். சரியா? so just ஞாபகம் வச்சுக்கோங்க, D blockக்கு variable oxidation states இருக்கும். ஓகேவா? எஸ், புரிஞ்சுச்சுங்களா? எக்ஸாம்பிள் manganese எடுத்துட்டோம்னா, if you take manganese அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +2ல இருந்து +7 வரைக்கும் இருக்கு. if you take iron அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +2 +3 and rare கேஸ்ல +1 கூட இருந்திருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. இப்போ அடுத்ததா கண்ணா சூப்பர் ஆக்சைட்ஸ்க்கு காமிச்சேனே, சூப்பர் ஆக்சைட்ஸ்க்கு இட் இஸ் இங்க எழுத மறந்துட்டேனா, இட் இஸ் -½ டா கண்ணா, இட் இஸ் -½ சூப்பர் ஆக்சைட்க்கு இட் இஸ் -½ தேங்க்ஸ் வினோ, தேங்க்ஸ். கிளியரா? இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கும்போ இந்த கோஆர்டினேட் பாண்ட் இருக்கு தெரியுமா, அங்க நீங்க தப்பு பண்ணுவீங்க. கோஆர்டினேட் பாண்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிற இடத்துல நீங்க தப்பு பண்ணுவீங்க. அது என்ன தப்புன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சே
X gives 2 electrons to Y. சரியா? X and Y கிடல இந்த ஒரு arrow mark இருக்குல இது coordinate bond மென்ஷன் பண்ணுது. அப்ப அதற்கான அர்த்தம் என்ன? ஒரு coordinate bond வருதுனா அந்த பாண்டோட எண்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்களோ அவங்க 2 எலக்ட்ரானை இந்த ஹெட் பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட ஷேர் பண்றதுக்கு வில்லிங்கா கொடுக்கறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க x தான் 2 எலக்ட்ரானை கொடுத்திருக்கு அப்ப +2 and y 2 எலக்ட்ரானை வாங்கி இருக்கு அதனால -2 and so கோஆர்டினேட் பாண்டை பொறுத்தவரை எப்பவுமே இந்த ஆரோக்கு எண்ட் பார்ட்ல இருக்கிறவங்களுக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஹெட் பார்ட்ல இருக்கிறவங்களுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் கொடுத்துடணும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Is that clear? Is that clear? Yes. இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு மாலிகுல் தரேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஏன்னா கான்செப்ட் மட்டும் நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. You have to apply it. சரிங்களா? So அதனால I'm giving you a molecule. Let's say sulfur, OH and double bond O. இதுதான் மாலிகுல். எனக்கு நீங்க சென்டர்ல இருக்கிற இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குவிக் மை டியர். கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். Let me know the answer in the comment section. அந்த சென்டர்ல இருக்கிற சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? அந்த சென்டர்ல இருக்கிற சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? We need 5 subscribers. 49.5 reach பண்ணிட்டோம்டா கண்ணா. So just 493 subscribers more. We will reach it for sure. ஏன்னா நான் சொல்லி 2 நாள்லயே நமக்கு கிட்டத்தட்ட 300 subscribers கிட்ட வந்திருக்காங்க. So obviously we can reach. We have that potential. சரியா? So யோசிச்சு எனக்கு ஆன்சரை சொல்லு. ஓகே தியாகு சல்ஃபருக்கு 6 சொல்லிருக்காரு. தியாகு சல்ஃபருக்கு 6 சொல்லிருக்காரு. சிக்ஸா ஷியரா? மத்தவங்க ஷியரா 6 தானா? கன்ஃபார்மா? சரி ஆன்சர் பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் இங்க ஆக்சிஜன் டபுள் பாண்டோட இருக்கு. அப்ப அந்த ஆக்சிஜனுக்கு என்ன வேல்யூ கொடுப்போம்? Here it is -2. OH ஆக்சிஜனுக்கு -2, ஹைட்ரஜனுக்கு +1. அப்போ இது -1. OH எங்க வந்தாலும் -1 போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த சல்ஃபர்ல இருந்து சல்ஃபரோட ஹெட் பொசிஷன்ல இந்த சல்ஃபர் இருக்கு. அப்ப இவனுக்கு -2னா இங்க இவனுக்கு ஒரு +2. தென் இந்த -2 பேலன்ஸ் பண்ண இங்க +2, இந்த -1 பேலன்ஸ் பண்ண +1, இந்த -1 பேலன்ஸ் பண்ண +1. சோ ஓவராலா இதை எல்லாம் ஆட் பண்ணேனா +2 +4 +5 +6. சோ
இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? It is +6. சூப்பர் 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 டாக்கண்ணா. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்படிதான் கோஆர்டினேட் பாண்டுக்கு நீங்க ஆக்சிடேஷன் நம்பரை அசைன் பண்ணணும். கிளியரா? அடுத்ததா இன்னொரு சிம்பிளான மாலிகுல் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. So the molecule is CO, carbon monoxide. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். எனக்கு கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? குவிக் 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 குவிக். டேக்கனா இந்த கான்செப்ட்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா தான் தெரியும். ஸோ சும்மா நாச்சுக்கு பார்த்துட்டு இருக்காம கான்செப்ட் அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு தியாகு அண்ட் நிஷா கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வினோ, சுபஸ்ரீ, ஸ்ரீதர், எல்லார்ட்டந்தும் சதீஷ், எனக்கு உங்க எல்லார்ட்டந்தும் ஆன்சர் வரணும்டாக்கண்ணா. So try this question and let me know the answer. Amma Kun, please let me know the answer. தோ இந்த ஒரு சாப்டர் அடுத்தது பேலன்சிங் பார்த்தோம்னா முடிஞ்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் we have to focus completely on electrochemistry. One more chapter to go to finish this. Okay, okay, Dakana. Don't worry. I will teach you. ஆக்சிடேஷன் நம்பர் தெரியல மேம். டேக்கண்ணா ரொம்ப ஈஸிடா. இந்த கான்செப்டை மட்டும் அப்ளை பண்ணி உனக்கு ஆன்சர் வந்துடும். நான் இப்போ சொல்லி தந்தேன்ல கோஆர்டினேட் பாண்டுக்கு எப்படி லைக் சார்ஜஸ் கொடுக்கணும்னு, அதை மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஐ எம் கெட்டிங் 0. ஆர் யூ ஷூர்? ஷூரா? இப்போ கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கு இடையே பாண்ட் இருக்கு, கரெக்டா? அப்போ இங்க ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி 2 டபுள் பாண்ட் போறதுனால -2, இங்க கார்பனுக்கு +2, கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், டெயில் பொசிஷன் ஆக்சிஜனுக்கு இருக்கு, அப்ப இங்க +2. ஹெட் பொசிஷன் கார்பன் இருக்கு, அப்போ இங்க -2. அப்போ நம்மளோட தியாகம் சொன்ன மாதிரி மைனஸும் பிளஸும் கேன்சல் ஆகி கார்பனுக்கும் வேல்யூ 0, ஆக்சிஜனுக்கும் வேல்யூ 0 வருது. அண்ட் so it is absolutely right. புரிஞ்சுச்சா? so தியாகு கன்ஃபியூஸ் ஆக வேணாம், it is absolutely 0. தியாகு, சுபஸ்ரீ, சதீஷ், நிஷா எல்லாரும் கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. வினோ, do you have any doubts ராக்கண்ணா? ஏன்னா வினோ சைட்ல இருந்து எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. வினோ, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, சரிங்களா? Yes, shall we move on to the next part? Rakana? Next, அடுத்ததா ஒரு அயோனிக் பாண்ட் வந்துச்சுனா, அந்த அயோனிக் பாண்டுக்கு எப்படி நம்பரை அசைன் பண்ணணும்? ரொம்ப ஈஸிடா டேய். இப்போ NaCl இருக்கு, அப்போ Naக்கு +1னா Clக்கு -1. இப்படி உங்களோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் சம் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா அயானிக் பாண்டோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? பட் இங்க ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு, ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒவ்வொரு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு. லெட்ஸ் சே ஆல்கலி மெட்டல்ஸ் எப்பவுமே +1 தான் இருக்கும், ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் எப்பவுமே +2 இருக்கும். சிமிலர்லி பி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு அவங்களோட குரூப் நம்பர் -10 என்ன நம்பர் வருதோ, லெட்ஸ் சே குரூப் 13க்கு 3 வருதுன்னு வச்சுக்கோ, அதுதான் அவங்களோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர். இந்த நம்பரை எந்த மாலிகுல்னாலையும் பிரேக் பண்ணி போக முடியாது. சரியா? எக்ஸாம்பிள் சல்ஃபர்
அது oxygen family ல இருக்கு. அதோட maximum oxidation number 6, which means sulfur can be in 2 form but cannot exceed 6. கரெக்டா? 6 வரைக்கும் அதோட oxidation number இருக்கும். பட் அதுக்கு மேல போகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. So if in case உங்களோட மாலிகுலோட maximum oxidation number அதை எக்ஸீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்படி சம்மெல்லாம் போட்டுட்டு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரை எக்ஸீட் பண்ணதுன்னா தென் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பார்க்கணும். இதற்கு ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் நம்மளோட CrO5. இப்போ CrO5 ஆக்சிஜனை பார்த்தது நம்ம என்ன பண்ணுவோம்? 5 ஆக்சிஜன் இருக்கு, அப்போ -10, அப்போ குரோமியம்க்கு +10 அப்படின்னு நினைப்போம். பட் அது தப்பு. இந்த மாதிரி மாலிகுல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் draw the structure. ஸ்ட்ரக்சரை வரைங்க. குரோமியம், ஆக்சிஜன், 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 டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இதையும் பாண்ட் பண்ணுங்க so that the molecule is stable. இப்போ பாருங்க, for each bond what could be the value? இங்க -2, இங்க -1, -1, -1, -1. ஏன்னா இதுவும் பெராக்சைடு, இதுவும் பெராக்சைடு. கரெக்டா? அதனால -1, -1, -1, -1, -2. So as a whole chromium ஓட வேல்யூ +6 இருக்கும். In order to balance the -6 value. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? So இந்த மாதிரி தான் okay long unskippable add. So இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். தியாகு once again D block is an exception டாக்கனா. இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட்ல குரோமியம் இல்லாம ஸ்பெசிபிக்கா வேற எந்த டி பிளாக் எலிமெண்ட்டையும் அவன் கேட்க மாட்டான். ஸோ யூ கேன் பி வெரி வெரி ஷுர் அபவுட் இட் அண்ட் டோன்ட் வரி. மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரை எக்ஸீட் பண்ற மாதிரி அதர் தேன் குரோமியம் மெட்டல்ஸ்ல அதர் தேன் குரோமியம் வேற எதுவும் வராது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட். ஓகேவா? அம்மா அக்கௌண்ட் நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை மாஸ்டர் பிளாஸ்டர் செஷனை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா மாஸ்டர் பிளாஸ்டரில் நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி தந்திருப்பேன். ஓகேவா? இஃப் சம்ஒன் இஸ் ஃபீலிங் டிஃபிகல்ட் அபவுட் திஸ் செஷன், ஏன்னா மேரத்தான்னாவே மோஸ்ட்லி ரிவிஷன் செஷன் தான். உங்களுக்கு மேம் இந்த கான்செப்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மேம், காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது மேம்னு தோணுச்சுன்னா தென் ஐ வுட் ரெக்வஸ்ட் யூ டு வாட்ச் த மாஸ்டர் பிளாஸ்டர் அட் ஒன்ஸ். ஓகேவா? கிளியரா? ஷா நிஷா, தாஜ் நிஷா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் ஃபார் ஷூர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஷல் வி அடுத்ததா ரிடாக்ஸ்ல என்ன கான்செப்ட் படிக்கணும் சொல்லுங்க. இப்போ எப்படி ஆக்சிடேஷன் நம்பரை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்த்துட்டோம். அது பேஸ் பண்ண ரூல்ஸ். கோஆர்டினேட் பாண்டா இருந்தா என்ன பண்ணணும்? எஸ், கோஆர்டினேட் பாண்டா இருந்தா என்ன பண்ணணும்? அயானிக் பாண்டா இருந்தா என்ன பண்ணணும்? தென் சூப்பர் ஆக்சைடு, சப் ஆக்சைடு, பெர் ஆக்சைடு, இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாஸும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததா என்ன பார்க்கணும்? அடுத்ததான் நம்ம எந்த கான்செப்ட் குள்ள போனோம்? தாஜ் நிஷா, for question practice that is enough டாக்கனா. பட் அது மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா நோ, ஐ வுட் சே நோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் NCERT எக்ஸாம்பிளரை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். தென் once you are done with NCERT exemplar, then go with Tattva books, then go with previous year questions, then go with any other books like Balaji publications and all, or NCERT line by line. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க உங்க மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. per chapter 350 questions is ideal. ஓகேவா? மினிமம் 350 கொஸ்டின் ஆவது பண்ணிருக்கணும். that is what I say to all of my students. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆக்சிடேஷன் நம்பரை எங்க அப்ளை பண்ணுவோம்? இந்த ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் எங்கடா அப்ளை பண்ணுவோம்? ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட
எங்க அப்ளை பண்ணுவோம்? ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டை கண்டுபிடிக்க, அது அசிடிக்கா பேசிக்காங்கிறத கண்டுபிடிக்க, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இருக்கிறதுலயே என்டையர் பீரியாடிக் டேபிள்ல பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதுன்னு சொல்ல முடியுமா? இருக்கிறதுலே பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது? இருக்கிறதுலே பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதுதாக்கண்ணா? யோசிச்சு சொல்லுங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதுவாக இருக்கும் இந்த என்டையர் பீரியாடிக் டேபிள்? யோசிச்சு சொல்லுங்க. எஸ் நிஷா, அடுத்ததான் நம்ம பேலன்சிங் ஈக்குவேஷன் தான் பார்க்க போறோம். வெரி குட், வெரி குட். வெரி குட். என்ன காரணம்? ஏன் ஃப்ளூரின் சொல்றோம்? Why fluorine டாக்கண்ணா? Why specifically fluorine? ஏன் fluorine ஸ்பெசிபிக்கா ஒரு பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றோம்? ஏன்னா நம்ம மாலிகுல்ஸ்ல வச்சே மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இந்த என்டையர் பீரியாடிக் டேபிள் யாரு? fluorine. அப்ப அவ்வளோ எலக்ட்ரோநெகட்டிவ்னா அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான்? ஆக்சிடைஸ் பண்ணுவான். அவன் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிடைஸ் பண்ணுவான். அதனால he is the best oxidizing agent. புரிஞ்சுச்சா? கான்செப்ட் எப்படி அப்ளை ஆகுதுன்னு புரிஞ்சுச்சா? எஸ் எஸ் எஸ். எனி டவுட் so far? எனி டவுட் so far தாக்கண்ணா? இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுச்சுல? எஸ். ஓகே, அடுத்ததா பேலன்சிங் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் மேபி கெமிஸ்ட்ரி பேப்பர் டஃபா இருக்கலாம்ங்கிற மாதிரி ரீசெண்டா நிறைய பேப்பர்ஸ்ல ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன். இன்னும் இட் இஸ் நாட் yet அப்லோடட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளிப்ஸ் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு கவர் எவ்ரிதிங் இன் அண்ட் அவுட் ஃப்ரம் த சாப்டர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ். ஸோ அந்த பேசிஸ்ல அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது டைப் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், பட் ஸ்டில் யூ கைஸ் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்னக்குன்னு அர்த்தம்? whenever two atoms combine to form a molecules, ரெண்டோ மூணோ ஆட்டம் கம்பைன் பண்ணி ஒரு மாலிகுலை உருவாக்குதுதான் தென் அதைத்தான் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி ரெண்டாவதா வரக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா என்ன? உங்கள்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு, அது ரெண்டாவோ மூணாவோ டிஸ்இன்டகிரேட் ஆச்சுன்னா அதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள், H2O on heating becomes hydrogen and half oxygen molecule. It is an example for decomposition reaction. இது இல்லாம மூணாவதா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. அந்த ரியாக்ஷனை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
நம்ம வீட்ல எல்லாம் கூட இந்த இவ்வளோ வயசாச்சு என்னையே வீட்டில் திட்டுவாங்க, எடுத்த பொருளை எடுத்துல வைக்க மாட்டியா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கேட்டகரியில வர ஒரு ஆள் தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அவன் என்ன பண்ணுவான், ஒரு ரியாக்ஷன்ல ஒரு மாலிகுல எடுத்து அதுக்கு பதிலா இன்னொரு மாலிகுல ஆட் பண்ணிடுவான். ஓகேவா, ரைட். ஸோ இங்க சியோட பொசிஷனை ஏ டிஸ்பிளேஸ் பண்ணிருச்சு அண்ட் இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ரெண்டு வகைப்படும். என்னென்ன? ஒன்னு மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இன்னொன்னு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேருமே இருக்கு, which is halogen displacement reaction. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So first, what is metal displacement reaction? Whenever more electropositive element displace less electropositive element, that is metal displacement reaction. அதற்கான எக்ஸாம்பிள் ஜிங்க். அதுக்கு முன்னாடி ஜிங்க் அண்ட் காப்பர் கிடையே யாரு ரொம்ப எலக்ட்ரோ பாசிட்டிவ், ஜிங்கா காப்பரா? அமாங்ஸ் ஜிங்க் அண்ட் காப்பர் who is more electro positive? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். amongst zinc and copper who is more electro positive? யாரு ரொம்ப electro positive? யோசிச்சு சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. quick. amongst zinc and copper யாரு ரொம்ப electro positive? சீக்கிரம் டக்கனா. zinca. very good Tiago. Zinc is more electropositive. So நான் என்ன பண்றேன், zinc plus copper sulfate gives zinc sulfate and copper னு எழுதிக்கிறேன். This is a very good example for metal displacement reaction. Whereas what just happened? ஒன்றும் இல்லை, மவுஸை ஒரு குட்டி பாத்வே மாதிரி ஒன்று இருக்கா, அதுக்குள்ளே மவுஸ் போயிருச்சு, நம்மளோட கீபோர்ட் மவுஸு, அதான் தேடி எடுத்தேன். ரைட், நெக்ஸ்ட் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பொறுத்தவரை நம்மளோட ஹாலஜன்ஸ் ஒரு காம்பனன்ட் கூட ரியாக்ட் பண்ணி லெஸ்ஸர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஹாலஜனை மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஹாலஜன் டிஸ்பிளேஸ் பண்ணும். எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட புரோமினும் அயோடினும் இருக்குன்னா, whenever bromine reacts with iodine ion, bromine becomes ion and iodine becomes a molecule. புரிஞ்சுச்சுங்களா? இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை தான் நம்ம நான் மெட்டல் ஆர் ஹாலஜன் பேஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இன் கேஸ் ஆஃப் ஹாலஜன் ஃபேமிலி ஆக்சிடைசிங் பவர் fluorineக்கு மேக்ஸிமம், followed by oxygen, then chlorine, then bromine, then iodine. chlorine அப்புறம் oxygen தான் வரும். Similarly, reducing power is very less for chlorine, then bromine, finally iodine. ஓகேவா? யாருக்கு ரெடியூசிங் பவர் அதிகம்னு கேட்டா அயோடினுக்கு அதிகம், யாருக்கு ஆக்சிடைசிங் பவர் அதிகம்னு கேட்டா ஃப்ளோரினுக்கு. இங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஆக்சிடைசிங் பவர் யாருக்கு அதிகம்னு கேட்கும்போ எல்லாத்தையுமே மாலிகுல்ஸா எழுதியிருக்கேன், பட் ரெடியூசிங் பவருக்கு அயான்ஸா எழுதியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுல்ல? கான்செப்ட் புரியுதுல்ல? எப்படி இதை அப்ளை பண்ணணும்னு? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க, சரியா? எஸ். அடுத்ததா
அடுத்ததா நம்ம ஃபைனலா பார்க்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் disproportionation ரியாக்ஷன். பழைய கொஸ்டின் பேப்பர்ல நிறைய இடத்துல disproportionation ரியாக்ஷனை பார்த்திருப்பீங்க. What do you mean by disproportionation reaction? ஒரு ரியாக்டன்ட் அட் அ டைம் ரெண்டு ப்ராடக்ட்டை தருது. அதுல ஒண்ணு இந்த ரியாக்டன்ட் ஆக்சிடைஸ் ஆனதுனால வந்த ப்ராடக்ட், இன்னொன்னு அதே ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆனதுனால வந்த ப்ராடக்ட். எக்ஸாம்பிள், let us consider P4 reacting with NaOH and H2. இப்போ இந்த P4 என்ன பண்ணுது, ரெண்டு விதமான ப்ராடக்ட்டை தருது. ஒன்னு, it is giving me PH3. P4ல அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0, பட் PH3ல it is -3. ரெண்டாவதா it is giving me another molecule which is NaH2PO2. இங்க பாஸ்பரஸோட வேல்யூ +1. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, from 0 the value goes from -3 and +1. இது ரெண்டுமே இந்த ஒரு ரியாக்ஷனோட ப்ராடக்ட் தான். and so ஒன்னு ரெடியூஸ் ஆகி கிடைச்சிருக்கு, ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகி கிடைச்சிருக்கு. and this is a disproportionation reaction. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? yes? any doubts so far? இது இல்லாம கம்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் ஒன்னு இருக்கு. எஸ் தியாகு, குரூப் 16ல தான் இருக்கு. பட் ஸ்டில் ஆர்டர் எழுதும்போது அதை தான் ஹாலஜன்ஸ் அதையும் ஆட் பண்ணலாம் சொல்லி தான் அந்த ஆர்டர் காமிச்சேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ராக்கனா. ஃப்ளோரினுக்கு அடுத்தபடியா தி மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் காம்பனன்ட்ங்கிறது ஆக்சிஜன். ஆல்சோ ஃப்ளோரின் இஸ் ஆக்சுவலி ரேர் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். அதனால தான் ஆக்சிடேஷன்ல ஆக்சிஜனே ஆட் பண்றோம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? any doubts so far கண்ணா? என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுங்க. make sure that you guys are clear with the concept. yes? shall we move on to the next part? disproportionation once again. கண்டிப்பா கண்ணா, ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அந்த ரியாக்டன்ட்டை ஆக்சிடைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட், ரெடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட். எக்ஸாம்பிள், இங்க பாஸ்பரஸ் இருக்கு, இந்த பாஸ்பரஸ் ஆக்சிடைஸ் ஆகிறதுனால நமக்கு NaH2PO2ங்கிற ப்ராடக்டையும், ரெடியூஸ் ஆகிறதுனால PH3 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டையும் தருது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்லையுமே பாஸ்பரஸ் இருக்கு, பட் ரெண்டு இடத்துல, ஒரு இடத்துல ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, இன்னொரு இடத்துல ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்படி ஒரே ரியாக்டன்ட் ரெண்டு ப்ராடக்டை தருது, ஒன்னு ஆக்சிடைஸ் இன்னொன்னு ரெடியூஸ். அப்படி வந்துச்சுன்னா அதைத்தான், அந்த ரியாக்ஷனை தான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? தியாகோ, I was giving you an example ராக்கண்ணா. ஓகே, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் மட்டும்தான். ஹாலஜன்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆக்சிஜனா அந்த ஆர்டர்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? shall we? 1 minute ராக்கண்ணா. இதே மாதிரி கம்ப்ரொபோர்ஷனல்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ரொம்ப சிம்பிள் தான்டா. கம்ப்ரொபோர்ஷனல்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ரெண்டு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட் தருது, ஒருத்தர் ஆக்சிடைஸ் ஆயும் இன்னொருத்தர் ரெடியூஸ் ஆயும் அட் எ டைம் நமக்கு ஒரே ஒரு ப்ராடக்டை தருதுன்னா அது கம்ப்ரொபோர்ஷனல். ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனலோட ஆப்போசிட் வெர்ஷன் தான் கம்ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? அது பெருசா இது வரைக்கும் கேட்டதில்லை, ஜேயில மட்டும் ஒரே ஒரு தடவை அந்த கொஸ்டின் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கம்ப்ரொபோர்ஷனல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? shall we? என்ன சொல்றீங்க? one minute my dear.
எஸ். இப்போ ஃபைனலா எப்படி ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்றது? எங்கது எப்படி ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், பேலன்சிங்ல we have two methods. ஒன்னு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், இன்னொன்னு அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். ஏதாச்சும் ஒண்ணுத்துக்கு போய்க்கோங்க, ரெண்டுத்தையும் படிச்சு குழப்பிக்காதீங்க. ஓகே, கிளியரா? சோ ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடுக்கு போலாமா இல்ல அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடுக்கு போலாமா? யோசிச்சு சொல்லுங்க. Shall we go with oxidation number method or ionization? I mean, oxidation number method or ion exchange method? சொல்லுங்க. எப்பவுமே நான் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் தான் காமிக்கிறேன். ஸோ அதனால இந்த தடவை I'll show you ion exchange method. சரியா? ரெண்டுத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் வேணும்னா மாஸ்டர் பிளாஸ்டர் பாருங்க, இல்லைனா இந்த லைவ பாருங்க. யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. இது ரெண்டுத்துல எது உங்களுக்கு ஈஸியோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணணும்? இதை நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு ஃபார் அசிடிக் மீடியம் அண்ட் இன்னொன்னு ஃபார் பேசிக் மீடியம். ஸோ அசிடிக் மீடியம்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் யாருக்கு நடக்குது, ரிடக்ஷன் யாருக்கு நடக்குது, இவங்களோட ஹாஃப் ரியாக்ஷன்ஸை நீங்க எழுதிக்கணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, பேலன்ஸ் the central atom. Step number 3, balance oxygen by adding H2O on the other side. Step number 4, balance hydrogen by adding H plus on the other side. And finally, அந்த atoms ஓட charge balance பண்றதுக்காக balance charge by adding electrons in the both ends. இதுதான் ஸ்டெப். நான் இதை உங்களுக்கு பிராக்டிக்கலா காமிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் அசிடிக் மீடியம்கான இந்த ஸ்டெப்ஸை எழுதிடுங்க. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் நான் மாஸ்டர் பிளாஸ்டர் செஷன்ல சொல்லியிருக்கேன் கண்ணா. Now I will teach you ion electron method, ion transfer method. ஓகேவா? So first இந்த ஸ்டெப்ஸை எழுதிட்டு once you are done ஒரு ஃபயரை போடுங்க. We'll go with basic medium. We'll go with basic medium and examples. First இதை எழுதி முடிச்சிட்டீங்கன்னா let me know through a fire. Let me know through a fire dakana. ரெண்டு பேர் தான் இங்க இருக்காங்க, மத்தவங்க இங்க. வினோத், யாகு எல்லாரும் இந்த ஸ்டெப்ஸ் எழுதுங்க. ஸ்டெப்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் அடுத்ததா பேசிக் மீடியம்க்கு ஸ்டெப்ஸ் எழுதி போடுறேன். then we will apply this in a question. சரியா? அடுத்ததா இத நம்ம ஒரு क्वेश्चनல அப்ளை பண்ணி பாப்போம். clear? super, பக்கா டக்கனா. wonderful.
சரி, இப்ப அடுத்ததா என்ன பண்ணணும்ங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த அசிடிக் மீடியம்ல இருந்தும் அசிடிக் மீடியம்க்கும் பேசிக் மீடியம்கான ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? எஸ், இந்த எல்லோல எழுதுறேன். இந்த பேலன்ஸ் ஹைட்ரஜன் யூசிங் H+ இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப் கூடவே எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் நீங்க பண்ணணும். அண்ட் add same number of OH minus on same side of H+. இந்த ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? நீங்க இங்க H+ ஆட் பண்ணீங்க இல்லையா, அதே இடத்துல எவ்வளவு H+ இருக்கோ அவ்வளோ OH minus ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்டா கண்ணா? இதுதான் ஒரே ஒரு ஸ்டெப் பேசிக் மீடியத்துல. ரைட்? இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக் மீடியத்துல இந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். Rest all is fine. Okay? இப்போ நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஒரு क्वेश्चन தர போறேன். This is going to be in basic medium. ஏன்னா பேசிக் மீடியம்ல தான் ஸ்டெப் கொஞ்சம் அதிகம் இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த என்டையர் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறீங்க. ஸோ the equation is MnO4 minus plus Br minus gives MnO2 and BrO3 minus. ஓகேவா? ஸோ இது பேசிக் மீடியம்ல இருக்கு. அண்ட் எஸ், இதை பேலன்ஸ் பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லும். சொல்லிடலாமா? எஸ் எஸ், this is going to be your homework question. So please note it down, my dear. Please note it down. And once it is done, let me know. Anything, please let me know. Sorry. Confusing, ma'am. Slightly confusing. Okay. சரி, ஒன்று பண்ணலாம். நான் இத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணவா? எஸ், ஒன்னும் இல்லடா, சிம்பிள். இட்ஸ் வெரி 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 சிம்பிள். இந்த I know ion electron method is confusing. So சரி, அந்த ion electron method அப்படியே கைவிட்டுருங்க. I'll teach you oxidation number method. சரியா? oxidation number method சொல்றேன். இப்போ அதை மட்டும் மைண்ட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சிடேஷன் நம்பரை டீச் பண்றேன், அதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. சரியா? ஓகே? பிகாஸ் அயோன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், கொஞ்சம் கொச்சன்னு இருக்கும். ஸோ அதனால we will go with oxidation number method. சரியா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய very first step is to write oxidation number of all atoms
in the chemical reaction. நான் உங்களுக்கு ஒரு example காமிக்கிறேன் so that it will be easy for you guys to understand. இங்க P4 plus OH minus gives PH3 plus H2O sorry HPO2 minus அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனை தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், அந்த ஈக்குவேஷனோட ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் அங்க எல்லாருக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் போட்டுக்கோங்க. சின்ஸ் இங்க ப்ராடக்ட்ல 2 பாஸ்பரஸ் பேஸ் மாலிகுல் வரதுனால நான் இங்க ரியாக்டன்ட்ல 2 பாஸ்பரஸ் எழுதிக்கிறேன் so that we could balance. இல்லனா பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ 2 பாஸ்பரஸும் ரியாக்டன்ட் எண்ட்ல எலிமெண்டல் ஸ்டேட்ல இருக்கு, அதனால அவங்க ஆக்சிடேஷன் நம்பர் 0. whereas PH3 ல ஹைட்ரஜன் +3 னா பாஸ்பரஸ் -3 and HPO2 மைனஸ்ல ஹைட்ரஜனுக்கு +1 ஆக்சிஜனுக்கு -4 அது இல்லாம -1 ஒன்று இருக்கு, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணோம்னா பாஸ்பரஸ்க்கு +2 வரும். இது கிளியரா? இந்த ஆக்சிடேஷன் நம்பர் அசைனிங் பார்ட் கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? எப்படி நான் ஆக்சிடேஷன் நம்பரை அசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பார்ட். will MCC result come today? என்ன ரிசல்ட் கண்ணா? round 2 ரிசல்ட்டா? சாரி round 3 ரிசல்ட்டா? Are you talking about round 3 result? இது வரைக்கும் clear? Is that part clear? ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டில் அப்டேட்ஸ் வரலடா கண்ணா. நூப் கேமர் இன்னும் அப்டேட்ஸ் வரல. ஓகே, ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப் நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா calculate the change in oxidation number. Calculate the change in oxidation number per atom and equate them with multiplying with suitable coefficient. Next என்ன பண்றீங்க, இந்த பாஸ்பரஸ்ல இருந்து இந்த மாலிகுலும் இந்த பாஸ்பரஸ்ல இருந்து இந்த மாலிகுலும் வருதுங்கிற மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். அசைன் பண்ணிட்டு this is 0, this is +2. அப்போ this is increased by a factor of +2. Similarly இங்க 0, இங்க -3. It is decreased by a factor of -3. அப்ப இங்க 2 இருக்கு, அங்க 3 இருக்கு, பேலன்ஸே ஆகல. சோ அதனால நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 2 into 3, 3 into 2, so that இங்க 3 போடுறேன்னா இந்த மாலிகுல் முன்னாடியும் 3 போடணும். இங்க 2 போடுறேன்னா இங்க மாலிகுல் முன்னாடியும் 2 போடணும். இப்படி போட்டு என்டையர் ஈக்குவேஷனை நான் பேலன்ஸ் பண்றேன். இந்த பார்ட் கிளியரா? இப்போ நான் சொன்ன இந்த ஒரு பார்ட் கிளியரா? மேம், ஒன் டவுட். வாட் இஃப் வி நீட் டு டூ? இஃப் தே கிவ் பேசிக் அசிடிக் மீடியம் இன் த கொஸ்டின், தென் ஆல் வி கேன் யூஸ். தியாகு, கண்டிப்பா ஒரு ரியாக்ஷன் தராங்கன்னா இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர்லாம் வச்சு பேலன்ஸ் பண்ண சொல்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபார் ஷூர் அவங்க அசிடிக் மீடியமா பேசிக் மீடியமான்னு தந்துடுவாங்க. அது தராம உங்களுக்கு கொஸ்டினே செட் பண்ண மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. இஃப் இன் கேஸ் அப்படி அசிடிக் மீடியமா பேசிக் மீடியமான்னு தராம பேலன்ஸ் பண்ண சொன்னானா, தென் அந்த கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் இருக்கும், cannot be determined. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணா போதும். ஏன்னா அசிடிக் மீடியமா பேசிக் மீடியமான்னு சொல்லாத வரைக்கும் you cannot determine the answer. சரியா? ஸோ கவலையே பட வேணாண்டா கண்ணா. ஸோ இந்த பார்ட் புரிஞ்சுச்சா? பேலன்சிங் த ஈக்குவேஷன் புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இஃப் யூ கைஸ் ஆர் கிளியர், போஸ்ட் அ ஃபயர்டா கண்ணா. ஒரு ஃபயரை போட்டு விடு. பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கிளியர் கட்டா படிக்கிறோம். ஸோ இந்த பார்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Is it clear? Is it clear?
ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Yes, yes, yes. Is that clear? Fire. ஷியோர் தியாகு, கண்டிப்பா நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், கவலையே படாதீங்க. Don't worry, I will solve and give you the question. Okay? இந்த ஸ்டெப் கிளியர் தானே? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அடுத்ததா நம்ம ஓகே இத ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணியாச்சா? எஸ், பாஸ்பரஸ். நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம என்ன பண்றோம்? இங்க 2 4s are 8 பாஸ்பரஸ் இருக்கு. பட் நான் இங்க பிளைனா போன क्वेश्चनல பண்ண மாதிரி 2 மட்டும் போட்டேனா இங்க 8 பாஸ்பரஸ் வருமா? வராது. அதனால what I am going to do here is 2 4s are 8. இந்த 8 பாஸ்பரஸ்ல இருந்து தானே நான் pH3 எடுத்துட்டு வந்தேன். அதனால இங்கேயும் 8 போட்டுக்கிறேன். So that phosphorus count will remain the same. Similarly 3 4s are 12. அதனால இங்க 12 போட்டுக்கிறேன். இங்கேயும் phosphorus count balance ஆயிடுச்சு. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? சோ இப்படி ஆக்சிஜன் ஹைட்ரஜனை தவிர்த்து பாக்கி எல்லா மாலிகுலையும் இந்த கேஸ்ல பாஸ்பரஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோமா? அடுத்த மாலிகுல்குள்ள போலாமா? நெக்ஸ்ட், now equate the ionic charges on both the sides. இந்த ரியாக்ஷன் இப்ப நான் எடுத்திருக்கக்கூடிய ரியாக்ஷன் பேசிக் மீடியம்ல இருக்கிறதுனால, இந்த ரியாக்ஷன் பேசிக் மீடியத்துல இருக்கிறதுனால, இஃப் இது அசிடிக் மீடியத்துல இருந்தா ஹைட்ரஜனுக்கு பதிலா டு பேலன்ஸ் ஹைட்ரஜன் H+ ஐயும் ஆக்சிஜனுக்கு H2O-வையும் போடுவோம். பட் இதுவே இது பேசிக் மீடியத்துல இருக்கிறதுனால ஹைட்ரஜனுக்கு பதிலா OH- ஐயும் ஆக்சிஜனுக்கு பதிலா சேம் வாட்டர் மாலிகுலையும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? சோ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? இங்க ஒன்னு இருக்கு, அதை விட்டுருங்க. இங்க 8 3s are how much? ஒரு நிமிஷம்டா, கண்ணு இதாவது. இங்க 8 3s are 24 and அது இல்லாம இங்க ஒரு 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. கரெக்டா? நான் என்ன பண்றேன்? இந்த 24 ஹைட்ரஜன்ஸை கன்சிடர் பண்ண போறது இல்ல. இந்த 12 ஹைட்ரஜனை மட்டும் பேலன்ஸ் பண்ண போறேன். ஏன்னா இதை நான் OH போட்டு பேலன்ஸ் பண்ணிடுவேன். ஐ மீன் வாட்டர் மாலிகுல் போட்டு பேலன்ஸ் பண்ணிப்பேன். சரியா? இங்க 8 3s are 24 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இந்த 24 ஹைட்ரஜன்ஸ் அண்ட் இந்த 12 ஆக்சிஜன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிப்பேன்? H2O மாலிகுலை ஆக்சிஜன் கூட இறக்கிப்பேன். In order to just balance this 12 hydrogen, I will add 12 OH here. But already இங்க ஒரு OH இருக்கனால 12 OH தேவைப்படாது. 11 OH மட்டும் ஆட் பண்ணா போதும். கிளியரா? எஸ். அண்ட் ஃபைனலா வாட்டர் மாலிகுலை பேலன்ஸ் பண்ண இங்க ஒரு 24 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. பிளஸ் இந்த ஆக்சிஜன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு 12 H2O ஆட் பண்றோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? சோ ஆக்சிஜன் நம்பர் மெத்தட்ல நீங்க இதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இல்லாத பாக்கி எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணிடணும். ஃபைனலா அது அசிடிக் மீடியமா இல்ல பேசிக் மீடியமான்னு பார்க்கணும். அசிடிக் மீடியமா இருந்தா ஹைட்ரஜனுக்கு பதிலா H+, ஆக்சிஜனுக்கு பதிலா H2O. பேசிக் மீடியமா இருந்துச்சுன்னா ஹைட்ரஜனுக்கு பதிலா OH-, ஆக்சிஜனுக்கு பதிலா H2O போட்டு பேலன்ஸ் பண்ணி அந்த என்டையர் ரியாக்ஷனை முடிக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Is that clear? Is that clear?
இப்போ லாஸ்டா நம்ம பார்த்த क्वेश्चन பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? shall we டக்கனா? yes okay நான் ஒன்னு பண்றேன். I'll give you similar equation. 1 minute. I'll give you a similar equation. என்கிட்ட ஒரு previous year question இருந்துச்சு. ஓகே சோ நம்ம லாஸ்டா பார்த்த அந்த क्वेश्चनக்கே போயிடலாம். This was your homework question. கரெக்ட்டா? This was your homework question. நான் என்ன பண்றேன், இத நம்ம அயோன் எலக்ட்ரான் மெத்தட் வச்சு பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? சோ நான் என்ன பண்றேன், இதுல ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தனியாவும் ரிடக்ஷன் ரியாக்ஷன் தனியாவும் எடுத்து எழுதிடுறேன். ரைட்? and this is actually in basic medium. சோ அதனால என்ன பண்ணிக்கலாம், இல்லடா 1 minute. என்கிட்ட ஆக்சுவலா ஒரு क्वेश्चन இருந்துச்சு, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. அது எங்க வச்சேன்தா தெரியல. எஸ், இன்னொரு क्वेश्चन ட்ரை பண்ணி பாருங்களேன். யூசிங் வாட் ஐ ஹவ் taught you, இந்த ஒரு क्वेश्चन ட்ரை பண்ணி பாருங்க. K2 Cr2 O7 plus Fe SO4 plus H2 SO4. This gives Cr2 SO4 thrice plus Fe2 SO4 thrice plus H2. So இத கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. Please note it down டக்கனா. ஷியோர் தியாகு, நான் சொல்லி தரேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन நோட் பண்ணி வைங்க. Please note it down டக்கனா. Please note it down. ஆக்சுவலா நான் லாஸ்ட் காமிச்ச क्वेश्चन ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல பண்றதை விட அயன் எலக்ட்ரான் மெத்தட்ல பண்றது ரொம்ப ஈஸி. இட் இஸ் வெரி ஈஸி. பட் நம்ம தான் அயன் எலக்ட்ரான் மெத்தட்குள்ளேயே போலையே. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக் உங்களுக்கு அதை கொடுக்கணுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் யூ கைஸ் ஃபெல்ட் டிஃபிகல்ட்னா. ஸோ let us say that this reaction is done in acidic medium. சரியா? இந்த क्वेश्चन ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெருசா இருக்கும். பட் ட்ரை இட் அவுட். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? Is that clear? இந்த क्वेश्चन ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. I'll give you guys a day of time. சரியா? ஒரே ஒரு நாள் இத செக் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. And if you guys are not getting answer for this question, then அடுத்ததா நான் லைவ் வருவேன் இல்லையா? நாளைக்கு most probably I'll be there in the live. So நாளைக்கு எனக்கு இதோட ஆன்சரை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா tell me that you guys are not able to do this, so that இந்த ஒரு question plus
இதுக்கு முன்னாடி நான் தந்த கொஸ்டின். ஏன்னா இந்த ஒரு கொஸ்டினை நானுமே என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு ட்ரை இட் இன் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். நான் இது வரைக்கும் நானே இந்த கொஸ்டின் ஆக்சிடேஷன் நம்பர்ல போட்டதில்லை, அயன் எலக்ட்ரான்ல தான் போட்டிருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் அ பிட் டிஃபிகல்ட். ஓகேவா? ஸோ அதனால ஐ வில் ட்ரை திஸ் அவுட். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க. இஃப் யூ கைஸ் டோன்ட் கெட் த ஆன்சர், தென் அடுத்ததா இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்காகவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷன்ல நான் உங்களுக்கு இதை கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணி தரேன். சரியா? Can you guys try it? Yes, yes, yes. Okay, okay. So with this, our redox chapter is over. Kanna, Tiago, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு வா. If you are not able to do, then let me know. நம்ம கண்டிப்பா இங்க வந்து அதை ட்ரை பண்ணலாம். சரியா? Yes. Okay. Super, super, super Akana. So I'll give you guys a short little break. Meanwhile, நம்ம சொன்னோம் இல்லையா 5 o'clock ஒரு மேம் வராங்கன்னு. அவங்க வராங்களா இல்லையா, என்ன கதை அப்படிங்கிறத நான் கேட்டு வந்துடுறேன். ஓகே, so that if she is coming, then electrochemistry might not be possible. இல்ல மேம் வர்றதுக்கு லேட் ஆகும், ஆர் 6 o'clock தான் செஷன் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, then for sure we will finish electrochemistry now. சரியா? ஸோ நான் மேம்கிட்ட கூப்பிட்டு கேட்டுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. ஆல்ரைட்?
Shall we start? Shall we start? எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா? Quickly, let me know, Dakana. Are you guys all back? Are you guys back? Quick. எஸ் மேம் MVSAT டைமிங் தியாகு ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு எக்ஸாக்டாக என்ன டைமிங் உங்களுக்கு வருங்கிறது எனக்கு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஐ வுட் ரெக்வஸ்ட் யூ டு டைரக்ட்லி செக் ஆன் டு த வெப்சைட். இஃப் இன்கேஸ் வெப்சைட்டில் போடல மேம் எனக்கு இன்னும் எதுவுமே அலர்ட் ஆகலை அப்படின்னா நான் MVSATக்கு ஒரு டால் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருந்தேன் கண்ணா. அந்த MVSAT வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அந்த டால் ஃப்ரீ நம்பருக்கு கூப்பிடுங்க, அவங்க இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு மெயில் போடுங்க, நான் அவங்கள டேக் பண்ணி இமீடியட்டாக அந்த என்ன டைமிங் அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். சரியா? ரைட், டோன்ட் வரி. நம்ம நீட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இருக்கேன். அண்ட் நம்ம டீம், நம்ம என்டையர் டீம் லைக் மதன் சார், சுபாஷ் சார், நம்ம சேனல் மேனேஜர் எல்லாருமே இருக்கும். ஸோ இஃப் யூ ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டி இன் MVSAT ஆர் எனிதிங் எல்ஸ், ஈவன் நாளைக்கு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுறீங்க, கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கூட யூ கேன் ரீச் அவுட் டு மீ எனி டைம். என்னோட மெயில் ஐடி தெரியும்ல, premila.m@vedantu.com. இல்லையா இன்ஸ்டாகிராமில் neat_premila_chemistry தேடி பாருங்க. இல்லை டெலகிராம்லையும் neat_premila_chemistry அப்படின்னு தேடி பாருங்க. ஓகேவா? கிளியரா? ரைட். ஸோ விஷயம் என்னன்னா 5 o'clock நம்மளோட இன்னொரு மேம் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளால எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி முடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஈக்லிபிரியம், நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் மேரட்டான் பார்ட் 2ல பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? உங்களுக்கு ஓகேவா? இஸ் இட் ஃபைன் கைஸ்? Kishant, for JE this is more than enough. This is more than enough Kana. See, NEET and JE பொறுத்தவரை question practiceல தான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வேரியேஷன்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ question practiceல தான் நீங்க இன்னும் ஃபோக்கஸை வைக்க வேண்டியது இருக்கும். கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான், NCERT பேஸ் தான். சரிங்களா? எஸ், is that clear Kishant? Any other doubts my dear? வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுமா? ப்ளீஸ் லெட் மீ நோ ஸோ தட் என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே மேம். ஆர்கானிக் ஓவரா? டிக்கன்னா ஆர்கானிக்கில் ஜியோசியை மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன். நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு லைவ் வச்சு ஒரு 3 நாள் ஜியோசி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் மேம் தான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம்டா, ஜஸ்ட் கிவ் மீ a minute, நான் பேசிட்டு வரேன்.
ஸோ விஷயம் என்னன்னா நம்ம மேம் வராங்க பை 5 o'clock ப்ராபப்ளி ஷி வில் பி ஸ்டார்டிங் ஹர் லைஃப் வேற ஒரு சேனல்ல இருக்கக்கூடிய மேம். ஸோ அதனால வி ஹாவ் டு வைண்ட் அப் ஆஸ் ஆஃப் நவ். எஸ் கிஷாந்த் டிஃபர்ஸ் தான் கண்ணா. ஆர்கானிக்கை பொறுத்தவரை எனக்கு ஏன்ட்ட கேட்டிங்கன்னா ஐ வுட் சே ஜிஓசி, ஆல்கஹால், ஃபினால், ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. பீட் ஃபார் நீட் ஆர் ஃபார் ஜேஇ எல்லா சாப்டர்ஸையும் பாருங்க. ஏன்னா நம்ம நல்லா பார்த்த சாப்டர்ஸ்லேருந்து டீப் டைவ் கொஸ்டின் கேட்டாலோ இல்லை பார்க்காத சாப்டர்லேருந்து ஈஸி கொஸ்டின் கேட்டாலோ கடைசியில் நம்ம தான் சிக்குவோம். ஸோ பி ஜாக் ஆஃப் ஆல் இஃப் யூ கான் பிகம் அ கிங் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, ஸோ அதனால பி அ ஜாக் ஆஃப் ஆல், எல்லா சாப்டர்ஸையும் ஒரு தடவை படிச்சிருங்க. சரியா? கிளியரா? ஸோ எஸ் 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 மேம் 1 minute வெயிட். என்னக்கண்ணா சப்ஸ்கிரைபர் டைம் லிமிட் நவ் ஹவு மச் சப்ஸ்கிரைபர்ஸ்? ஓகே 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 மை டியர், நில்லுங்க சப்ஸ்கிரைபர் பார்த்துருவோம். So now we have 49,514 subscribers. Till நமக்கு 486 subscribers தேவைப்படுறாங்க. 486 subscribers in the next 2 days. 2 நாள்ல அந்த 486 subs கொண்டு வந்தோம்னா then எப்போ 50,000 ரீச் ஆகுறோமோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஒரு கிவ் அவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? Clear? Any other doubts, Rakana? Any other doubts? Shall we wind up this session? Shall we wind up this session? Yes. 9 hours of class. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 minutes of break கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் அங்கங்க. பட் 9 hours of class இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எஸ் எஸ் கிஷாந்த், once we reach 50,000 subscribers, அடுத்த 2 நாளைக்குள்ள 50,000 subscribers reach பண்றோம்னா then there is a giveaway, free materials, free question practice, free flow chart for all the subscribers of Vedantu NEET Tamil. Yes? Okay. So சூப்பரா கண்ணா, இதுதான் நம்ம மெயின் பாயிண்டே. அண்ட் இன்னைக்கு நம்ம சூப்பரா படிச்சிருக்கோம். கைஸ் ஒரு விஷயம் சொல்லவா, நீங்க டைம் டேபிள் போட்டாலும் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் உட்கார்ந்து கிட்டத்தட்ட என்டையர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியே ஒரு 60-70% ஆஃப் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை கவர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒரு மேஜர் சங்க் ஆஃப் மார்க் இப்போ உங்க கையில இருக்கு. பட் கையோட நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அடுத்த 1 hour 4:15 to 5:15 or 5:30 அடுத்த 1 hour ரேண்டமா இந்த சாப்டர்ஸ்ல இருந்து எல்லா சாப்டரையும் நம்ம படிச்சிருக்கக்கூடிய எல்லா சாப்டரையும் கவர் பண்ற மாதிரி ரேண்டமா ஒரு 30 கொஸ்டினை செலக்ட் பண்ணி அந்த 30 கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த 30 கொஸ்டின்ல இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிடணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. மேம் இங்க இருந்து மேம் கொஸ்டின் எடுக்கிறதுலாம் கேட்க கூடாது. என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் இருக்கு, புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு, எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது இல்லையா நிறைய பேர்த்த தட்வா புக்ஸ் இருக்கும், என்சிஆர்டி லைன் பை லைன் இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்கும்ல, ரைட்? அதுல இருந்து கொஸ்டின்ஸை எடுங்க. மேம் என்கிட்ட எதுவுமே இல்லை மேம்னா ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு போடுங்க. எக்ஸாம் சைடுன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, examsite.com. அதுக்குள்ள போனீங்கன்னா இயர் பை இயர் டாபிக் பை டாபிக் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸை பிரிச்சு தந்திருப்பான். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணிடலாமா? ஷோர் கிஷாந்த், ஃபார் ஷோர் யூ கேன் ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அஸ் வெல். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த 1.5 hour இதை ஒரு டார்கெட்டா வச்சு நீங்க மேட்ச் பண்ணணும். 9 hours உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1.5 hourல தான் நீங்க இந்த 9 hours படிச்சது ஃப்ரூட்ஃபுல்லா இல்லையா அப்படிங்கறதே தெரிய போகுது. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க அண்ட் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் பண்ணுங்க. சரியா? தியாகு, வாட் இஸ் தத்வா புக்ஸ் மேம்? வேதாந்தோட நீட் புக்ஸை தான் தத்வா புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கடா கண்ணா. ஸோ அது வேதாந்தோட பெய்ட் புக்ஸ். நிறைய பேர் அதை வச்சிருப்பாங்க.
Thank you Nisha, thank you so much Rakana. Kishan, next class coming soon my dear, probably நாளைக்கு I am working on it. If Subhash sir or Madan sir யாராச்சும் வரலனா நாளைக்கு நம்ம chemistry class திருப்பியும் வர மாதிரி இருக்கும். So I'll check and I'll update you. Okay, yes, okay, wonderful Dakana. So with this we are winding up the session. First of all, நீங்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கணும், ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷனை கொடுத்துக்கணும். நீங்க இன்னைக்கு சாதனை பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட 9 hours கண்டினியூஸா படிச்சிருக்கீங்க. யாரா சொல்லுவா உங்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் இல்லைன்னு? Because you guys are highly motivated people. That is why you are able to watch this entire session throughout right from morning 7 o'clock. Okay va? So adanal you guys are awesome, you guys are doing great, and you guys are going to be the future medicos. இத மட்டும் மைண்ட்ல வச்சிட்டு அடுத்த 1.5 மணி நேரம் நான் சொன்ன மாதிரி क्वेश्चனை பிராக்டீஸ் பண்ணிட்டு அப்புறம் தீபாவளிக்கு என்ஜாய்மென்ட் பண்ணுங்க. படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும், விளையாட வேண்டிய நேரத்துல விளையாடணும். படிப்பை கோட்டை விட்டுட்டு விளையாட கூடாது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? எஸ். If there is next classல நம்ம thermodynamics and equilibrium பார்க்குற மாதிரி இருக்கும். கிஷாந்த், already I have covered most of physical chemistry topics in Master Blaster one shot. நீங்க நம்ம சேனல்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஒன் ஷாட், ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், லைவ் வீடியோஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யூ கேன் ஃபார் ஷூர் செக் மை டியர். ஓகேவா? கண்டிப்பா தமிழ் செல்வி. ஆக்சுவலா இன்னைக்கு என்னால சாஃப்ட் காப்பி அட்டாச் பண்ண முடியாது. என்ன காரணம்னா எங்க கம்யூனிட்டி மேனேஜர் will not have the access today. எல்லாருமே ஆஃப்ல இருக்கிறதுனால. ஸோ நாளைக்கு அவரும் ஆஃபீஸ்க்கு வந்துருவாரு, எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துடலாம். சரியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பா மெட்டீரியல்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? Is that clear? Any other doubts? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்கடா கண்ணா. We'll clarify and then we will wind up the session. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. அரஹீம், என்ன டவுட் ராக்கண்ணா? அண்ட் ரொம்ப முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஷனை முடிச்சிடலாமா? Shall we finish the session? ஒரு குட்டி ஃபயர் போட்டு சொல்லுங்க பாப்போம். Yes. Are you guys satisfied with today's marathon? Of course, எனக்கு தெரியும் என்னால பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில 2-3 சாப்டர்ஸ் கவர் பண்ண முடியல. பட் அதை நான் கவர் பண்ணி தந்துடுறேன். நீங்க அதை பத்தி கவலையே பட வேணாம். இஃப் பாசிபிள் நாளைக்கு மார்னிங் கூட கிறிஸ்டல் கிளியர் சீரீஸை எப்படியாச்சும் வாங்கி நான் முடிக்க பார்க்கறேன். ஸோ டோன்ட் யூ வரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வில் பி டேக்கன் கேர் பை மீ. ஓகேவா? Okay, Nazira, thank you, my dear. Subhashri, Nisha, super Akana. So yes, with this we are winding up this session. இன்னும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுமே நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கிவ் அவே கொடுக்குற மாதிரி இருக்கும். கிவ் அவே இன்க்ளூட்ஸ் ரிவிஷன் மெட்டீரியல்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் and practice questions. So இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். சரியா? With this we are winding up the session my dear. Thank you so much for being in the class. அடுத்த செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் ரொம்ப eager-ஆ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, it's Premila Mam signing off. Bye. Take care and have a great day.